ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SANTRA TECHSPOT. இந்த வீடியோவில் பைத்தானோட அட்வான்ஸ் கான்செப்ட் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து இந்த ஒரு 4 ஹவர்ஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், ஃபைல் ஹேண்ட்லிங், ஊப்ஸ், த்ரெட்டிங் அண்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். ஸோ அந்த 5 மெயின் கான்செப்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இதில் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன், அசர்ஷன், கேச்சிங் எக்ஸெப்ஷன், யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன், ஒரு எக்ஸெப்ஷனை எப்படி கேட்ச் பண்ணுறது, யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபைல் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைலை எப்படி ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, அந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை எப்படி நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணுறது, ஒரு ஃபைலை எப்படி லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு ஃபைலில் இருக்க வேர்டை எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதே போல் ஊப்ஸ்லையும் நம்ம ஊப்ஸில் இருக்க எல்லா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர், கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஓவர் ரைடிங், ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங், அண்டர் ஸ்கோர்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். த்ரெட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணுறது எப்படி, ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி, அந்த த்ரெட் அலைவாக இருக்கா நான் இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது எப்படி, டீமன் த்ரெட்ஸ்னா என்ன, த்ரெட் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, டைமர் த்ரெட்னா என்ன, டைமர் ஈவெண்ட்ஸ், த்ரெட் ஈவெண்ட்ஸ்னா என்ன, த்ரெட் லாக்ஸ்னா என்ன, ரீ அக்கரண்ட் லாக்னா என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைத்தானோட அட்வான்ஸ் கான்செப்ட் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டுருக்கிற பேசிக் கான்செப்ட்டில் ஒரு 4 ஹவர்ஸ் வீடியோ போட்டிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தானில் தெளிவாகலாம். வாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இன் பைத்தான் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே வந்து சேமாக தான் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லா ப்ரோக்ராமரும் தெரிஞ்சிருக்கணும், நீங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போது கூட இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி படிச்சிருக்கலாம். பட் இதை பற்றின ஒரு டீட்டெயில் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த வீடியோவோட எண்டில் ஏன் நம்ம வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் நம்மளுடைய ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம், அதோட தேவை வந்து நமக்கு வந்து எவ்வளோக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு 3 கீவேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து மேஜராக வந்து யூஸ் பண்ணுவோம். அதை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை, செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ச்னு சொல்லிட்டேன், எக்ஸப்ட். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலி. ஸோ நம்ம வந்து எல்ஸ் கீவேர்டோட கூட இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அந்த எல்ஸ் கீவேர்டை வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரை, எக்ஸப்ட், ஃபைனலி இந்த 3 விஷயங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரை அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணும். நம்ம ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறோன்னா அதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத இந்த ட்ரை வந்து செக் பண்ணி பார்க்கும். சப்போஸ் அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகுது, நமக்கு ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அதை ரன் பண்ணி அதை என்ன அவுட்புட் வரணுமோ அதை வந்து நமக்கு வந்து கொடுத்துரும். சப்போஸ் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அது வந்து ஒரு எரரை வந்து ரைஸ் பண்ணோம். அதை ரைஸ் பண்ணி எக்ஸெப்ஷனுக்கு, ஸோ அந்த எக்ஸெப்ட் அப்படிங்கிற அந்த கீவேர்டுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ அந்த கீவேர்டு என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த எக்ஸெப்ட் அப்படிங்கிற கீவேர்டில் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இப்படி ஒரு எரர் நடந்துச்சுன்னா எனக்கு இப்படி நடக்கணும், இப்படி ஒரு எக்ஸெப்ஷன் நடந்துச்சுன்னா எனக்கு இப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து அந்த எக்ஸெப்டில் வந்து நடக்கும். ஸோ ஃபைனலி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை வந்து ஃபெயில் ஆனாலும் சரி பாஸ் ஆனாலும் சரி நம்ம ஃபைனலியில் என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஓகே, இதுதான் வந்து இந்த 3 கீவேர்ட்ஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, இது எல்லாமே சொல்கிறீங்க, இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறத ஏன் நம்ம யூஸ் பண்ணணும், அதுக்கு அவ்வளோக்குள்ள என்ன முக்கியம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, அந்த ப்ரோக்ராமில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வேரியபிளோட நேம் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு 10 லைன்ஸ் நீங்கள் வந்து கோட் எழுதிருக்கீங்க. அந்த 10 லைன்ஸில் செகண்ட் லைனில் இந்த பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற இந்த லைனை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் என்ன ரன் பண்ணுறீங்க. ஸோ நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன். ஸோ ஒரு டிஃபைன் பண்ணாத வேரியபிளை நான் வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து எரர் அடிக்குது. ஸோ அந்த ப்ராசஸே வந்து டெர்மினேட் ஆகலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு லைன் கொடுத்ததுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா C = 2 + 3 அப்படிங்கிற ஒரு இதை கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் சி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு 2 + 3 ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த சியை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் எரர், அந்த ஒரு இடத்துல எனக்கு எரர் வர்றதுனால
அதுக்கப்புறம் நான் ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், என்னால் அதை பண்ண முடியலை. ஸோ இதே கேஸ் தான் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும்போதோ இல்லை ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போதோ நீங்கள் வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து ஒரு கோட் அடிக்கலாம். மேபி அது வந்து நீங்கள் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அதில் வந்து ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன் வரலாம். ஸோ நீங்கள் இதை எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனையால் அந்த ஹோல் ப்ராசஸுமே ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டினா அந்த ஹோல் ப்ராஜெக்ட்டுமே ரன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. நம்ம பண்ணுற ஒரு சின்ன வேரியபிள் டிக்ளரேஷனோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து பண்ணுறது அதால் அந்த கோடால் எக்ஸிக்யூட் பண்ண முடியலை அப்படின்னா ஹோல் ப்ராசஸையுமே ஸ்டாப் பண்ணுது. ஸோ இதை வந்து தடுக்கணும். இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்காண்டி ஹோல் ப்ரோக்ராமும் ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ ஓகே, அப்படி இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து எக்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிளை தான் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணாமல் அந்த வேரியபிள் தான் டிக்ளேர் பண்ணாமல் நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு கேஸ் அப்படின்னு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இப்போ வந்து என்ன பண்ணேன்னா ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு ட்ரையில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்னால் இந்த எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி பிரிண்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி பிரிண்ட் பண்ண முடியலை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் அப்படிங்கிற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸப்டில் நான் என்ன பண்ணேன்னா ஒரு எரரை வந்து த்ரோ பண்ணுறேன். an error அக்கர் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த ஃபைனலி அப்படிங்கிற இந்த கீவேர்டு ஒன்று சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ஃபைனலி அப்படிங்கிற இந்த கீவேர்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் 3 கீவேர்டையுமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரை அப்படிங்கிற அந்த பிளாக்குக்குள்ளே நான் வந்து எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி பிரிண்ட் ஆகலைன்னா எக்ஸப்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு எரர் வந்து இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 2+3 வந்து ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ என்ன வந்திருக்குன்னா an error அக்கர். ஸோ ஏதோ ஒரு எரர் வந்திருக்குன்னு நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணுது. அப்படி பண்ணிவிட்டு அடுத்த லைனில் என்ன பண்ணுதுன்னா அந்த சீல வந்து 2+3 ஆட் பண்ணி நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் நம்ம யூஸ் பண்ணாதனால நமக்கு வந்து நம்ம ப்ரோக்ராமில் ஒரு மிஸ்டேக் இருக்குதா, ஆனாலும் ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகலை, அடுத்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ நம்ம வந்து இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ இதே இது நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் யோசிக்கும் போது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக்குக்காக நம்மளுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது நம்ம வந்து நிறைய கோடிங்ஸ் போடுவோம், நிறைய கேஸ் எழுதுவோம். ஸோ அந்த ஒவ்வொரு கேஸையுமே நம்ம வந்து கண்டிப்பாக இந்த ட்ரை எக்ஸெப்ட் வந்து போட்டிருக்கணும். அப்படி போட்டால் தான் நம்மளால் எக்ஸெப்ஷனை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த ட்ரையை வந்து பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ட்ரை பிளாக் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, இந்த பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இப்படி நம்ம இப்போ வந்து ட்ரையே நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்படி எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸப்ட் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரை பிளாக் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டேரெக்டாக 5ங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. அண்ட் எரர் அக்கர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகலை. ஏன்னா நமக்கு வந்து ட்ரையை வந்து ட்ரூ ஆனதுனால இந்த எக்ஸப்ட் வந்து அதை வந்து கண்டுக்காது. ட்ரை வந்து ஃபெயில் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து எக்ஸெப்ஷனை வந்து ரைஸ் பண்ணி அதை வந்து த்ரோ பண்ணணும். ஸோ இந்த ஃபைனலி அப்படிங்கிறது ட்ரை வந்து ட்ரூவாக இருந்தாலும் சரி ஃபால்ஸாக இருந்தாலும் சரி அது என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து இது ஃபெயிலாக இருந்தால் தான் ரன் ஆகுவேன், பாஸாக இருந்தால் தான் ரன் ஆகுவேன் அப்படின்லாம் ஃபைனலிக்கு வந்து கண்டிஷன் வந்து கிடையாது. ஸோ இதுதான் வந்து ட்ரை எக்ஸப்ட் ஃபைனலி. இதுதான் வந்து ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன, ஒரு எரர் வருதுன்னா அந்த எரரால் ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடக்கூடாது. அதை ஹேண்டில் பண்ணி நம்ம வந்து இன்டிமேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். பைத்தானில் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவுமே வந்து எக்ஸெப்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுற ஒரு விதம் தான். ஸோ இந்த அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து அசெட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு ஏஜை வந்து நம்ம வந்து ரன் டைமில் வாங்கி அந்த ஏஜை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஏஜ் வந்து பிரிண்ட் பண்ணுற டைமில் ஒரு ஏஜ் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு 1 to
1 to இல்லைன்னா 100. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஒரு ஏஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஏஜ் அப்படிங்கிறது 0வோ இல்லைன்னா நெகட்டிவ் வேல்யூவோ வந்து வராது. சப்போஸ் யூசர்கிட்ட வந்து நெகட்டிவ் வேல்யூவோ இல்லைன்னா 0வோ வருது அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த அசெட் அப்படிங்கிற இந்த டெக்னிக்ஸ் மூலமாக நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன், இன்ட்டு ஏஜ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக நான் வேல்யூ அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த வாங்கிட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரிண்ட் ஆஃபில் அந்த ஏஜை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஏஜை பிரிண்ட் பண்ணல, அதோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் எழுதிக்கிறேன், வேல்யூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரன் டைமில் நான் யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஐஎன்பி ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் த ஏஜ் அப்படின்னு நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த வாங்கியிருக்க இன்புட்டை வந்து நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஏஜ் ஆஃப் ஐஎன்பி அப்படிங்கிறத கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏஜை வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நான் இப்போ 10ன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து 10ன்னு வரும். ஸோ அதே இது இப்போ நான் வந்து -1ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் வந்து 10ன்னு கொடுத்தா ஓகே 10 அப்படிங்கிறது ஒரு வேலிட் ஏஜ். இப்போ நான் இதே ஒரு -10 அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு அதையும் வந்து பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதே இது நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணுறோம், இல்லைனா ஒரு எம்ப்ளாயி டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் இந்த மைனஸ் வேல்யூவை அது வந்து அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு விதமாக இருக்காது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கேஸ் வந்து எழுதலாம் இந்த அசெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி. இந்த அசெட் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா அசெட் அப்படிங்கிறது கீவேர்ட், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து கொடுக்கணும், ஒரு எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் கமா, அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அதை வந்து பிரிண்ட் பண்ணணும். இதில் இந்த டபுள் கோட்ஸ்கள் நம்ம என்ன கொடுத்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோமோ அது வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் நான் இப்போ எக்ஸ்பிரஷன் வந்து என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 0வான்னு பார்க்குறோம். ஏன்னா கண்டிப்பாக வந்து ஏஜ் அப்படிங்கிறது 0வுக்கு மேலே தான் இருக்கணும், 0வுக்கு கீழேயோ 0வாகவோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் இஸ் ப்ளீஸ் கிவ் அ கரெக்ட் ஏஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ப்ளீஸ் கிவ் அ கரெக்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு தான் இப்போ ரன் பண்ணுறேன். என்கிட்ட ஏஜ் கேட்குது. ஸோ நான் இப்போ வந்து 20 அப்படிங்கிற ஏஜ் கொடுத்தேன்னா ஓகே ஃபைன், எந்த பிரச்சனையும் இருக்காது, 20 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு -10 அப்படிங்கிறத நான் ஏஜாக கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து உடனே எரர் வந்து த்ரோ பண்ணுது. பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கிவ் அ கரெக்ட் ஏஜ் அப்படிங்கிற ஒரு எரரை வந்து நமக்கு வந்து கம்பைலர் வந்து த்ரோ பண்ணுது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரன் டைம் எரர். இப்போ இது ஒரு கம்பைல் டைம் எரராக இருக்குதுன்னா அதை வந்து நமக்கு வந்து ப்ரோக்ராமே நீங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணிடும். இது வந்து ஒரு இன்புட் கொடுக்குற ஒரு யூஸராகவோ இல்லைன்னா ஒரு டெவலப்பராகவோ இருக்கலாம், அவங்க பண்ணுற ஒரு மிஸ்டேக். அதனால் அந்த ரன் டைமில் இன்புட்டை வாங்கும்போது கூட அந்த இன்புட் தப்பாக இருந்ததுன்னா நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு வேல்யூவை டிவைட் பண்ணும்போது 0வால் டிவைட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எரர் த்ரோ பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்குள்ள ஒரு வே தான். எக்ஸெப்ஷன்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமில் வந்து கேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸெப்ஷனை வந்து கேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னா நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது அதை வந்து 100% கரெக்டாக தான் நம்ம எழுதுவோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ ஏதாவது ஒரு கேஸில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பண்ணுற அந்த சின்ன ஒரு தப்பால் நம்மளுடைய ஹோல் ப்ரோக்ராமும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸெப்ஷனை வந்து கேட்ச் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸெப்ஷன் ஹேட்ச் பண்ணுறதுனால இன்னொரு பெரிய நம்மளுக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணோம்னா ஏதோ ஒரு எக்ஸெப்ஷன் நம்ம பண்ணுறத நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவோம். இந்த கேட்சிங் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம என்ன டைப் ஆஃப் எரரை வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய பைத்தான் கம்பைலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எடுத்து காமிச்சிடும். ஸோ பைத்தான் இன்டர்பிரேட்டர் வந்து நீங்கள் இந்த டைப் ஆஃப் எரரை வந்து இதில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நமக்கு வந்து காமிச்சிடும். ஆனால் நமக்கு வந்து எந்த ஒரு இன்டரப்டுமே நடக்காது, ப்ரோக்ராம் வந்து நம்ம பண்ண தப்பால் ஸ்டாப் ஆகாது. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த ஏ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே 2, 4, 6 அப்படிங்கிற ஒரு 3 இன்டிஜர்ஸை வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். அதே போல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வச்சுக்கிறேன். அடுத்து 8
அதுக்கப்புறம் 0 அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு லிஸ்ட்டில் செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு கேரக்டர் ஏயும் இருக்குது, ஒரு 0ங்கிற ஒரு வேல்யூவும் இருக்குது. இப்போ நான் வந்து ஃபார் லூப் மூலமாக இந்த ஏல இருக்கிற எல்லா வேல்யூமே வந்து ஐட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஐட்ரேட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை இந்த ஐயால் நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ ஐங்கிறது இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம ஐட்ரேட் பண்ணி எடுக்கிறது. அப்படி எடுக்கும்போது ஒவ்வொரு வேல்யூவாக ரீட் ஆகிட்டு இருக்கு. 2, 4, 6 இந்த மூணுமே வந்து வரும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஏங்கிற வேல்யூ வரும்போது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஒரு இன்டிஜரை ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அந்த கேஸில் நமக்கு வந்து ப்ரோக்ராமே ஸ்டாப் ஆக சான்ஸ் இருக்கும். ஸோ நான் இப்போ இதை பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ நான் இதை ரன் பண்ணும்போது உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1.0ன்னு வந்திருக்கு, அடுத்து வந்து 0.5ன்னு சொல்லி வந்திருக்கு, அதுக்கப்புறம் 0.33 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரும் இன்ட்டு நமக்கு வந்து மேட்ச் ஆகாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 2வை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம், அடுத்து வந்து 2வை வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறோம், அடுத்து வந்து 2வை வந்து 6ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே இன்டிஜர்ஸாக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2வை வந்து ஏயை கொண்டு டிவைட் பண்ண பார்க்குறோம். ஸோ ஏ அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால ஸோ ரெண்டுமே வந்து வேறு ஃபார்மேட், அதுவும் ஸ்ட்ரிங்கை கொண்டு நம்மளால் டிவைட் பண்ணவே முடியாது. ஸோ நமக்கு வந்து ஒரு டைப் எரர் வந்து நமக்கு வந்து வருது. ஸோ இந்த ஒரு டைப் எரர் வர்றதுனால அதுக்கப்புறம் இருக்கிற 8, 0 இந்த ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்குது. ஸோ ஒரு ரியல் டைமில் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது இப்படி ஒரு பிரச்சனை வரலாம். இதில் நீங்கள் இந்த எக்ஸெப்ஷனை வந்து கேட்ச் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த ஹோல் ப்ரோக்ராமே ரன் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த எக்ஸெப்ஷனை வந்து கேட்ச் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி கேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் வந்து சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மாடியில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அந்த இது நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கேஜ் நேம் இம்போர்ட் சிஸ். ஸோ இந்த சிஸ் அப்படிங்கிற பேக்கேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் லூப்பில் நம்ம எல்லாத்தையுமே ஹைட்ரேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரையில் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா நான் அந்த சீல இருக்கிறத அப்படியே பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்படியே இந்த சீல இருக்கிறது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு எக்ஸெப்ட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த எக்ஸெப்டில் பிரிண்ட், ஸோ நம்ம என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறோமோ அதான் பிரிண்ட் ஆகும். ஸோ நான் அந்த இடத்துல ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் வந்து ஊப்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு கமா, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அடுத்து தான் நம்ம வந்து அந்த எக்ஸெப்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுற அந்த ஃபங்க்ஷனோட நேம் போட போகிறோம். ஸோ சிஸ் அதோட நேம் எப்படின்னா sys டாட் exe அண்டர்ஸ்கோர் info 0 கமா அக்கர்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன எரர் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோமோ அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் இந்த எரர் தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ நான் இப்போ இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2வை வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1.0, 2வை வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது 0.5, 2வை வந்து 6ஆல் டிவைட் பண்ணும்போது 0.3, அடுத்து வந்து 2வை வந்து நம்ம வந்து ஏஆல் டிவைட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு என்ன எரர் வந்து பாருங்க, ஊப்ஸ் அப்படின்னு போட்டுட்டு கிளாஸ் டைப் எரர் அக்கர்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து வந்திருக்கு. அடுத்தது 2வை வந்து 8ஆல் டிவைட் பண்ணுறோம் 0.25, அடுத்து 0ஆல் டிவைட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ 0 டிவிஷன் எரர் அக்கர்ட் அப்படிங்கிறது வந்து வந்துருக்குது. ஸோ இப்படி நம்ம என்ன தப்பு பண்ணாலுமே நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஃபைன் பண்ணாத ஒரு வேரியபிளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நீங்கள் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் b = x அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு தவறுதலாக நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது உங்கள் கை தவறியோ ஏதோ ஒன்று பட்டுருச்சு. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பிரச்சனை வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நேம் எரர் அப்படிங்கிறது வந்துருக்குது. ஸோ நம்ம வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணலை, அதனால் நமக்கு வந்து நேம் எரர் அப்படிங்கிற அந்த எக்ஸெப்ஷன் வந்து அதை வந்து கேட்ச் பண்ணி நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ இப்படி நம்ம என்ன ஒரு தப்பு பண்ணாலுமே சரி, அந்த தப்பை வந்து நீங்கள் இந்த தப்பு தான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கரெக்டாக பைத்தான் இன்டர்பிரேட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷனை வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட்னு எழுதினா தான் கரெக்டு. இப்போ நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சி ப்ரோக்ராம் ஞாபகத்தில் printf அப்படின்னு சொல்லி எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கலாம்.
இப்போ இந்த ப்ரோக்ராமே நமக்கு வந்து தப்பு. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவும் நமக்கு வந்து எரர் அப்படிங்கிறது தான் டிஸ்பிளே ஆகிக்குது. ஸோ இப்படி நம்ம என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே சரி, அது என்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக வந்து எடுத்து காமிச்சிடும். ஸோ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் இந்த ரெண்டையுமே எடுத்து விட்டுறேன். ஸோ இதை எடுத்து விட்டேன்னா இது நமக்கு என்ன எரர் அப்படிங்கிறது தெளிவாக பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இதை கம்பைல் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நேம் எரர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம அதில் வந்து நேமில் வந்து மிஸ்மேட்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து நேம் எரர். ஸோ இப்படி நீங்கள் என்ன டைப் ஆஃப் மிஸ்டேக் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸெப்ஷனை வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து காமிச்சு கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸெப்ஷனை வந்து கேட்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸெப்ஷன் கேட்ச் பண்ணுறதுனா என்ன, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷனா என்ன, அதை பைத்தானில் எப்படி கிரியேட் பண்ணணும், அதனால் நமக்கு என்னென்ன யூஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நமக்கு தேவைப்பட்ட ஒரு எக்ஸெப்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறது தான் யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன். ஸோ எப்படி பில்ட்இன் எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருக்குதோ அதே போல் பைத்தானில் நம்மளுக்கு தேவைப்பட்ட நேமில் ஒரு கேஸில் நம்ம வந்து ஒரு எக்ஸெப்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நேம் எரர், இன்னும் நிறைய எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அது எல்லாமே ஆல்ரெடி பைத்தானில் டிஃபைன் பண்ணியிருக்கிற ஒரு எக்ஸெப்ஷன். ஸோ இந்த யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன்ஸை நம்ம வந்து எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பரை கெஸ் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட் என்னென்னா, நான் வந்து ஒரு நம்பரை வந்து டிஃபைன் பண்ணிடுவேன். அந்த நம்பரை ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது யூசர் வந்து அந்த நம்பரை வந்து கெஸ் பண்ணணும். ஏன்னா உள்ள நான் என்ன நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது யூசருக்கு தெரியாது. ஸோ யூசர் ரன் டைமில் ஒரு இன்புட்டை வந்து கொடுக்கணும். ஸோ நான் இப்போ 10 அப்படிங்கிற ஒரு நம்பரை கொடுத்துருக்கேன்னா அவங்க வந்து 10 அப்படிங்கிறத டைப் பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கங்க்ராட்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ 10க்கு கீழே இப்போ வந்து 1 to 9 வந்து டைப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லோவான நம்பரை டைப் பண்ணிட்டீங்க, ஸோ கரெக்டான நம்பரை டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு சான்ஸ் கொடுக்கும். இதே வந்து ஒரு லார்ஜ் நம்பரை டைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து லார்ஜ் நம்பரை டைப் பண்ணியிருக்கீங்க, ஸோ கரெக்டான நம்பரை டைப் பண்ணீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து அதுக்கு கீழே இருக்கிற நம்பரை வந்து அவங்க வந்து டைப் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு கெஸ் பண்ணுற நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை கெஸ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் தான் நான் இந்த யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இந்த கான்செப்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு பெரிய யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன்ஸ்லாம் எழுதலாம். ஸோ நான் சொன்னது போல் ஒரு நம்பரை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். அந்த நம்பரை வந்து நான் எதில் டிஃபைன் பண்ணிக்கிறேன்னா num ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது போல் நிறைய சான்சஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா அவங்க வந்து கரெக்டான இன்புட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயில் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஒயில் வந்து ட்ரூன்னு கொடுத்துறேன். அதாவது அது வந்து கண்டினியூஸாக ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒயில் ட்ரூ அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ண போகிறதுனால ட்ரை ஸ்டேட்மெண்ட் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். ட்ரையில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையில் ஒரு இன்புட்டை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூசர்லேருந்து வாங்க போகிறேன். ஸோ அந்த இன்புட்டை வந்து நான் எதில் வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஹெச் அப்படிங்கிறதுல நான் வந்து வச்சுக்கிறேன். இதில் நான் ஒரு இன்டிஜர் இன்புட் வாங்குறதுனால டைப் கேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து இன்புட் ஆஃப் என்டர் த நம்பர் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்து யூசர்லேருந்து நான் சாய்ஸ் வாங்கிட்டேன். இப்போ இந்த சாய்ஸ் வந்து லெஸ் தென் 10 இருக்குதா அப்படின்னு நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் அது வந்து லெஸ் தென் 10 தான் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா, ரைஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ரைஸ் அப்படிங்கிற கீவேர்டை வந்து நம்ம வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் வந்து யூஸ் பண்ணுவோம். இதை ஏன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸெப்ஷனை வந்து ரைஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த இடத்துல நான் இந்த எக்ஸெப்ஷனை வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த கீவேர்டை வந்து ரைஸ் பண்ணி அது எதை சம்மந்தப்பட்ட எக்ஸெப்ஷனோ அதுக்கு கொடுத்து அது என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்க்கும். அதுக்காக தான் இந்த ரைஸ் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்ன எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணேன்னா, இப்போ வந்து நம்ம யூசர்லேருந்து வாங்கியிருக்க அந்த இன்புட் வந்து 10 விடவும் லோவாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்மால் வேல்யூ வந்து யூசர் வந்து என்டர் பண்ணிட்டாங்க நம்மளுடைய கரெக்டான இன்புட்டை விட. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ ஸ்மால்
எரர் அப்படிங்கிற ஒரு எக்ஸெப்ஷன் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸெப்ஷனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ ஸ்மால் எரர். இப்போ ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். அடுத்து எல்இஃப் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த எல்இஃப்ல சிஹெச் இஸ் கிரேட்டர் தென் 10 இருக்குதா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ கிரேட்டர் தென் 10 இருந்துச்சுன்னா நான் அடுத்து என்ன ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ லார்ஜ் எரர் அப்படிங்கிறத நான் வந்து ரைஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டூ ஸ்மால் எரர், டூ லார்ஜ் எரர் இதெல்லாம் பைத்தானில் இருக்கிற ஒரு எக்ஸெப்ஷன் கிடையாது. நானாக கிரியேட் பண்ணுற எக்ஸெப்ஷன். இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையாக நான் கிரியேட் பண்ணுற எக்ஸெப்ஷன் தான் இந்த டூ ஸ்மால் எரர், டூ லார்ஜ் எரர். ஸோ ரெண்டு கண்டிஷனுமே ஃபெயில் ஆகுது அப்படின்னா நான் வந்து பிரேக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பிரேக் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த ஒயிலை விட்டு வெளியே வரும். ஏன்னா ஒயில் ட்ரூன்னு இருக்கிறதுனால அது வந்து கண்டினியூஸாக எண்ட்லெஸ்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்து ட்ரையில் பண்ண வேண்டிய வேலையை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸெப்ட் கண்டிஷன் வந்து நம்ம வந்து போடுவோம். இந்த எக்ஸெப்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, டூ ஸ்மால் எரர். ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபைன் பண்ணுறோம். ஸோ இது வந்து ப்ரோக்ராம் வந்து இந்த டூ ஸ்மால் எரரை வந்து பார்க்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா பிரிண்ட்எஃப்ல யூசருக்கு வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறோம். யூ என்டர் டூ ஸ்மால் நம்பர், ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு இன்புட்டை வந்து ஒரு அவுட்புட்டை வந்து கொடுக்குறோம். ஸோ யூசர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு எக்ஸெப்ட் போட்டு இந்த டூ லார்ஜை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த டூ லார்ஜை கொடுத்து இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் யூ என்டர் டூ லார்ஜ் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ ப்ளீஸ் ட்ரை அகைன். ஓகே, இப்போ வந்து யூசர் வந்து ஒரு ஸ்மால் நம்பர் என்டர் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்மால் நம்பர் என்டர் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறோம். லார்ஜ் நம்பர் என்டர் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து லார்ஜ் நம்பர் என்டர் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறோம். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா பிரிண்டில் யூ என்டர் கரெக்ட் நம்பர் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அவங்க வந்து இன்கேஸ் கரெக்ட் நம்பரை என்டர் பண்ணும்போது நம்ம வந்து நீங்கள் வந்து கரெக்ட் நம்பரை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய லாஜிக்ஸ். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமில் நம்மளுடைய லாஜிக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரன் ஆகாது. ஏன்னா இதில் வந்து டூ ஸ்மால் நம்பர் அப்படிங்கிற ஒரு யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். டூ லார்ஜ் நம்பர் அப்படிங்கிற ஒரு யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டெஃபினிஷன் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த டெஃபினிஷனை நம்ம தான் எழுதணும். ஸோ அதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து ஒரு கிளாஸில் வந்து எழுத போகிறோம். ஸோ நம்ம வந்து இன்னும் பைத்தானில் கிளாஸ் கான்செப்ட் பார்க்கல. இன்னும் ஃபியூச்சரில் நம்ம வந்து அதை பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஜஸ்ட் இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் வச்சு எக்ஸெப்ஷனோட டெஃபினிஷனை நான் வந்து கொடுக்குறேன். ஸோ எப்படி கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆல் டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ண போகிறதுனால ஃபஸ்ட்டு வந்து எல்லா டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு எரர் எக்ஸெப்ஷன்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். இதில் எரர் அப்படிங்கிற ஒரு கிளாஸில் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற ஒரு அந்த ஆல்ரெடி இருக்கிற பைத்தானில் இருக்கிற அந்த எக்ஸெப்ஷனை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக கொடுத்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் ஜஸ்ட்டு பாஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஒரு கிளாஸை மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே நான் எந்த வேலையும் பண்ணுறதில்ல. ஸோ ஜஸ்ட்டு பாஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். அடுத்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், டூ ஸ்மால் எரர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ். ஸோ இதுதான் நம்ம டிஃபைன் பண்ணுற யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷனுக்கு. ஸோ இதுக்கு நான் வந்து இன்புட்டாக ஒரு ஆப்ஜெக்டாக என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இந்த எரர் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துட்டு இதுலேயும் பாஸ் அப்படிங்கிறத இதுலையும் பாஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ அடுத்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸில் வந்து டூ லார்ஜ் எரர் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு கிளாஸ் இதுக்கும் வந்து நான் வந்து ஆப்ஜெக்டாக எரர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதுலேயே நான் வந்து பாஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டிய எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் ஒரு டூ ஸ்மால் எரருங்கிற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி அதை வந்து ஜஸ்ட் பாஸ் மட்டும் பண்ணுறேன். ஸோ பாஸ் அப்படிங்கிறது எந்த வேலையுமே பண்ணாது. அது ஜஸ்ட்டு அந்த ஒரு எம்டி கிளாஸோ எம்டி ஃபங்க்ஷனோ கிரியேட் பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு பாஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்டை பற்றி தெரியாதுன்னா நம்ம சேனல் அதுக்குன்னு ஸ்பெஷல் வீடியோவே பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஓகே,
பார்த்தீங்கன்னா என்டர் த நம்பர் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் இப்போ வந்து 2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூ என்டர் 2 ஸ்மால் நம்பர் ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படின்னு வருது. ஓகே, அப்போ 2 ஸ்மால் நம்பர்னு வருது. நான் ஒரு 13 கொடுக்கட்டா அப்படின்னு நான் 13 கொடுத்தேன்னா ஐயோ யூ என்டர் 2 லார்ஜ் நம்பர் ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்போ நீங்கள் வந்து ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருச்சு 2க்கும் 13க்கும் இடையில தான் அந்த நம்பர் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு 8 அப்படிங்கிறத நான் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ 8 அப்படிங்கிறத என்டர் பண்ணும்போது யூ என்டர் 2 ஸ்மால் நம்பர் அப்படின்னு வருது. ஸோ 8க்கும் 13க்கும் இடையில தான் இப்போ அந்த நம்பர் இருக்குது. ஏன்னா 13ங்கும் போது லார்ஜ் போயிடுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 11 அப்படிங்கிற ஒரு இன்புட்டை நான் வந்து கொடுத்துருக்கிறேன். இப்போ யூ என்டர் லார்ஜ் நம்பர் அப்படின்னு வருது. ஸோ இப்போ 8க்கும் 11க்கும் இடையில தான் அந்த சாய்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து 10 வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா யூ என்டர் கரெக்ட் நம்பர் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு கேமாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி அந்த இது வந்து யூசர் வந்து இன்புட் வாங்கும்போது அது சின்ன நம்பராக இருந்தால் அவங்களுக்கு ஒரு மெசேஜ், பெரிய நம்பராக இருந்தால் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அப்படின்னு நம்ம வந்து அதை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இதுதான் வந்து யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன்ஸ்னால் என்ன, அதை எப்படி க்ரியேட் பண்ணணும், அதனால் நமக்கு வந்து ப்ரோக்ராமிங்கில் எப்படி யூஸ் இருக்குது, அதை எப்படி ப்ரோக்ராமிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கு. இந்த வீடியோவில் ஃபைல் ஹேண்ட்லிங் இன் பைத்தான் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து மற்ற லாங்குவேஜில் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சியில் ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஜாவாவில் ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதே போல் தான் பைத்தான்லேயே வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுவோம், அதை வந்து க்ளோஸ் பண்ணுவோம், அதில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணுவோம், அதில் நம்ம ஒரு டேட்டாவை ரைட் பண்ணுவோம், இன்னும் அந்த ஃபைலுக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணலாம், ஃபைலை வந்து நம்மளுடைய ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து டெலிட் பண்ணலாம். ஸோ இப்படி நிறைய ஃபைல் ரிலேட்டடான ஆப்ரேஷன்ஸை நம்ம வந்து பைத்தானில் இந்த ஃபைல் ஹேண்ட்லிங் மூலமாக பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணணும், அந்த ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு கான்செப்டாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவில் ஒரு ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி க்ளோஸ் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வர்ற ஒவ்வொரு வீடியோவில் எப்படி அதில் டேட்டாவை ரைட் பண்ணணும், எப்படி இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணணும், ஸோ எப்படி ரீநேம் பண்ணணும், எப்படி டெலிட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைலில் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்கில் பைத்தானோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கணும். ஸோ அதோட சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபைல் ஆப்ஜெக்ட், ஸோ இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் மூலமாக தான் நம்ம வந்து அது வந்து எந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத மீன் பண்ணுறது தான் இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட். எப்படி நீங்கள் வந்து சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஃபைல் பாயிண்டர் அப்படி ஒரு இது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே இதுதான் இங்கே வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த ஃபைல் ஆப்ஜெக்டில் தான் நம்ம ஓப்பன் பண்ணுற ஃபைலில் இருக்கிற டேட்டா, அந்த ஃபைலோட இது எல்லாமே நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் டபுள் கோட்ஸில் ஃபைல் நேம். ஸோ அந்த ஃபைல் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது மோட், ஸோ எந்த மோடில் நீங்கள் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மோட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து ஃபைலை வந்து ரீட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறோமா, ரைட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறோமா, அப்பெண்ட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறோமா அப்படிங்கிறது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா R+, W+, A+ அப்படிங்கிற மோடும் உண்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R+னா ரீட் அண்ட் ரைட், W+னா ரீட். ஸோ அந்த இப்போ நம்ம R அப்படின்னு மட்டும் கொடுக்குறோன்னா ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து ப்ளஸ்ஸும் நீங்கள் சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து 2 பர்பஸ்க்காகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். அதே போல் இதில் வந்து பைனரி ஃபைல்ஸை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ Rன்னு இருக்கும், ஸோ அதுக்கு வந்துட்டு RB, WB, AP அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அது வந்து பைனரி ஃபைல்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதாக. ஓகே, ஸோ இப்போ வந்து இதான் வந்து சின்டாக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் இதில் வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு எஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ எஃப் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் ஓப்பன் ஆஃப் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஓப்பன் ஆஃப் அந்த ஃபைலோட நேம், நம்ம எந்த இடத்துல இருக்கிற ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோமோ அந்த லொக்கேஷனை வந்து கொடுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லொக்கேஷனில் நான் வந்து ஒரு ஃபைல் ஒன்று வச்சுருக்கிறேன், டெமோ அப்படிங்கிற ஒரு ஃபைல். ஸோ இந்த ஃபைலை தான் நான் வந்து இப்போ ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்களும் உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு லொக்கேஷனில் ஃபைல் வச்சுருக்கலாம். ஸோ இந்த லொக்கேஷனை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பேக் ஸ்லாஷ் வந்து உங்களுக்கு வந்து
ஆல்ரெடி நம்மளுடைய ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் வந்து இருக்கும். பட் பைத்தான் வந்து இந்த ஸ்லாஷை வந்து அக்செப்ட் பண்ணாது. பைத்தான் வந்து இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான் நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த ஸ்லாஷை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நான் இதில் வந்துட்டு demo.txt அப்படிங்கிறதான் என்னோடய ஃபைலு. ஸோ இப்போ நான் வந்து என்ன மோடில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து நம்ம இப்போ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ரைட் மோட்லேயே நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுதான் வந்து ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு இது. ஓகே, இப்போ நான் வந்து கரெக்டாக தான் ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேனா, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலோட ஆட்ரிபியூட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் நம்மகிட்ட இருக்குது. அந்த ஃபைல் ஆப்ஜெக்டை நம்ம இந்த ஆட்ரிபியூட்டை வச்சு கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ என்னென்ன ஆட்ரிபியூட்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆட்ரிபியூட், மோட் ஆட்ரிபியூட், க்ளோஸ்ட் ஆட்ரிபியூட், சாஃப்ட் ஸ்பேஸ் ஆட்ரிபியூட். ஸோ இப்படி இந்த 4 ஆட்ரிபியூட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பைத்தானில் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங்கில் இருக்குது. ஸோ இந்த 4 ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நேம் ஆட்ரிபியூட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைலோட நேம் வித் லொக்கேஷனை வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணும். இந்த மோட் ஆட்ரிபியூட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன மோடில் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணும். இந்த க்ளோஸ் அப்படிங்கிற இந்த ஆட்ரிபியூட் என்ன பண்ணுன்னா, அந்த ஃபைல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்களா இல்லை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கீங்களா, அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1ங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். க்ளோஸ் பண்ணலைங்கன்னா நம்மளுக்கு வந்து 0 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். சாஃப்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். பட் இந்த சாஃப்ட் ஸ்பேஸை நம்ம வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமிங்கில் அதிகமாக ரிட்டர்ன் பண்ண நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம அதை பற்றி அவ்வளோவா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஃபைல் ஆட்ரிபியூட்ஸை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு பிரிண்ட்எஃப்ல வந்து நேம் ஆஃப் த ஃபைல் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நேம் ஆஃப் த ஃபைலுன்னு கொடுத்துட்டு கமா f.name அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நான் இந்த ஃபைலை வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபைல்னு போட்டு எனக்கு வந்து வித் லொக்கேஷனோட எனக்கு வந்து காமிக்குது. ஸோ ஈக்குவலனில் டுட்டோரியல் எக்ஸாம்பிள் demo.txt. ஸோ நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்னா அந்த மோடு, ஸோ என்ன மோடில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் ஃபைல் அப்படின்னு நான் வந்து செக் பண்ணுறேன். f.mode. ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ W அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட், இது ஃபைல் இஸ் க்ளோஸ்ட் ஆர் நாட் அப்படின்னு நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா f.closed. ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வந்து வந்திருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபைல் வந்து இன்னும் க்ளோஸ் ஆகலை, ஃபைல் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ இதான் வந்து நம்ம வந்து அந்த ஃபைலோட ஆட்ரிபியூட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஃபைலை வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அதை எப்படி க்ளோஸ் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணாலுமே நம்ம வந்து கண்டிப்பாக க்ளோஸ் வந்து பண்ணணும். ஸோ எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் மூலமாக தான் க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து க்ளோஸ் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ f.close off அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிற ஃபைல் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகே, நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன், அது க்ளோஸ் ஆயிருச்சா அப்படின்னு நீங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டில் ஃபைல் இஸ் க்ளோஸ்ட் ஆர் நாட் அப்படின்னு நான் வந்து செக் பண்ணுறேன். கமா f.closed நான் செக் பண்ணுறேன். ஸோ ஒரு f.closed வந்து ஃபைலை வந்து ஓப்பனில் இருக்கும்போது செக் பண்ணுறேன். அடுத்த இதை ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஃபைல் வந்து அந்த ஃபைல் வந்துருக்குது. மோட் ஆஃப் ஃபைல் வந்து டபுள்யூன்னு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல் இஸ் க்ளோஸ்ட் ஆர் நாட் ஃபால்ஸு. அடுத்து ஃபைல் இஸ் க்ளோஸ்ட் ஆர் நாட் ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன்னா ஃபைலை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் இப்போ இதில் மோடு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து இப்போ நான் ரைட் மோடு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ரீட் மோடு வேணால் ஆர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீட் மோடு வந்து வந்துடும். ஸோ நான் இப்போ கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரீட் அப்படிங்கிற மோடுக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இப்படி நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான மோடில் ஃபைலை ஓப்பன்
ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள பேசிக்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ணலாம், எப்படி அந்த ஃபைலே நம்மளும் வந்து டேட்டாவை ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு ஃபைலில் இருக்கிற கண்டென்ட் எப்படி ரீட் பண்ணணும், நம்ம ஒரு கண்டென்ட் எப்படி ஃபைலில் ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பைத்தானில் ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்ன, ஸோ நம்ம எப்படி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணலாம், எப்படி ஒரு ஃபைலை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைலில் இருக்கிற டேட்டாவை எப்படி ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் எந்த ஃபைலில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெமோ அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த டெமோ அப்படிங்கிற இந்த ஃபைலுக்குள்ளே ஒரு கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ அது என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விஜய் வெல்கம் டு சாண்ட்ரா டெக்ஸ்பாட், வெல்கம் டு சாண்ட்ரா டெக்ஸ்பாட் அப்படிங்கிற ஒரு 3 லைன் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபைலில் வந்து இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட்டை, இந்த ஃபைலில் இருக்கிற இந்த கண்டென்ட்டை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை ரீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணுறதுக்குள்ள சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ணுறீங்கன்னா, அதை ரீட் பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட்டை ஒரு வேரியபிளில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி ஆகணும். ஸோ நான் வந்து str அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் அந்த ஃபைல் ஆப்ஜெக்டோட நேம். நம்ம இப்போ இந்த எஃப் தான் நம்ம வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட்னு யூஸ் பண்ண போகிறோம்னா, எஃப் டாட் ரீட் ஆஃப். ஸோ ரீட் ஆஃப்குள்ளே ரீட் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீட் ஆகும். இந்த ரீட் ஆஃப்குள்ளே நீங்கள் வந்து ஒரு இன்டிஜர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்டிஜர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைலிருந்து நீங்கள் டேட்டாவை ரீட் பண்ணும்போது எனக்கு இத்தனை கேரக்டர்ஸை மட்டும் நீ ரீட் பண்ணால் போதும் அப்படிங்கிறத இன்டர்பிரேட்டருக்கு நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்டிஜரை வந்து யூஸ் பண்ணோம். இது வந்து ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு டேட்டா வந்து ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து ரைட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரைட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணி இதுக்குள்ளே நீங்கள் என்ன ஸ்ட்ரிங்கு கொடுக்குறீங்களோ, ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன ஸ்ட்ரிங்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு வந்து ஃபைலில் வந்து ரைட் ஆகும். ஸோ இப்போ வந்து இதோட சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப், ஃபைலோட லொக்கேஷன் நான் வந்து கொடுத்துக்கிறேன் /demo.txt அப்படின்ட்டு. ஸோ நான் இந்த ஃபைலை வந்து என்ன மோடுக்காக ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட் மோடுக்காக தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ரீட். ஸோ இப்போ வந்து ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்து ரீட் பண்ண போகிறோம். ஸோ str அப்படிங்கிற வேரியபிளில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ str ஈக்குவல் டு எஃப் டாட் ரீட் ஆஃப். ஃபஸ்ட் நான் அதில் வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ கூட கொடுக்கலான்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக எந்த ஒரு இன்புட்டுமே கொடுக்காம, எந்த ஒரு இன்டிஜர் ஆப்ஷனுமே கொடுக்காம நான் ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்ட்ரிங்கை நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த எஃப் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்டை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ஓகே. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி சொன்னது போல் இந்த ஸ்லாஷை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணுறதுல மிஸ்டேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வெல்கம் டு சாண்ட்ரா டெக்ஸ்பாட், வெல்கம் டு சாண்ட்ரா டெக்ஸ்பாட் அப்படிங்கிற அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்குது. ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு வந்து விஜய் வெல்கம் டு சாண்ட்ரா டெக்ஸ்பாட், வெல்கம் டு சாண்ட்ரா டெக்ஸ்பாட் அப்படின்னு தான் நமக்கு வந்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைலில் வந்து ரைட் வந்து பண்ணிட்டோம். இப்போ எப்படி ஒரு ஃபைலில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு ஃபைலை எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போது இந்த ஃபைலை வந்து நான் வந்து இப்போ வந்து R+ மோடுக்கு நான் வந்து மாற்றிக்கிறேன். என்னென்னா ரீடும் பண்ணணும் ரைட்டும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒரு டேட்டாவை எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் டாட் ரைட் ஆஃப் என்ன கண்டென்ட் நம்ம ரைட் பண்ண போகிறோமோ அது. ஸோ நான் /n பைத்தான் டுட்டோரியல் அப்படிங்கிறத நான் வந்து ரைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாண்ட்ரா டெக்ஸ்பாட் வெல்கம் டு சாண்ட்ரா டெக்ஸ்பாட் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் டுட்டோரியல்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து ஃபஸ்ட் லைனில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு ஸ்லாஷியன் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா டெக்ஸ்பாட் வெல்கம் டு சாண்ட்ரா டெக்ஸ்பாட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. ஸோ நம்ம வந்து இது கொடுத்ததுனால நமக்கு வந்து இது வந்து ஓவர் ரைட் ஆகிருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது ஒரு எம்டி ஃபைல். இப்போ நான் இந்த ஃபைலை வந்து இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பைத்தான் டுட்டோரியல் அப்படிங்கிறது இங்கே வந்து இப்போ வந்து வந்திருக்கு. இதில் ஏன் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் லைன் வந்து பிளாங்காக வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து ஒரு ஸ்லாஷ் எண் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த ஸ்லாஷ் எண் நான் கொடுத்ததுனால எனக்கு வந்து அப்படி வந்து வந்திருக்குது சொல்கிறேன். இப்போ இதில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுத்து ஒரு இன்டிஜர் இன்புட் கொடுத்து நம்ம ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைலை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் பைத்தான் டுட்டோரியல் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 அப்படிங்கிறதான் எனக்கு வந்து நான் வந்து இன்புட் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ இது ரன் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வரும்போது ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா PYT அப்படிங்கிற ஃபஸ்ட்டு 3 லெட்டர் மட்டும்தான் நமக்கு வந்து அவுட்புட்டாக வந்திருக்கு. மற்ற எல்லாத்தையுமே ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ இப்படி கூட நீங்கள் வந்து ஃபைலை வந்து ரீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பைத்தானில் ஃபைலை ரீட் பண்ணுறது, ஃபைலை ரைட் பண்ணுறது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பைத்தானில் எப்படி ஃபைல் ரீட் பண்ணலாம், எப்படி ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை எப்படி வந்து ஃபார் லூப் மூலமாக ஐட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஒரு ஃபைலில் வந்து டேட்டாவை எப்படி ரைட் பண்ணுறது, அதில் இருக்கிற டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது என்கிட்ட வந்து ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லைன்ஸ் வந்து இருக்குது. ஒரு 10 லைன்ஸ் இருக்குது. ப்ரோக்ராமிங் பைத்தான் ப்ரோக்ராமிங், ஜாவா, PHP, வெப், C++ அப்படின்ட்டு ஒரு 10 லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 10 லைன்ஸையுமே இப்போ நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணலை அப்படின்னா எனக்கு வந்து எல்லாமே ஒரே வேரியபிளில் நான் வந்து ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கும். இப்போது நான் எல்லாத்தையுமே தனித்தனி வேரியபிளுக்கும் இல்லைன்னா ஒரு லூப் போட்டு தனித்தனியாக ஐட்ரேட் பண்ணி எடுக்கணும். ஒரு ஃபைலில் டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஃபைலை வந்து இங்கே வந்து ரீட் பண்ணி வச்சுருக்கிறேன் F அப்படிங்கிறதுல. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைலில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு டோட்டல் லைன் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ F அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஃபைலில் இருக்கிற அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் அப்படி நம்ம வந்து வச்சுருக்கிறோம். இப்போ F டாட் ரீட் லைன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் அந்த ஃபைலில் இருக்கிற ஹோல் லைன்ஸுமே ரீட் பண்ணி வச்சுக்கோம். இப்போது இதோட லென்த்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸோ ஓவரால் டோட்டலாக வந்து அந்த ஃபைலில் எவ்வளோ லென்த் லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சிடும். ஸோ நான் இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் டோட்டல் லைன். ஸோ இதை சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வந்திருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து 10 லைன்ஸ் தான் வந்து இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த நோட் பேடில் எவ்வளோ லைன்ஸ் இருக்குதோ அதை வந்து நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த 10 லைன்ஸையும் எப்படி நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணுறது, அதுக்கு என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப் மூலமாக ஐட்ரேட் பண்ணும்போது ஃபார் அப்படிங்கிற கீவேர்டு ஸோ நம்ம ஐட்ரேட் பண்ணுற வேரியபிள். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து லைன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஃபார் லைன் இன் எதுலேருந்து எடுக்க போகிறோம் F டாட் ரீட் லைன்ஸ் ஆஃப். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன அதே ஃபங்க்ஷன் தான். ஸோ ரீட் லைன்ஸ் ஆஃப்ங்கும்போது ஹோல் லைனையுமே ரீட் பண்ணிக்கும். அதுலேருந்து நம்ம வந்து ஒவ்வொரு லைனாக வந்து ரீட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட். இப்போ நம்ம இந்த லைனை வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு லைன் பை லைனாக தான் நம்ம ரீட் பண்ணுறோமா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரிண்ட் SANTRA TECHSPOT அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு SANTRA TECHSPOTங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு லைன் வரும். அடுத்து SANTRA TECHSPOT, அதுக்கப்புறம் ஒரு லைன், அதுக்கப்புறம் SANTRA TECHSPOT. ஸோ இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு நான் சொன்ன போதே வந்துருக்குது. ஃபஸ்ட்டு வந்து SANTRA TECHSPOT பைத்தன் ப்ரோக்ராமிங், SANTRA TECHSPOT ஜாவா ப்ரோக்ராமிங், SANTRA TECHSPOT வெப் ப்ரோக்ராமிங், SANTRA TECHSPOT சி ப்ரோக்ராமிங், அப்படி நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு லைன் பை லைனாக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைலில் இருந்த கண்டென்ட்டை ஒவ்வொன்றா ரீட் பண்ணி ஒரு ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ இது வந்து ஒவ்வொரு லைனாக நம்ம எடுத்ததுனால இப்போ இதை வச்சு நம்ம வந்து என்ன வேணாலும் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இப்போ இதை வந்து ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணனாலோ இல்லைனா ஒரு டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணனாலோ இல்லாட்டினா இதை வச்சு ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாவோ இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு வேர்டை வச்சு அந்த லைன் கூட நம்ம ரீட் பண்ணுற லைன் கூட கம்பேர் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுறது, இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையுமே இந்த ஃபைலை வந்து நம்ம ரீட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். இன்னும் அடுத்தடுத்து வர்ற ஒவ்வொரு வீடியோவிலையும் இந்த ரீட் பண்ணியிருக்கிற லைனை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும், அதை எப்படி ஒரு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம், இல்லாட்டினா ஒரு பர்டிகுலர் வேர்டு அந்த ஃபைலில் இருக்குதா அப்படிங்கிறத இந்த ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து வரிசையாக சொல்லி தரணும் போகிறேன். ஒரு ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை எப்படி லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிஸ்ட்டுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா லிஸ்ட்டை பற்றின வீடியோ நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒரு ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை எப்படி லைன் பை லைனாக ஃபார் லூப் யூஸ் பண்ணி ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் அதே ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் ஸ்ப்ளிட்டிங்லாம் பண்ணி அதில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம தனித்தனியாக பிரித்து நமக்கு தேவையாக ஒவ்வொரு லிஸ்ட்டாக நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ஃபைலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் காமிச்சிடுறேன். ஸோ இதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைல். இந்த ஃபைலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம், டிபார்ட்மெண்ட், மார்க் அப்படின்னு ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்டு வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ விஜய், குமார், ராஜா, அஜய், சூர்யா அப்படின்னு ஒரு 5 ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 5 ரெக்கார்ட்ஸையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலுமே தனியாக ஒவ்வொரு லிஸ்ட்டில் போட்டு ஒரு ஹோல் லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம இந்த ப்ரோக்ராமில் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் இந்த ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் ஃபார் லைன் இன் எஃப் டாட் ரீட் லைன்ஸ் ஆஃப். ஸோ இது நம்ம வந்து போன ப்ரோக்ராமில் பார்த்த அதே தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீட் லைன்ஸ், ஸோ லைன் அப்படிங்கிறதுல நான் வந்து ரீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு லைன் வந்து ரீட் பண்ணுது, அதாவது இந்த எஃப் டாட் ரீட் லைன்ஸில் அதில் இருக்கிற ஹோல் கண்டென்ட்டும் இந்த ஃபைலில் இருக்கிற ஹோல் கண்டென்ட்டுமே இந்த எஃப் டாட் ரீட் லைனில் இருக்குது. இந்த லைனில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைன். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும்போது நேம், டிபார்ட்மெண்ட், மார்க் மட்டும் இதில் வந்து வருது. இப்போ இந்த நேம், டிபார்ட்மெண்ட், மார்க்கில் இருந்து எனக்கு நேம் தனியாக, டிபார்ட்மெண்ட் தனியாக, மார்க் தனியாக எனக்கு வந்து வேணும். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைனில் இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணுறேன், ஸ்ப்ளிட்டு. ஸோ இப்போ நான் வந்து இந்த லைன் அப்படிங்கிறதுல வர்ற டேட்டாவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அதாவது ஆக்சுவலாக இந்த லைனில் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம், டிபார்ட்மெண்ட், மார்க் அப்படிங்கிறது வந்திருக்குது. இப்போ நான் இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன், இந்த லைனுக்கு அப்புறம் இது வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் 0 வந்துட்டு நேம், கமா வேல்யூ ஆஃப் 1 ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட், கமா வேல்யூ ஆஃப் 2 ஈக்குவல் டு மார்க் அப்படிங்கிறத நான் இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னேன் ஒரு லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு எம்டி லிஸ்ட்டு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப், இதுக்குள்ளே ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுக்கிறேன். இந்த பெரிய லிஸ்ட்டுக்குள்ளே நான் இது எல்லாத்தையுமே அப்பெண்ட் பண்ணுறேன். எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் 0, கமா வேல்யூ ஆஃப் 1, கமா வேல்யூ ஆஃப் 2. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு லிஸ்ட்டில் நான் அப்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்
ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நேம் டிபார்ட்மெண்ட் மார்க்கு வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து இருக்குது. விஜய் சிஎஸ்சி 75ங்கிறது ஒரு லிஸ்ட்டு, குமார் ஐடி 85 அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு, அதே போல் ராஜா இசிஇ 85 அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு. ஸோ இப்படி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு லிஸ்ட்டாக நமக்கு வந்து தனித்தனியாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு ஃபைலில் ஸோ இப்படி இருந்த ஒரு கண்டென்ட்டு நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு லிஸ்ட்டாக இப்படி வந்து மாறிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லூப் யூஸ் பண்ணி அதை ஐட்ரேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஸ்ப்ளிட்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி வர்ற டேட்டாவை ஸ்பேஸை வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் மட்டும்தான் எனக்கு ஐடென்டிட்டி. ஸோ அந்த ஸ்பேஸை வச்சு நான் அந்த ஹோல் லைனையுமே ஒவ்வொரு இதாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸ்ப்ளிட் பண்ண வேல்யூவை நான் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சு அந்த லிஸ்ட்டில் வந்து அப்பன் பண்ணி கடைசியாக அதை வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டாகவே நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போது ரொம்ப ஈஸியாக ஒரு ஃபைலில் இருக்கிற டேட்டாவை நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு சின்ன ஃபைல். இதே இது ஒரு பெரிய ஃபைல் 100 ரெக்கார்டு இருக்கிற ஃபைல்னாலும் நீங்கள் இந்த சின்ன கான்செப்ட் எழுதுனா போதும், உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி லிஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படி வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிரும். ஒரு ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டை எப்படி சர்ச் பண்ணுறது, கண்டென்ட்டுன்னு சொல்கிறத விட ஏதோ ஒரு பர்டிகுலர் கீவேர்டை எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏன் இந்த சர்ச்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு வேட் டாக்குமெண்ட்டோ இல்லாட்டினா ஏதாவது ஒரு வெப் பேஜையோ நீங்கள் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு கீவேர்டை நீங்கள் தேடணும் அப்படின்னா உடனே சர்ச் தான் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு ஹோல் டாக்குமெண்ட்டையும் நம்ம ஒரு ஹியூமனாக உட்காந்து ரீட் பண்ணி தான் ஒரு வேர்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து பைத்தானில் எப்படி ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட்டில் இருந்து தான் ஒரு கீவேர்டை நான் வந்து சர்ச் பண்ண போகிறேன். ஸோ அந்த கீவேர்டையும் நான் வந்து யூசர்கிட்டேருந்து ரன் டைமாக தான் வாங்க போகிறேன். ஸோ நான் INP = input of enter the keyword அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஓகே, ஒரு கீவேர்டை நம்ம என்டர் பண்ண சொல்கிறோம். அடுத்து ஒவ்வொரு லைன் பை லைனாக தான் நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் லைன் இன் f. read lines of. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ f.read lines என்ன பண்ணணுன்ட்டு இப்போ ஒரு லைனை வந்து நம்ம வந்து ரீட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if INP இன் லைன். ஸோ ஃபஸ்ட் லைனில் அந்த INPங்கிற வேர்டு வந்து இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, print keyword found in line number அப்படின்னா போட்டேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு எந்த லைனில் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது அந்த லைனோட நம்பர் நமக்கு தேவை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கவுண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன், இனிஷியலாக 0 அப்படின்னுட்டு. இப்போது இந்த ஃபார் லூப் ஐட்ரேட் ஆகி ஒவ்வொரு டைமும் உள்ளே வரும்போதும் இந்த கவுண்டோட வேல்யூவை நான் வந்து அதாவது 1 வச்சு நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு கீவேர்ட் ஃபவுண்ட் இன் லைன் நம்பர் கமா இந்த கவுண்ட்டை வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ணதுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து என்டர் த கீவேர்ட் அப்படிங்கிறது வந்து காமிக்குது. ஸோ நான் இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் ஃபவுண்ட் இன் லைன் நம்பர் 5 அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ இப்போது இந்த நோட் பேடை நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே மெக் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போது லைன் நம்பர் 1 2 3 4 5. ஸோ 5 அப்படிங்கிற இந்த லொக்கேஷனில் மெக் அப்படிங்கிறது வந்திருக்கு. நமக்கும் கீவேர்ட் ஃபவுண்ட் இன் லைன் நம்பர் 5 அப்படிங்கிறதா நமக்கும் அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ஒரு ஃபைலிருந்து ஒரு பர்டிகுலர் வேர்டை ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 5 டேட்டாஸ் தான் இருக்குது. ஸோ 1000 லைனோ ஒரு 10,000 லைன்ஸோ ஒரு டேட்டா இருக்கும்போது கூட ஈஸியாக நம்ம வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்னொரு டைம் ரன் பண்ணி இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு 60 அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து 6th லைனில் இருக்குதுங்க நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ என்டர் த கீவேர்டுன்னு கேட்குது, நான் வந்து 16 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ஃபவுண்ட் இன் லைன் நம்பர் 6 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்போ ஈஸியாக ஒரு பேட்டர்னை ஃபைலில் எப்படி சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து இதை வந்து பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹூப்ஸில் இருக்கிற கிளாஸ் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஹூப்ஸ் கான்செப்ட் எல்லாத்தையுமே ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துருங்க. ஏன்னா அதுதான் இதுக்கு இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஹூப்ஸ்ன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பைத்தானில் கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ பைத்தானில் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்ட். ஸோ கிளாஸுங்கிறது அதோட கீவேர்ட். அதுக்கப்புறம் அந்த கிளாஸோட நேம் என்ன நேம் கொடுக்கணுமோ அந்த நேம். இந்த நேம் அப்படிங்கிறது நம்ம விருப்பப்படுற நேம் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நான் இங்கே என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெமோ அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்து கோலன் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். இந்த கிளாஸுக்குள்ளே இப்போ நீங்கள் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதில் வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷனில் கிளாஸ் மெத்தட் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிளாஸ் மெத்தட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ பட் இதே இது நீங்கள் வேறு ஒரு லாங்குவேஜ் எடுத்து நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக தான் நீங்கள் வந்து அந்த கிளாஸை வந்து நீங்கள் வந்து கால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ இந்த இடத்துல கிளாஸ் மெத்தட்னு கொடுத்துருங்க. அதே போல் a = 10 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நான் வந்து ஈஸியாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதை சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெத்தட் அதுக்கப்புறம் 10 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்படி ஒரு கிளாஸை வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் இல்லாமல் கூட அந்த கிளாஸை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் பைத்தானில். ஓகே, அப்போ நம்ம வந்து கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ஆப்ஜெக்டோட நேம். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட நேம் வந்து என்ன நேம் வேணாலும் இருக்கலாம் நமக்கு விருப்பப்படி. நான் இங்கே வந்து ஆப்ஜெக்டை வந்து OPJ அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த கிளாஸோட நேம் என்ன நேமோ அந்த நேம் கொடுக்கணும். ஸோ டெமோ ஓப்பன் க்ளோஸ். ஸோ இதான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறது. இப்போ நான் இங்கே என்ன பண்ணேன்னா, ஸோ ஆப்ஜெக்ட் நம்ம கரெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணுறதுக்காக b = 20ங்கிற ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் கிளாஸுக்கு வெளியே எழுதுகிறேன். அந்த இதில் எதை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OPJ.object.b வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெத்தடில் ஃபஸ்ட்டு வந்து 10ங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி ஒரு கிளாஸையோ இல்லாட்டினா அந்த கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை கூட நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டையுமே நான் டெலிட் பண்ணிடுறேன். இதையும் டெலிட் பண்ணிடுறேன். ஒரு ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெஃப் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் கிளாஸுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டில் செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு வந்து ரொம்ப முக்கியம். இந்த செல்ஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல் கிளாஸில் இருக்கிற அவுட் சைடில் ஒரு வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதை கூட உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல இப்போ செல்ஃப் A, B அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இதுக்கு உள்ள நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C = A + B வந்து நான் பண்ணிவிட்டு இதிலே வந்து பிரிண்ட் C அப்படிங்கிறத நான் வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 நம்பர்ஸை வந்து பாஸ் பண்ணி அதை வந்து அடிஷன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த OPJங்கிற ஆப்ஜெக்டை வச்சு எக்ஸாம்பிள்ங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். அதுக்கு ஆர்குமெண்ட்டாக 10, 20 அப்படிங்கிறத நான் வந்து பாஸ் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் டவுட் வரலாம், என்ன 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு 2 தான் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இந்த செல்ஃப் அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட் ஆர்குமெண்ட். அது வந்து கண்டிப்பாக பைத்தானோட கிளாஸில் இருக்கிற எல்லா வேரியபிளுக்குமே இருந்தே ஆகணும். அது இல்லைனா தான் உங்களுக்கு வந்து எரர் காமிக்கும். ஸோ நான் அந்த செல்ஃப் கீவேர்டை வச்சு ஒன் டைம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். அது இல்லாமல் ஒன் டைம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெத்தட் அதோட டோட்டல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30
30 அப்படிங்கிறது நமக்கு வந்து வந்திருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்படி கால் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்டை வந்து நான் எடுத்து விட்டுட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெத்தடுங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எரர் அடிக்குது. என்ன எரர்னா, எக்ஸாம்பிள் ஆஃப் டேக்ஸ் 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பட் 3 were given. ஸோ 3 ஆர்குமெண்ட் வந்து நம்ம கொடுக்கணும், ஆனால் 2 தான் அதுக்கு வந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால தான் இந்த செல்ஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்டு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து 30 அப்படிங்கிற அவுட்புட் வந்து வந்துடுது. ஓகே, இந்த செல்ஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்டோட யூஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே அந்த கிளாஸில் வந்து நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன், d ஈக்குவல் டு 50 அப்படின்னுட்டு. ஸோ இப்போ இந்த d அப்படிங்கிற வேரியபிள் கிளாஸுக்கு வெளியே இருக்குது, ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த சியில் ஆட் பண்ணும்போது அந்த டியையும் சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். சாரி இதை ஆட் பண்ணும்போது செல்ஃப் டாட் டி அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து 80 அப்படிங்கிறது வந்துருக்குது. இந்த செல்ஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனோ இல்லைன்னா நீங்கள் செல்ஃப் அப்படிங்கிற அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நாங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறீங்கன்னா, இப்போ இந்த டி அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுக்கு வெளியே நம்ம கொடுத்துருக்கிறதுனால இந்த செல்ஃப் டாட் டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி இந்த செல்ஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்டை வச்சு அந்த கிளாஸில் இருக்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பைத்தானில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறது. ஸோ இன்னும் பைத்தானில் வந்து கன்ஸ்ட்ரக்டர், டீஸ்ட்ரக்டர், அதே போல் பாலிமாரிஃபிசம், என்கேப்சுலேஷன் எல்லாத்தையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது எல்லாத்தையும் எப்படி பண்ணுறதுங்கிறத ஃபியூச்சரில் வர ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்கும். அதே போல் உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், இப்போது நம்ம இங்கேருந்து பாஸ் பண்ணோம், அங்கேயே பிரிண்ட் பண்ணிட்டோம், அங்கேருந்து ஒரு வேல்யூவை கால் பண்ண ஆப்ஜெக்ட்கே ரிட்டர்ன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது. ஸோ அது எப்படி பண்ணலான்னா, இந்த இடத்துல நான் பிரிண்ட் சீன் கொடுத்ததுக்கு பதிலாக ரிட்டர்ன் சி அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்ஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டில் வந்து நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ ஆன்ஸ் ஈக்குவல் டு ஓபிஜி டாட் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதில் வர ரிசல்ட்டை இந்த ஆன்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆஃப் ஆன்ஸை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவும் நமக்கு அதே 80 அப்படிங்கிற அந்த ஆன்சர் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு பைத்தானில் கிளாஸ் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டர் பைத்தானில் எப்படி கிரியேட் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற டைமில் அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ரன் ஆகும். ஸோ நம்ம அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற டைமில் அந்த கிளாஸுக்கு ஏதாவது வேல்யூ பாஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மற்ற லாங்குவேஜ்லாம் எடுத்துக்கிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் C++, ஜாவாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிளாஸ் நேமில் ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம், அதை தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பட் இந்த பைத்தானில் நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணுறதுக்குன்னே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணிவிட்டு எந்த டைமில் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த இடத்துல ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன், டெமோ அப்படின்ட்டு. ஸோ இந்த கிளாஸில் நான் வந்து ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்து வெல்கம் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நார்மலாக கிளாஸ் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டெமோ அப்படிங்கிற கிளாஸுக்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், ஓபிஜே ஈக்குவல் டு டெமோ ஆஃப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் கிளாஸை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஃபஸ்ட் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஸோ வெல்கம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்போ தேடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் ஆகுற டைமில் நீங்கள் இங்கேருந்து ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய், 23. ஸோ விஜய் அப்படிங்கிற ஒரு நேமையும் ஒரு 23 அப்படிங்கிற ஏஜையும் இந்த கிளாஸ் அப்படிங்கிற இந்த மெத்தடுக்கு இந்த கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற டைமில் நீங்கள்
பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ அந்த டைம் நமக்கு வந்து கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்டர் வந்து தேவைப்படும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் தான் ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் ஆகும்போது பாஸ் பண்ணுற வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ பைத்தானில் எப்படி கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டெஃப் அப்படிங்கிற கீவேர்ட், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் init அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ஓப்பன் க்ளோஸ் செல்ஃப். ஸோ இந்த செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆர்குமெண்ட்லாம் அக்செப்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து 2 ஆர்குமெண்ட் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ நான் அதை வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் கமா ஏஜ் அப்படிங்கிறத நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு 2 ஆர்குமெண்ட்ஸ், ஒரு நேம் ஒரு ஏஜை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டையும் வந்து நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல வாங்கிட்டோம், பட் அதை எடுத்து நம்ம என்ன ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் நேம் equal to name, self dot age equal to age. ஸோ இப்போ இந்த விஜய் அண்ட் இது 23 இந்த ரெண்டையுமே செல்ஃப் டாட் நேம் செல்ஃப் டாட் ஏஜ் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏன் இந்த செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன். பட் இந்த வீடியோவில் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். இந்த செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் இருக்கிற அந்த டேட்டா மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் ஆகும்போது அது எந்த ஆப்ஜெக்டுக்குள்ள டேட்டா மெம்பர் அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த செல்ஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த செல்ஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்டு வந்து கிளாஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த செல்ஃப் இருந்தால் தான், இப்போ நீங்கள் இந்த செல்ஃப் டாட் நேம் செல்ஃப் டாட் ஏஜ்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது இருந்தால் தான் அடுத்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்லேயும் உங்களால் இந்த வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் வந்து செல்ஃபை வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, நான் இப்போ வந்து செல்ஃப் டாட் ஏஜ் செல்ஃப் டாட் நேம் வந்து கொடுத்துட்டேன். ஓகே, இனிமேல் இந்த இதை நான் எப்படி வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். டெஃப் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்ட் அந்த கிளாஸில் வர்ற எல்லா ஃபங்க்ஷனுக்குமே காமனான ஒரு கீவேர்டு அப்படின்னுட்டு. ஸோ இந்த செல்ஃபில் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் நேம் இஸ் அப்படின்னு போட்டு கமா செல்ஃப் டாட் நேம் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அதே போல் பிரிண்ட் ஏஜிஸ் அப்படின்னு போட்டு செல்ஃப் டாட் ஏஜை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த கிளாஸ்க்கு இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து ஒரு 2 ஆர்குமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறேன். விஜய் 23 அப்படிங்கிறத அதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் வந்து அக்செப்ட் பண்ணி செல்ஃப் டாட் நேமில் நேமையும் செல்ஃப் டாட் ஏஜில் ஏஜையும் நான் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் செல்ஃப் டாட் நேம் அண்ட் செல்ஃப் டாட் ஏஜ் அப்படிங்கிற அந்த ரெண்டையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இப்படியே இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த நேமும் ஏஜும் டிஸ்பிளே ஆயிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாது. ஏன்னா நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை இனிஷியலைஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இதை டிஸ்பிளே அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து இன்னும் கால் பண்ணலை. ஸோ அதை எப்படி கால் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன். ஓபிஜே டாட் டிஸ்பிளே ஆஃப் ஸோ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து கால் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நேம் இஸ் விஜய், ஏஜ் இஸ் 23 அப்படிங்கிறதும் பிரிண்ட் ஆயிருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டில் வந்து விஜய் 23ன்னு கொடுத்துருக்குறோம். ஸோ இப்படி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டாக இருக்கிற 2 வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நம்ம கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வேல்யூவை பாஸ் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நம்ம பாஸ் பண்ணாமல் கூட ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நான் வந்து வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு பதிலாக இந்த எம்டியாக இந்த ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இங்கேயுமே நான் வந்து எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே வாங்கலை செல்ஃபை தவிர. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து ஹார்ட் கோட் பண்ணிக்கிறேன். விஜய் ஏஜ் 23 அப்படின்னு சொல்லி ஹார்ட் கோட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா இப்போவும் நமக்கு அதே அவுட்புட் தான் வந்துருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரோட மெயின் எய்மே என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுற டைம் நம்ம வந்து அந்த கிளாஸுக்கு வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ பைத்தானில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணுறோம். அந்த அண்டர்ஸ்கோர் இனிட் அப்படிங்கிற அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பைத்தானில் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிரியேட் பண்ணுறோம், அதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பைத்தானில் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு ஊப்ஸில் உள்ள ஒரு முக்கியமான கான்செப்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மற்ற லாங்குவேஜில் நீங்கள் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ உங்களுக்கும் வந்து ஊப்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் வந்து நீங்கள் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், அதில் என்னென்ன டைப்லாம் இருக்குது, அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னால என்னன்னு தெரியாதனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலில் இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். வீடியோவோட லிங்க் மேலே கொடுத்துருக்கேன், அதை கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும். அந்த பேஸ் கிளாஸில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையுமே இன்னொரு கிளாஸுக்கு டிரைவ் பண்ணி எடுக்கிறது தான் நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் சன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை தான் சொல்லுவாங்க. ஸோ ஒரு அப்பா இருக்காங்கன்னா பையன் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அப்பாட்ட இருக்கிறதையும் கொஞ்சம் வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பாட்ட இருக்கிற அதே குணம் வந்து பையன்ட்ட இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து காலங்காலமாக இன்ஹெரிட்டன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்மளும் அதே ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வச்சு தான் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பைத்தானில் அதை எந்த வேலை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த கிளாஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர். ஸோ இந்த ஃபாதர் அப்படிங்கிற இந்த கிளாஸில் நான் வந்து ஒரு 2 வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு எஃப் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபாதரோட நேம் கொடுத்துக்கிறேன். அந்த நேம் வந்து என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு ராஜா அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்காக எஃப் நேம் ஈக்குவல் டு ராஜான்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது எஃப் ஏஜ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஃபாதர் இருக்காரு, அந்த ஃபாதருக்கு வந்து நேம் ஏஜ் அப்படிங்கிற 2 ஃபீல்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேஸ் கிளாஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து பேஸ் கிளாஸ். இப்போ இந்த பேஸ் கிளாஸ்ல இருந்து நம்ம ஒரு சைல்டு கிளாஸை வந்து டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் சன் அப்படிங்கிற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மற்ற லாங்குவேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ சி ப்ரோக்ராமில் நீங்கள் C++ல எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ் சைல்டு கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் என்ன ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வச்சு ஆக்சஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் கோலன், அதுக்கப்புறம் அந்த பேஸ் கிளாஸ் நேம் அப்படி நம்ம கொடுப்போம். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி டிரைவ் பண்ணி எடுப்போம்னா, இந்த சைல்டு கிளாஸ்க்கு இன்புட்டா பேஸ் கிளாஸை கொடுப்போம். ஸோ இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஒரு இன்புட்டா நம்ம கொடுக்கறது எதை கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ் கிளாஸோட நேமை கொடுப்போம். ஸோ நம்மளுக்கு இதுதான் வந்து என்னன்னா இன்ஹெரிட்டன்ஸ். பைத்தானில் வந்து நம்ம இப்படி தான் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுவோம். சைல்டு கிளாஸுக்கு பேஸ் கிளாஸோட நேமை வந்து இன்புட்டா கொடுத்து நம்ம வாங்கி ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி நம்ம கொடுக்கறதுனால இங்கே இருக்கிற எல்லா மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம வந்து சைல்டு கிளாஸ்க்கு டிரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து சன் அப்படிங்கிற கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து எஸ் நேம் ஈக்குவல் டு குமார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். எஸ் ஏஜ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபாதர்னு ஒரு கிளாஸ் இருக்குது, சன்னுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ ஃபாதருங்கிற கிளாஸ்லேயும் நேம் ஏஜ் இருக்குது, சன்னுங்கிற கிளாஸ்லேயும் நேம் ஏஜ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா இதான் வந்து நம்மளுக்கு இப்போ சைல்டு கிளாஸ். ஸோ இப்போ நம்ம இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த எஃப் நேம் அண்ட் எஃப் ஏஜ் இதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும்னா, ஃபாதர் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஓபிஜே ஈக்குவல் டு ஃபாதர் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாதான் நம்ம வந்து அந்த ஓபிஜே டாட் எஃப் நேம்னா நம்ம அதை ஆக்சஸ் பண்ணலாம். பட் இங்கே நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஓபிஜே ஈக்குவல் டு சன் ஆஃப். ஸோ சன் அப்படிங்கிற அந்த கிளாஸுக்கு மட்டும் நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபாதரோட நேமை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. ஃபாதர் நேம் இஸ் கமா ஓபிஜே டாட் எஃப் அண்டர்ஸ்கோர் நேம். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் சேவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் இஸ் ராஜா அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதே போல் நான் இதே ஆப்ஜெக்ட் வச்சு இப்போ நான் வந்து சன்னோட நேம் பிரிண்ட் பண்ணுறேன். சன் நேம் இஸ் கமா ஓபிஜே டாட் எஸ் அண்டர்ஸ்கோர் நேம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் இஸ் ராஜா, சன் நேம் இஸ் குமார் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஏன் நம்மளுக்கு வந்து இந்த ஒரே ஆப்ஜெக்ட் வச்சு ரெண்டு கிளாஸையுமே ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா நம்ம வந்து இங்கே வந்து இன்ஹெரிட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து எடுத்து விட்டுட்டு ஸோ நார்மலாக வந்து ஒரு கிளாஸ் ரன் பண்ணுற மாதிரி ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எரர் வருது. என்னன்னா சன் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் எஃப் நேம். நம்ம வந்து சன்னுங்கிற இந்த கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து எஃப் நேம்ங்கிற எதுவுமே இல்லைங்கிறதுனால நமக்கு வந்து எரர் வருது. ஸோ இதுதான் வந்து என்னன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஒரு பேஸ் கிளாஸ் ஒரு டிரைவ் கிளாஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ சாரி இதில் வந்து மல்டி லெவல்னு போட்டிருக்கிறேன் தேர்டும். இது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு லெவலாக வரும். இது வந்து நம்ம எப்படி எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா இப்போ இது வந்து ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் மட்டும் இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து இப்போ கிராண்ட் ஃபாதரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ கிராண்ட் ஃபாதர்ங்கிறனால ஜி ஃபாதர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதே போல் இப்போ இதை வந்துட்டு ஃபாதர் அப்படின்னு சொல்லி நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து கிராண்ட் ஃபாதர், அதே போல் இது வந்து கிராண்ட் ஃபாதர் நேம், கிராண்ட் ஃபாதர் ஏஜ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அந்த கிளாஸுக்கு நேம் என்ன கொடுக்குறேன்னா சன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதுக்கு இன்புட்டாக ஃபாதர் அப்படிங்கிற கிளாஸை வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து எஃப் நேம்னு மாற்றிக்கிறேன். இது எல்லாத்தையுமே இப்போ இங்கே வந்துட்டு எஸ் நேம் ஈக்குவல் டு அஜய் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே போல் எஸ் ஏஜ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ 3 கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொன்று டிபெண்ட் பண்ணி வருது. இந்த ஃபாதருங்கிற கிளாஸ் வந்து கிராண்ட் ஃபாதரை டிபெண்ட் பண்ணி வர்றதுனால இந்த ஃபாதரில் கிராண்ட் ஃபாதர் அண்ட் ஃபாதர் 2 கிளாஸ்க்குள்ள இருக்குது. அடுத்து சன்னுங்கிற கிளாஸ் வந்து ஃபாதரை டிபெண்ட் பண்ணி வர்றதுனால ஃபாதருங்கிற கிளாஸ் கிராண்ட் ஃபாதரை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இந்த சன்னு கிட்ட ஃபாதர் அண்ட் கிராண்ட் ஃபாதர் 2 பேர்த்துக்குள்ள ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும். ஸோ இப்போவும் பாருங்க நான் ஆப்ஜெக்ட் வந்து இந்த சன் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாஸுக்கு தான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிராண்ட் ஃபாதரோட நேமை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாதரோட நேமை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து சன் நேம் இஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். கமா ஓபிஜே டாட் எஸ் அண்டர்ஸ்கோர் நேம். ஸோ இது வந்து சன் நேம். ஸோ இது வந்து ஃபாதர் நேம். இது வந்து கிராண்ட் ஃபாதர் நேம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் நேம் இஸ் ராஜா, ஃபாதர் நேம் இஸ் குமார், சன் நேம் இஸ் அஜய் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. பட் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளாஸுக்கு தான் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த கிளாஸ் மற்ற கிளாஸ் எல்லாத்தையுமே டிரைவ் பண்ணி வச்சிருக்குது. ஸோ இதை தான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்படி நம்ம வந்து டிரைவ் பண்ணிக்கிட்டே போகலாம். இதை தான் நம்ம வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். ஓகே, இது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னா ஒரு 1 or 2 or more பேஸ் கிளாஸ் இருக்கும், ஒரே ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கும். அதை தான் நம்ம வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஃபாதர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்னு வச்சுக்கலாம். இதை நான் வந்து என்னென்னு வச்சுக்கிறேன்னா மதர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ மதர், இந்த ஃபாதர் மதர் 2 கிளாஸுமே எதையுமே சேர்ந்து இல்லை. ஏன்னா இது ஒரு பேஸ் கிளாஸ், அதே போல் இந்த மதர் அப்படிங்கிறதும் ஒரு பேஸ் கிளாஸ். ஏன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது ஒரு சொந்தம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிளட் ரிலேஷன் படி எந்த சொந்தமும் இருக்காது. ஸோ அவங்க ஒரு பேஸ் கிளாஸ் இருக்காங்க, இவங்க ஒரு பேஸ் கிளாஸ் இருக்காங்க. அடுத்து ஒரு சன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தங்க வராங்க. இந்த சன்னு தான் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ சைல்டு கிளாஸ். ஸோ இந்த சன்னுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபாதரோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும், அதே போல் மதரோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும். ஸோ இந்த சன்னுங்கிற கிளாஸில் நான் ஃபாதரையும் எடுத்துட்டேன், மதரையும் எடுத்துட்டேன். இப்போ நான் சன் அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து ஃபாதர் நேம்னு மாற்றிக்கிறேன். இதை வந்து
மதர் நேம்னு மாற்றிக்கிறேன். இதை வந்து சன் நேம்னு மாற்றிக்கிறேன். அதே போல் இங்கே ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே நான் மாற்றிக்கிறேன். ஸோ அதே போல் இங்கேயும் மாற்றிக்கிறேன். எல்லாத்தையும் எம்னு மாற்றிக்கிறேன். ஃபாதர் நேம். ஸோ அதே போல் நேமையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நேமை வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு கலா அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஏஜ் வந்து ஒரு 40 அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் இஸ் ராஜா, மதர் நேம் இஸ் கலா, சன் நேம் இஸ் ஏஜ் அஜய் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இப்போ நீங்கள் நினைக்கலாம் மல்டி லெவல் பண்ணதுக்கும் மல்டிபிள் பண்ணதுக்கும் ஒரே ப்ராசஸ் தானே நடந்த மாதிரி இருக்குது அப்படின்னுட்டு. இப்போ இதில் நீங்கள் என்ன பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த சன் அப்படிங்கிற இந்த கிளாஸ் வந்து மதர் ஃபாதர் ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணி இருக்குது. பட் நீங்கள் வந்து மதர்லேருந்து ஃபாதர் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. அதே போல் ஃபாதர்லேருந்து மதர் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஆனால் சன் அப்படிங்கிற கிளாஸ்ல இருந்து ஃபாதர் மதர் ரெண்டையுமே நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ரெண்டுமே பேஸ் கிளாஸ், இந்த ஒன்று தான் சைல்டு கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டு மதர் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த மதர் அப்படிங்கிற கிளாஸை வச்சு நான் இப்போ வந்து இதை சேவ் பண்ணி இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மதர் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் எஃப் நேம்னு வருது. ஸோ எஃப் நேம்ங்கிறது நமக்கு வந்து ஃபாதரில் தான் இருக்குது. அந்த ஃபாதரை நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு பேஸ் கிளாஸ், இது ஒரு பேஸ் கிளாஸ் தனித்தனியாக இருக்குது. ஸோ அந்த தனித்தனியாக இருக்கிற பேஸ் கிளாஸ் வந்துட்டு ஒரு சைல்டு கிளாஸ் டிரைவ் பண்ணி எடுக்கிறது. ஸோ இதை தான் நம்ம வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, பைத்தான்ல இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் இந்த ரெண்டுமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிமார்பிசம் அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். இந்த பாலிமார்பிசம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊப்ஸில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த பாலிமார்பிசம் பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இதில் நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். பாலிமார்பிசம் அப்படிங்கிறது நம்ம வந்து மெனி ஷேப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரே ஃபங்க்ஷன் தான் இருக்கும். பட் நம்ம டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் ஆஃப் இன்புட் கொடுக்கறத டிபெண்ட் பண்ணி அது நமக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். பட் த ஃபங்க்ஷன் வந்து ஒரு சேம் ஃபங்க்ஷன் தான். ஸோ இதை நம்ம வந்து தெளிவாக ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பு, ஹியூமன் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட லிங்கையும் மேலே கொடுக்குறேன், நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னா பற்றி பார்க்கலாம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து C++லையோ ஜாவாலையோ இல்லாட்டினா எனி அதர் ஊப்ஸ் லாங்குவேஜில் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி உங்களால் பைத்தானில் டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா பைத்தான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கை டைரெக்டாக சப்போர்ட் பண்ணாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சேம் ஃபங்க்ஷனை வந்து திரும்ப திரும்ப நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக எந்த ஃபங்க்ஷன் வந்து அதில் இருக்குதோ அதை தான் வந்து பைத்தான் வந்து எடுத்துக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் எழுதியிருந்தாலுமே அதை வந்து பைத்தான் வந்து கணக்கில் எடுத்துக்காது. ஸோ நீங்கள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது கரெக்டாக லாஸ்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் எத்தனை ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணுறதோ அதை பொறுத்து நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக ரன் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து எரர் தான் வரும். ஸோ நான் இப்படி தியரியாக சொல்கிறது உங்களுக்கு புரியாது கண்டிப்பாக. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாகவே நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கை நம்ம மற்ற லாங்குவேஜில் பண்ணுற மாதிரி நான் ஃபஸ்ட் வந்து பண்ணுறேன். கிளாஸ் டெமோ அப்படிங்கிற ஒரு கிளாஸை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா fun அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து செல்ஃப், ஸோ எந்த ஆர்குமெண்ட்டுமே அக்செப்ட் பண்ணல. ஸோ இங்கே வந்துட்டு சும்மா பிரிண்ட் ஹலோ அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன் டெஃப் ஃபங். ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஏ அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் அக்செப்ட் பண்ணி வாங்கிட்டு இங்கே வந்துட்டு பிரிண்ட் ஏ. ஸோ இதில் வந்து பிரிண்ட் ஏயோட வேல்யூவை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து 2 ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் ஃபங்க்ஷன் வித் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்ட்டு மற்ற லாங்குவேஜில் சொல்லுவோம். ஸோ அதை இப்போ பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ OPJ ஈக்குவல் டு டெமோ ஆஃப் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ OPJ டாட் ஃபங்க்ஷன் ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து எந்த ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணாததுனால எதுவுமே கொடுக்காம வந்து அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஃபங்க்ஷனை வந்து fun ஆஃப்
ஸோ ஒரு ஆர்குமெண்ட் நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை கொடுத்து நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து நார்மலாக மற்ற ஊப்ஸ் லாங்குவேஜில் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கை டிஃபைன் பண்ணுறது. ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஒன் ரெக்யூட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து வருது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படிங்கிறத கால் பண்ணுறேன். ஸோ பைத்தனோட இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இதை வந்து அது வந்து அவாய்ட் பண்ணிடுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணிட்டு இதை தான் அது வந்து கணக்கில் எடுத்துக்குது. இந்த கிளாஸுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் மட்டும் தான் இப்போ இருக்குது அப்படிங்கிறத கணக்கில் எடுத்துக்குது. அதனால் நம்ம இங்கே வந்து opg.funOf அப்படின்னுட்டு எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணாமல் அதை கால் பண்ணுறோம். அப்படி கால் பண்ணுறதுனால இங்கே வந்து ஏ அப்படிங்கிற ஆர்குமெண்ட் அது வந்து ரிசீவ் பண்ணுது. ஸோ இது வந்து ரிசீவ் பண்ணாததுனால நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நமக்கு வந்து ஒரு எரர் வருது. ஸோ என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் மிஸ்ஸிங் ஒன் ரெக்யூட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் இதுலேயும் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 1 அப்படின்னு இங்கே இல்லை, இதில் வந்து நீங்கள் வந்து இதுலேயே வந்து ஒரு 1 அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் வந்து 1 அப்புறம் வந்து 10. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ரெண்டுமே இந்த ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணுறோம் அப்படின்னுட்டு. ஸோ இப்படி நீங்கள் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணாலுமே லாஸ்ட்டாக எந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குதோ அதை தான் வந்து இன்டர்பிரட்டர் எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்து பைத்தானில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். ஸோ இதனால் நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறேன். ஸோ இந்த கிளாஸ் டெமோக்குள்ளே நான் வந்து ஒரு அடிஷன் பண்ணுற ஃபங்க்ஷனை நான் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் மூலமாக பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ டெஃப் சம் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா செல்ஃப், ஸோ நான் வந்து ஒரு மேக்ஸிமம் நான் வந்து 3 நம்பர்ஸ் தான் இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஏபிசி அப்படிங்கிற ஒரு 3 வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 வேரியபிளை ரிசீவ் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 வேரியபிளுக்குமே நான் டிஃபால்ட்டாக வேல்யூ நன் அப்படின்னு சொல்லி கொடுத்துப்பேன். ஸோ நம்ம அங்கேருந்து வேல்யூ பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வேல்யூ வந்து இங்கே ரீஅசைன் ஆயிரும். ஸோ நான் இப்போ வந்து 3 இதுக்குமே டிஃபால்ட்டாக நன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன் போட போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல பிரிண்ட் சி அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏபிசி 3யுமே ஆட் பண்ணி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கூட கிரியேட் பண்ணி நான் அதை காமிச்சிடுறேன். டெமோ ஆஃப் opj.sum of 10, 20, 30. ஓகே, நம்ம வந்து அங்கே 3 ஆர்குமெண்ட்ஸை ரிசீவ் பண்ணுறோம். நம்ம இங்கே வந்து 3 ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு இது பைத்தான் 2.7ல் போடுற மாதிரி நம்ம போட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 60 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து நமக்கு வந்து வந்திருக்குது. பட் இப்போ இது நீங்கள் இந்த இடத்துல இருந்து இப்போ நான் வந்து 2 நம்பர்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். என்ன எரர்னா இன்ட் அண்ட் நன் டைப்பை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எரர் வந்து வரும். பட் இது வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் 2 வேல்யூஸை பாஸ் பண்ணுறீங்க, இந்த ஃபங்க்ஷன் வந்து அக்செப்ட் பண்ணிருச்சு. பட் இந்த அடிஷனில் தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து வருது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா இங்கே ஒரு கண்டிஷன் வந்து போடுறோம். என்ன கண்டிஷன் பாருங்க, இஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு நன்னான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம், அண்ட் பி இஸ் நாட் ஈக்குவல் டு நன்னான்னு செக் பண்ணுறோம், அண்ட் சி இஸ் நாட் ஈக்குவல் டு நன்னான்னு செக் பண்ணுறோம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஏபிசி 3யும் ஆட் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்று நம்மளுடைய கேஸ் படி 3 ஆர்குமெண்ட்ஸுமே நம்ம கொடுப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ அடுத்து ஒரு எல்யூஃப் போட்டு ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு நன்னான்னு பார்க்குறேன், அண்ட் பி இஸ் நாட் ஈக்குவல் டு நன்னான்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த ரெண்டையும் தான் நான் செக் பண்ணுறேன். ஏன் இந்த ரெண்டையும் செக் பண்ண சிஏ செக் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறோன்னா அது ஏ அண்ட் பிக்கு மட்டும் தான் வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எல்ஸில் போட்டு சி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன்.
ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து ரன் பண்ணுறேன். ஓகே, சாரி, இதில் கோலன் மிஸ்ஸிங். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 60 அப்படிங்கிற அவுட்புட் வந்துருக்குது. ஸோ அதே இதில் இப்போ நான் வந்து ஒரு 2 ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 13 வந்துருக்குது. அதே போல் இப்போ 1 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த வேலை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் டேரெக்டாக உங்களால் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கை பைத்தானில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் மாதிரி கிடையாது. ஸோ ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை இன்னொரு கிளாஸுக்கு டிரைவ் பண்ணி எடுப்போம். ஸோ அதை தான் நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பைத்தானில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கிளாஸை நான் வந்து எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போ இந்த டெமோ அப்படிங்கிற இந்த கிளாஸுக்குள்ளே நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். டெஃப் fun அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் பண்ணுறேன். பிரிண்ட் டெமோ கிளாஸ் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அது இப்போ இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். 2 கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் டெமோ ஆஃப். ஸோ இந்த கிளாஸில் நான் என்ன டெமோ 1. ஸோ இந்த கிளாஸில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். டெஃப் ஓகே வேணாம், ஃபஸ்ட்டு வந்து பாஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸில் நான் எதையுமே பண்ணலை. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த டெமோ அப்படிங்கிறது பேரண்ட் கிளாஸ், இந்த டெமோ 1ங்கிறது சைல்டு கிளாஸ். ஸோ நான் வந்து இங்கே வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். ஸோ பேரண்ட்டை வந்து சைல்டில் இன்ஹெரிட் பண்ணிவிட்டு நான் எங்கே பண்ணிக்கிறேன்னா ஒரு டெமோ 1 அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ ஓபிஜே டாட் ஃபன் ஆஃப் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா டெமோ 1க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் டெமோவில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஓகே, இதில் வந்து டபுள் கோட்ஸ் மிஸ்ஸிங். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் மிஸ்ஸிங். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெமோ கிளாஸ் அப்படிங்கிறது கால் ஆகிருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம் இது நார்மல் இன்ஹெரிட்டன்ஸ் தானே, நம்ம தான் டிரைவ் பண்ணிட்டா அந்த பேரண்ட் கிளாஸை சைல்டு கிளாஸில் டிரைவ் பண்ணிட்டா தான் நமக்கு எல்லாமே வந்துருமே, இது இன்ஹெரிட்டன்ஸ் தானே, இதில் என்ன ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் இருக்குது இவ்வளோ தானே அப்படின்னு. ஸோ இது இல்லை. இப்போ நான் இங்கே வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த fun அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை டெமோ கிளாஸில் மட்டும் வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சேன். இப்போ இது நான் இங்கே பாஸ் கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக இங்கேயும் அதே கிளாஸை நான் வந்து கொடுக்குறேன். டெஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் செல்ஃப் அப்படின்னுட்டு அதே கிளாஸை நான் எங்கேயும் கொடுத்துட்டு பிரிண்ட் டெமோ 1 கிளாஸ் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா டெமோ 1 கிளாஸ் அப்படிங்கிறத நமக்கு ரன் ஆகுது. டெமோ கிளாஸுங்கிறது கைட் ஆயிடுச்சு. ஸோ பைத்தான் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுதுன்னா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸை டிரைவ் பண்ணும்போது 2 கிளாஸ்லேயுமே சேம் ஃபங்க்ஷன் இருக்குதுன்னா அந்த டிரைவ் பண்ண கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை தான் பைத்தான் வந்து எடுத்துக்குது. சப்போஸ் அந்த ஃபங்க்ஷன் டிரைவ் பண்ண கிளாஸில் இல்லை அப்படின்னா அது வந்து பேஸ் கிளாஸ்ல இருந்து எடுத்துக்குது. ஸோ இதை தான் வந்து பைத்தானில் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங்காக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் உங்களுக்கு வந்து பைத்தானில் வந்து இருக்குது. ஏன்னா நீங்கள் C++ஓ ஜாவாவோ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ரொம்ப டேரெக்டாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம C++ல கூட ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங்க்கு தெளிவாகவே வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து வேறு வேலை வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாலிமார்பிசத்தில் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுவும் பாலிமார்பிசத்தில் உள்ள ஒரு கான்செப்ட் தான். இதுவும் ஒரு பாலிமார்பிசத்தில் ஒரு கான்செப்ட் தான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஸோ இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி
நான் வந்து நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 2 நம்பர்ஸை ஆட் ஆகுது. இப்போ அதே இது நீங்கள் வந்து மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது 2 நம்பர் வந்து சப்ட்ராக்ட் ஆகுது. மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது 2 நம்பர் வந்து மல்டிப்ளை ஆகுது. ஸோ இப்படிப்பட்ட ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி ஈக்குவல் டு 10 + 20 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் சி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 அப்படிங்கிற அவுட்புட் வந்து வருது. பட் இந்த 30 எப்படி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இந்த 30க்கு பின்னாடி ஒரு வேலை நடக்குது. அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா int டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ஆட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் என்ன நம்பரை ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆர்குமெண்ட்டை கொடுக்கணும். 10, 20. ஸோ இப்போ பண்ணிவிட்டு நான் இப்போ பிரிண்ட் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அதே அவுட்புட் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து எப்போ இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆட் அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து பைத்தனோட இன்டர்பிரட்டரால் கால் பண்ணி ஸோ அதுதான் நமக்கு வந்து அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்குது. ஸோ நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா SUP அப்படிங்கிற மெத்தட் நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ட்ராக்ட் ஆகி வரும். ஸோ நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா MUL அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மல்டிப்ளிகே ஆகும். ஸோ டிவைட் பண்ணோன்னா div அப்படிங்கிற மெத்தடை நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா டிவிஷனுக்கு வேறு. ஸோ அது இருக்கட்டும். ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொரு மெத்தடையும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஆப்ரேஷன் என்ன நடக்குமோ அதை வந்து நம்ம வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ்ஸுங்கிறதுக்கு ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணுறோம், மைனஸ் சைன் யூஸ் பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷன் சைன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி சைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இது வந்து ரெண்டுமே இன்டிஜர் நம்பராக இருக்குது. அதனால் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். சப்போஸ் இப்போ வந்து இது ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். 10, 20. ஸோ அந்த ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா நம்மளால் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரன் ஆகி நம்மளுக்கு வந்து கரெக்டாக 2 ஸ்ட்ரிங்குமே வந்து கன்கார்டினேட் பண்ணி வருது. ஸோ அடுத்ததில் 10, 20 வந்து நம்ம வந்து இன்டிஜராக கொடுத்ததுனால வருது. ஸோ நீங்கள் இந்த ரெண்டையுமே வந்து ஸ்ட்ரிங்காக கொடுக்குற பட்சத்தில் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா இது int டாட் ஆட் ஆஃப்னு கால் ஆகுறதுக்கு பதிலாக str டாட் ஆட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஸோ நமக்கு ஸோ எஸ்டிஆர்னு போட்டுட்டு இங்கே நீங்கள் வந்து அதே ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்டை கொடுக்கணும். கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்துருக்கிற அதே அவுட்புட் வந்து வரும். ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு 2 ஸ்ட்ரிங்கை கூட நம்ம வந்து இந்த ப்ளஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து கன்கார்டினேட் பண்ணிக்கலாம். பட் அதே இது நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஒரு இன்டிஜர் கொடுத்து உங்களால் கன்கார்டினேட் ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியாது. நம்மளுக்கு வந்து எரர் அடிக்கும். அதே போல் இப்போ நம்ம வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கில் என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸில் 2 ஆப்ஜெக்ட் மூலமாக அந்த கிளாஸை கால் பண்ணுறோம். கால் பண்ணிவிட்டு 2 ஆப்ஜெக்டையுமே ஆட் பண்ண போகிறோம். 2 ஆப்ஜெக்ட்லையும் ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ள தான் நம்ம வந்து இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிற இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து இந்த அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிற இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் ப்ளஸ் ஆப்ரேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தட்ஸ்லாம் நான் வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ இப்போ இந்த கோடு எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். இங்கே வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸில் நான் இந்த கிளாஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ். ஸோ இந்த கிளாஸுக்குள்ளே நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். init __ self, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னது 2 ஆப்ஜெக்ட் கொடுத்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து மார்க் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் M1 M2 அப்படிங்கிற 2 மார்க்கை வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டரில் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி செல்ஃப் டாட் M1 ஈக்குவல் டு M1 செல்ஃப் டாட் M2 ஈக்குவல் டு M2. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா S1ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணி இதில் வந்து மார்க் பாஸ் பண்ணுறேன் 30, 40 அப்படின்னாட்டு. அடுத்து S2ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்.
ஸோ இதில் வந்துட்டு 50, 30 சாரி ஒரு 20 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் என்ன பண்ணுறேன்னா S3 = S1 + S2 அப்படிங்கிற இந்த 2 ஆப்ஜெக்ட்லேருந்து வர்ற வேல்யூவையும் நான் வந்து ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவை சம் பண்ணி S3ங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணும்போது ஒரு எரர் தான் நமக்கு வரப்போகுது. ஸோ அந்த எரரை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லுதுன்னா unsupported operand types for student and student. ஏன்னா இங்கே ஸ்டூடெண்ட்ங்கிறது இந்த S1ம் இந்த ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட், S2வும் இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம இதை வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த ப்ளஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்னது அந்த அண்டர்ஸ்கோர் ஆட் அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிற அந்த மெத்தட் வந்து கால் ஆகும்ட்டு. பட் இந்த கிளாஸில் அந்த மெத்தட் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் இல்லை. ஸோ அதுதான் நமக்கு வந்து இங்கே வந்து பிரச்சனை. ஸோ நம்ம இப்போ தான் அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆப்ரேட்டரை ஓவர்லோடு பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த ப்ளஸ்ஸை நம்ம வந்து கால் பண்ணும்போது ஆட் அப்படிங்கிற அந்த மெத்தட் வந்து கால் ஆகும். ஸோ அந்த இதை நம்மளுடைய கிளாஸில் நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராமில் நம்ம ஓவர்லோட் பண்ணி அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். def __ add __ ஸோ இதில் வந்துட்டு இங்கே வந்து S1 S2 அப்படிங்கிற 2 வேரியபிளை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம 2 இதை வாங்கிக்கணும். ஸோ நான் இங்கே வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா mark1, mark2 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ இதுக்குள்ள நான் என்ன இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M1 = mark1.m1 ப்ளஸ். ஸோ இதில் வந்து நம்ம mark1 mark2ன்னு வச்சா உங்களுக்கு மேக்ஸிமம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் இதை எப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் temp அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம கொடுக்குற வேல்யூ தான், எந்த வேல்யூ வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து self.m1 + temp.m1. ஃபர்ஸ்ட் வந்து M1ஓட வேல்யூ ரெண்டையுமே கால்குலேட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இங்கேருந்து S1 S2 ரெண்டையுமே ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த S1ல் ஒரு M1 M2 வேல்யூ இருக்குது, S2லையும் ஒரு M1 M2 வேல்யூ இருக்குது. ஸோ இந்த S1 வந்து இந்த செல்ஃபில் இருக்கும், S2 வந்து இந்த டெம்பில் இருக்கும். ஸோ S1லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு M1 வேல்யூ எடுக்கிறோம், அதுக்கப்புறம் M2லேருந்து ஒரு M1 வேல்யூ எடுக்கிறோம். அதுக்கு தான் இங்கே செல்ஃப் temp அப்படின்னு போட்டிருக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா M2 = self.m2 + temp.m2. ஸோ இப்போ வந்து M1 M2 ரெண்டுக்குமே வந்து அதை ஆட் பண்ணி வச்சுட்டோம். அடுத்து என்ன பண்ணுறேன்னா S3 = அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ S3 = student of. ஸோ இங்கே இதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து திரும்ப இனிஷியலைஸ் பண்ணுறேன். அதுக்கு நான் ஆர்குமெண்ட்டாக என்ன கொடுக்குறேன்னா M1, M2. ஸோ S3ன்னு ஒரு புது ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் பேராமீட்டரா M1 and M2 கொடுத்துட்டு ரிட்டர்ன் S3. ஸோ S3யை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து எரர் வந்தது. ஸோ நான் இப்போ எந்த பிரிண்ட்எஃப்மே போடாமல் நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் எரர் இல்லாமல் ரன் ஆகுதா அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஓகே, நம்மளுக்கு வந்து எந்த எரருமே இல்லாமல் ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து S3 அப்படிங்கிற வேரியபிளில் அந்த வேரியபிளில் தான் நமக்கு வந்து வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகிருக்குது. ஸோ நம்ம வந்து S3 அப்படிங்கிறதுல நமக்கு வந்து இப்போ 2 வேல்யூஸ் இருக்கும், M1 வேல்யூவும் இருக்கும், M2 வேல்யூவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து S3.m1 நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 80 அப்படின்னு சொல்லி வந்துருக்குது. ஸோ இந்த 80 எப்படி வந்ததுன்னா இந்த 30 + 50 இது ரெண்டையுமே ஆட் பண்ணி நமக்கு வந்தது தான் 80. அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த பிரிண்டில் S3.m2 நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா அடுத்ததோட ரிசல்ட் வந்துருக்குது 60. ஸோ இந்த 40 and 20 ஆட் பண்ணி நமக்கு வந்து 60 அப்படிங்கிறது வந்துருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஸோ S1ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், S2ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த 2 ஆப்ஜெக்ட்லையும் S3ங்கிற ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஆட் பண்ணி. ஸோ அதை நம்மளால் ஆட் பண்ண முடியாததுனால இந்த ப்ளஸ் அப்படிங்கிறத பார்த்ததும் நம்ம வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் ப்ளஸ் அப்படின்னா இந்த ஆட் ஆஃப் மெத்தட் தான் கால் பண்ணணும்ட்டு. ஸோ இந்த ஆட் ஆஃப் மெத்தடை நம்ம வந்து ஓவர் ரைட் பண்ணி எடுக்கிறோம்.
நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராமில் ஆட் ஆஃப் அப்படிங்கிற மெத்தடுக்கு ஆல்ரெடி ஒரு டெஃபினிஷன் இன்டர்பிரட்டரில் இருக்குது டிஃபால்ட்டாக. பட் அதை நம்ம ஓவர் ரைட் பண்ணி நமக்கு தேவையான ஒரு கோடை நம்ம எழுதுகிறோம். அதில் நம்ம என்ன பண்ணோம்னா சம் கோடிங்ஸ் எழுதி சம் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி திரும்ப S3ன்னு ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி திரும்ப அதை வந்து M1 M2ல பாஸ் பண்ணி ஸோ அந்த S3யை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த S3ங்கிறது S1 S2 ரெண்டையுமே ஆட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸாம்பிளாக நம்ம எப்படி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட் ஆஃப் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு 2 நம்பர்ஸையோ 2 ஸ்ட்ரிங்ஸையோ 2 இன்டிஜர்ஸையோ இல்லை 2 ஃப்ளோட் வேல்யூவை நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துட்டு இருக்குது. பட் அதே ஆட் மெத்தடை எடுத்து நம்ம வேற ஒரு வேலையை பண்ண வைக்கிறோம். அதை தான் இங்கே வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ரேட்டர் நம்ம ஓவர்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பைத்தானில் சிங்கிள் அண்டர்ஸ்கோர் அண்ட் டபுள் அண்டர்ஸ்கோர் இந்த ரெண்டையுமே வந்துட்டு ஒரு வேரியபிளுக்கு முன்னாடினாலும் சரி இல்லாட்டினா ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடினாலும் சரி யூஸ் பண்ணுவாங்க. பைத்தானில் மெத்தடுக்கு முன்னாடினாலும் சரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாக்டாக அந்த சிங்கிள் அண்டர்ஸ்கோர்னாலும் சரி டபுள் அண்டர்ஸ்கோர்னாலும் சரி ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஸோ நிறைய பேர் வந்து எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபியர் இல்லைனா ஆக்சஸ் மாடிஃபியர்ஸ். ஸோ மற்ற லாங்குவேஜஸில் நம்ம பார்க்குற ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட் அதுதான் இங்கே வந்துட்டு பைத்தானில் சிங்கிள் அண்டர்ஸ்கோர் டபுள் அண்டர்ஸ்கோராக நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. ஸோ அங்கே வந்து பப்ளிக் ப்ரொடெக்டட் கீவேர்டு அப்படிங்கிற அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது போல் இங்கே நம்ம வந்து சிம்பிள் அந்த சிங்கிள் அண்டர்ஸ்கோர் டபுள் அண்டர்ஸ்கோர் மூலமாக நம்ம வந்து ப்ரைவேட் பப்ளிக் ப்ராடக்டோட யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் எக்ஸாக்டாக சிங்கிள் அண்டர்ஸ்கோர் டபுள் அண்டர்ஸ்கோருக்கு மீனிங் அதுதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. ஸோ அப்படின்னா அந்த சிங்கிள் அண்டர்ஸ்கோர் டபுள் அண்டர்ஸ்கோரோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டெமோ அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் self.a equal to 10 self._b equal to 20 self.__ c equal to 30 அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நிறைய பேர் சொல்லும்போது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா இது வந்து பப்ளிக்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் இதை பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் இதை பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த 3யுமே வந்துட்டு அதே கான்செப்டில் யூஸ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லலை. பப்ளிக் ப்ரொடெக்டட் ப்ரைவேட் இந்த 3 கான்செப்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி கூட இந்த சிங்கிள் அண்டர்ஸ்கோர் டபுள் அண்டர்ஸ்கோரை யூஸ் பண்ணலாம். பட் இந்த வீடியோவில் நான் என்ன வேலை டீச் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ இந்த பப்ளிக் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ப்ரொடெக்டடுக்கு என்ன மீனிங்னு தான் சொல்லிடுறேன். ப்ரைவேட் அப்படிங்கிறதுக்கும் ஆக்சுவலாக என்ன மீனிங் அது கரெக்டாக பைத்தானில் அப்ளை ஆகுதா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பப்ளிக் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருந்ததுன்னா அதை நம்ம வந்து எங்கே இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ப்ரொடெக்டட் அப்படின்னா சம் கண்டிஷன்ஸ் மட்டும் அதுக்கு வந்து அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸை நம்ம இன்ஹெரிட் பண்ணும்போது அந்த கிளாஸ்ல நம்ம வந்து அந்த ப்ரொடெக்டட் வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். பட் பப்ளிக்காக வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து அப்ளை ஆகும். அதே போல் ப்ரைவேட்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் தவிர மற்ற எங்கேருந்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு தான் நமக்கு வந்து ப்ரைவேட் அப்படிங்கிற அந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபிகர் கரெக்டாக அப்ளை ஆகுச்சுன்னா நமக்கு வந்து இந்த கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த சிங்கிள் அண்டர்ஸ்கோர் டபுள் அண்டர்ஸ்கோர் இல்லாத இந்த 3 வேரியபிள்ஸையுமே நான் வந்து கிளாஸுக்கு அவுட் சைடில் இருந்து உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன் இதை வந்து கரெக்டான நேம் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபியர் தான் நான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னுட்டு. ஸோ ஓகே, அப்போ இதுக்கு என்ன தான் கரெக்டான நேம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நேம் ஆங்கிளிங் அப்படின்னு வந்து ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த கிளாஸுக்குள்ள இன்னொரு சப் கிளாஸோ ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணும்போது ஒரு வேரியபிளை இன்னொரு வேரியபிள் ஓவர் ரைட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிற இந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிங்கிள் அண்டர்ஸ்கோர் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி கொடுக்குறீங்கன்னா அது வந்து கம்பைலர் கண்டுக்கவே செய்யாது. ஸோ அந்த சிங்கிள் அண்டர்ஸ்கோர் இருந்தாலும் சரி அந்த சிங்கிள் அண்டர்ஸ்கோர் இல்லைனாலும் பைத்தானோட இன்டர்பிரட்டர் வந்து அதை வந்து எந்த ஒரி பண்ணிக்கிறதோ அதை வந்து ஓகே இதுக்கு வந்து ப்ரையாரிட்டி ஏதோ இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே பார்க்காது. ஆனால் ஏன் இந்த சிங்கிள் அண்டர்ஸ்கோர் வருதுன்னா
டெவலப் பண்ணுற ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ நீங்கள் தான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியணும், ஓகே இந்த வேரியபிளுக்கு முன்னாடி சிங்கிள் அண்டர் ஸ்கோர் இருக்குது, ஸோ அப்போ இதுக்கு ஏதோ ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது, ஸோ இதுக்கு ஏதோ ஒரு ப்ரைவேட் இருக்குது, ஸோ இந்த வேரியபிளை நம்ம வந்து எந்த ஒரு சேஞ்சும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக, ஒவ்வொரு ப்ரோக்ராமரை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த சிங்கிள் அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஸோ ஓகே, நான் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து நான் ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ டி ஈக்குவல் டு டெமோ ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணேன்னா ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டி டாட் ஏயை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ஓகே, டி டாட் ஏயை வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டி டாட் பியை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே சாரி, டி டாட் அண்டர் ஸ்கோர் பி. ஸோ பார்த்தீங்கன்னா 1020 பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் அண்டர் ஸ்கோர் சி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ அதையும் பிரிண்ட் பண்ணுறேன். பட் பிரிண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரிண்ட் ஆகாது, நான் அதையும் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெமோ ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் அண்டர் ஸ்கோர் சி அப்படின்ட்டு ஒரு எரர் வந்து வருது. ஸோ இந்த எரரை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபியர், அதனால் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்ட்டு. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறேன். ஏன்னா இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. நான் வந்து இதை வந்து ப்ரைவேட்டு, இதான் ப்ரொடெக்டடு, இதான் பப்ளிக் அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட்டுக்கு நான் வந்து சொல்லலை. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது போல தான் நான் வந்து இந்த மூணையுமே நான் வெளியிருந்து ஆக்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதை கமெண்ட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு இன்னொன்னையும் காமிக்கிறேன். ஸோ டிஐஆர் ஆஃப் டி அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த டி அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஸோ அது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஓகே சாரி, ஓகே ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிசி ஈக்குவல் டு டிஐஆர் ஆஃப் டி அப்படின்னு போட்டுட்டு பிரிண்ட் டிசி அப்படி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம வந்து அங்கே வந்து ஏங்கிற ஒரு வேரியபிள் வச்சுருந்தோம் இருக்குது, அண்டர் ஸ்கோர் பிங்கிற ஒரு வேரியபிள் வச்சுருந்தோம் இருக்குது. பட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்கோர் சிங்கிற ஒரு வேரியபிள் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். அந்த வேரியபிள் இங்கே இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பட் அந்த வேரியபிள் இங்கே இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்கோர் டெமோ அண்டர் ஸ்கோர் சி அப்படிங்கிற அந்த நேமில் நம்மளுடைய டெமோ கிளாஸில் வந்து இந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து அண்டர் ஸ்கோர் சின்னு கொடுக்குறதுனால அந்த வேரியபிள் வந்து மற்ற கிளாஸுக்கோ இல்லைன்னா அவுட் சைட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கோ ரெஸ்ட்ரிக்ஷன் போடலை. அதுக்கு பதிலாக ஒரு நேம் ஆங்கிலிங் வந்து அந்த இடத்துல நடந்திருக்குது. ஸோ அதில் வந்து என்ன இருக்குன்னா இந்த அண்டர் ஸ்கோர் சிக்கு முன்னாடி அந்த கிளாஸ் நேமும் சேர்ந்து வந்திருக்கு. ஏன்னா அடுத்து நீங்கள் ஒரு கிளாஸில் அதே சியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஓவர் ரைட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஆல்ரெடி பிரிண்ட் அண்டர் ஸ்கோர் டின் சின்னு போட்டோம். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னா அண்டர் ஸ்கோர் டெமோ டாட், ஸோ அப்படி தான் நமக்கு இருக்குது. ஸோ சாரி, டெமோ டாட் இல்லை, டெமோ அண்டர் ஸ்கோர் சின்ட்டு. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 10, 20, 30 அப்படிங்கிற 3 வேல்யூஸுமே நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து உண்மையிலே இது வந்து ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபியர், இது வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபியர் அண்ட் ஆக்சஸ் மாடிஃபியர் கான்செப்டாக இருந்துச்சுன்னா என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும், நம்மளால் வெளியே இருந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து அந்த தப்பான ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்க வேண்டாம். இந்த அண்டர் ஸ்கோரை நம்ம வந்து ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபியர் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் இந்த டிஐஆர் போட்டால் தான் நமக்கு தெரியும். ஸோ அதே போல் எப்போவுமே இந்த டெமோ அண்டர் ஸ்கோர் சியில் தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்காது. ஏன்னா மேபி இந்த கிளாஸ் நேம் கூட சேஞ்ச் ஆகலாம். ஸோ நம்ம கிளாஸ் நேமை பார்த்து அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபியர் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அண்டர் ஸ்கோர் சியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதோட ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேமிங்காக தான். ஸோ நேமிங் கன்வென்ஷன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேம் ஆங்கிலிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அண்டர் ஸ்கோர் கான்செப்டே கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து அண்டர் ஸ்கோர்னா ஏன்,
அந்த சிங்கிள் அண்டர்ஸ்கோரில் என்ன பண்ணுறோம், டபுள் அண்டர்ஸ்கோரில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். த்ரெட்ஸ்னால் என்ன அப்படிங்கிற பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ த்ரெட் அப்படிங்கிறது எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டினாலுமே ரொம்ப முக்கியமாக ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய சாஃப்ட்வேரில் நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் த்ரெட் அப்படிங்கிற ஒன்றை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் மற்ற ஒரு லாங்குவேஜ் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க, ஜாவாவோ ஏதோ ஒன்று படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு த்ரெட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் பைத்தான் தான் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா கண்டிப்பாக த்ரெட் அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். பட் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த வீடியோவோட எண்டில் த்ரெட்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த த்ரெட் அப்படிங்கிறத ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ இந்த த்ரெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டாஸ்க் பண்ணுறது தான் இந்த த்ரெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 10 ஃபங்க்ஷனும் நீங்கள் வந்து த்ரெட் இல்லாமல் ரன் பண்ணுறீங்கன்னா 1 by 1 தான் உங்களால் ரன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் செகண்ட் ஃபங்க்ஷன் ரன் ஆகும். செகண்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தேர்டுக்கு அப்புறம் ஃபோர்த்துக்கு அப்புறம் ஃபிஃப்த்து, ஸோ ஃபிஃப்த்துக்கு அப்புறம் சிக்ஸ்த்து, இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ உங்களால் வந்து பேரலாக 10 ஃபங்க்ஷன்ஸையும் அட் அ டைமில் உங்களால் ரன் பண்ண முடியாது. பட் அதனால தான் இந்த த்ரெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. இந்த த்ரெட் அப்படிங்கிற இந்த கான்செப்டை கொண்டு வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 10 ஃபங்க்ஷனையுமே அட் அ டைமில் ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி சொல்ல வரேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு 2 ஃபங்க்ஷன் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து ஒரு லூப்பிங் வந்து பண்ண போகிறேன். ஸோ அந்த லூப்பிங் வந்து எப்படி இருக்குன்னா, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஒரு ஒயில் லூப் ஒன்று போடுறேன். ஸோ இந்த ஒயில் லூப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் இஸ் லெஸ் தென் 5 பார்க்குறேன். அதாவது இந்த ஏ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து 5 டைம்ஸ் ரன் ஆகணும். ஸோ அது 5 டைம்ஸ் ரன் ஆகும்போது ஃபஸ்ட்டு வந்து கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஏ அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஏ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷன் ஏயை வந்து 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண போகுது. அதே போல் பி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேயும் இதே ஒர்க்கை பண்ணுறேன். பட் அதில் பிரிண்ட் பண்ணுறது மட்டும் நம்ம வந்து எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ப்ரோக்ராம். ஸோ அந்த ரெண்டு ஃபங்க்ஷனையுமே நான் இங்கேருந்து கால் பண்ணுறேன், ஏபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த 2 ஃபங்க்ஷனையும் கால் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஓகே ஃபங்க்ஷன் ஏ ஃபங்க்ஷன் பி அப்படி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இதில் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் ஏ அப்படிங்கிறது 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃபங்க்ஷன் பி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஏ அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் பி அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து உங்களால் பேரலல் வந்து நம்ம பண்ணலை. ஸோ இப்படிப்பட்டதில் பேரலாக நம்ம வந்து பண்ணவும் முடியாது. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ ஒரே டைமில் எல்லாமே ரன் ஆகணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும். நிறைய டாஸ்க்கை வந்து ஒரே டைமில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த த்ரெட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த த்ரெட்டை வச்சு எப்படி இதை வந்து அட் அ டைமில் எல்லாத்தையும் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி த்ரெட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓவர்வியூ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இந்த த்ரெட் அப்படிங்கிறது ஒரு டைனி ப்ரோக்ராம் இல்லாட்டினா ஒரு ஸ்மால் டாஸ்க் எப்படி வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த த்ரெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் வந்து இருக்குது. 1 டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்னல் லெவல் த்ரெட். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். அது செகண்ட் பார்த்தீங்கன்னா யூசர் லெவல் த்ரெட். அது என்ன கேர்னல் லெவல் த்ரெட், அது என்ன யூசர் லெவல் த்ரெட் அப்படிங்கிறது உங்களுக்கு வரலாம். இந்த எந்த ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, பைத்தான் மட்டும் இல்லை, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே கேர்னல் லெவலில் நம்ம வந்து சம் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ கேர்னல் லெவல் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். கேர்னல் லெவல் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ அந்த ஓஎஸ்
கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணி சம் இன்ஃபர்மேஷனோ இல்லை ஏதாவது ஒரு வேலையை வந்து நம்ம ப்ரோக்ராமிங் மூலமாக பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து சம் த்ரெட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இல்லைனா ஓஎஸ்ஸே வந்து சம் த்ரெட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும். அதுவே டிஃபால்ட்டாக ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயே நிறைய த்ரெட்ஸ் இருக்கும். ஸோ அந்த த்ரெட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ இது எல்லாமே என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேர்னல் லெவல் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து யூசர் லெவல் த்ரெட். அது என்ன யூசர் லெவல் த்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணி விடாது. அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமை டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஸோ ஒரு யூஸராக நம்ம தேவைக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது வந்து இந்த யூசர் லெவல் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த த்ரெட்டுன்னு சொல்கிறோம். இந்த த்ரெட்டை நம்மளால் டேரெக்டாக நம்ம பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்குன்னு சம் பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜஸை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணால் தான் நம்ம வந்து த்ரெட்டிங்கை வந்து நம்முடைய ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே அப்படி இம்போர்ட் பண்ணால் என்னென்ன பேக்கேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று என்னென்னா _thread அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ். ஸோ இந்த 2 பேக்கேஜை யூஸ் பண்ணி நம்ம வந்து த்ரெட்டிங் அண்ட் மல்டி த்ரெட்டிங்கை பைத்தானில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாத விஷயம் என்னென்னா இந்த _thread அப்படிங்கிற இந்த பேக்கேஜ் வந்து பைத்தான் 2.7 த்ரெட் அப்படிங்கிற நேமில் இருந்திருக்கும். 3.7க்கு வரும்போது அவங்க வந்து _thread அப்படிங்கிற அந்த நேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் த்ரெட்டோட ஓவர்வியூ. ஓகே இனி இந்த த்ரெட்டை வச்சு இந்த த்ரெட் அப்படிங்கிற இந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு புது த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த த்ரெட்டால் எப்படி இந்த 2 ஃபங்க்ஷனையும் ஒரே டைமில் ரன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஏ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ நம்மளுடைய த்ரெட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்றாப்பில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2லேயுமே வந்துட்டு மெசேஜ் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை நான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிசீவ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து டைமிங் லெவல் வந்து இதுக்கு வந்து ஒரு 5 வச்சுக்கிறேன். சாரி 2க்குமே 5 தான். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஃபஸ்ட்டு வந்து பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் _thread. ஸோ நம்ம த்ரெட்டிங்கை வச்சு கூட பண்ணலாம். நான் இதில் வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஸோ _thread பண்ணுறேன். அடுத்து நீங்கள் த்ரெட்டிங் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேக்கேஜ் கூட தேவை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டைம். ஸோ இந்த டைம் பேக்கேஜ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ரெட்டை வந்து ஸ்லீப் பண்ணி வைப்போம். ஸோ ஏன் அப்படின்னா ஒரு த்ரெட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அடுத்த த்ரெட் வந்து நம்ம வெயிட்டிங்கில் வைப்போம். அது ரன் ஆனதுக்கப்புறம் நீ ரன் ஆகுது அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷன் ஸோ இப்படி நிறைய விஷயங்களுக்காக த்ரெட்டை வந்து ஸ்லீப்பில் வைப்போம். ஸோ அதுக்காக இந்த இம்போர்ட் டைம் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த ஸ்லீப் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல time.sleep of. ஸோ இந்த ஏ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து 3 செகண்ட்ஸுக்கு நான் வந்து ஸ்லீப் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த பி அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து ஸ்லீப் ஆஃப் 5 செகண்ட்ஸுக்கு நான் வந்து ஸ்லீப் பண்ணிக்கிறேன். ஓகே இனி எப்படி த்ரெட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை போட்டு பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ரை போட்டு நம்ம பண்ணோன்னா சம்டைம் நம்மளால் த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ண முடியல, இல்லைனா நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து ட்ரை கேட்ச் போட்டே பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக்கேஜில் இருந்து நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிரைவ் பண்ணி எடுக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பேக்கேஜ் நேம் போடணும். ஸோ இங்கே வந்து _thread டாட் நம்ம என்ன ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் _new _thread. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் _new அப்படின்னு டைப் பண்ணதுமே நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அந்த த்ரெட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த த்ரெட்டில் நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷனோட நேம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ ஏ அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அடுத்து பி அப்படிங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷனாக நமக்கு வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஏ அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஏ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆர்கியூமெண்ட்டாக நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்களோ அந்த ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே நான் வந்து ஃபங்க்ஷன் ஏ ஃபங்க்ஷன் பின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வந்து நான் இங்கே வந்து மெசேஜ்னு போட்டுட்டு நான் இங்கே வந்து அதை என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் 1 த்ரெட் 2 அப்படிங்கிறதுல நான் வந்து பாஸ் பண்ணுறேன்.
ஸோ நம்ம வந்து ஓகே ரெண்டுமே ஒரே டைமில் ரன் ஆகுது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அடுத்து இதில் ஒரு கமா போட்டுக்கிறேன். அடுத்து இன்னொரு த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து ஏங்கிற ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அடுத்து த்ரெட் டாட் ஸ்டார்ட் அண்டர்ஸ்கோர் நியூ அண்டர்ஸ்கோர் த்ரெட் ஆஃப் பி கமா. ஸோ இதில் வந்து த்ரெட் 2 அப்படிங்கிறத நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 த்ரெட்டை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து எக்ஸப்ட் போட்டு எரர் ஏதாவது வந்துச்சுன்னா நான் வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் எரர் டு ஸ்டார்ட் த்ரெட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்தது இங்கே வந்து while 1 பாஸ் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த while 1 பாஸ் ஏன் போட்டிருக்கேன்னா ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்காக நம்ம வந்து இதை வந்து போட்டுக்கிறோம். ஸோ இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரன் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து த்ரெட் 2 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. த்ரெட் 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. அடுத்து த்ரெட் 1 த்ரெட் 2. ஸோ அப்படி எல்லாமே நமக்கு வந்து மாறி 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 பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு இப்போ என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், பி அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன், இந்த 2 ஃபங்க்ஷனுமே நம்மளுக்கு வந்து அட் அ டைமில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஸ் வரலாம். அதை வந்து நம்ம வந்து த்ரெட்டிங் இல்லாமல் பண்ணும்போது ரன் பண்ண உடனே நமக்கு அவுட்புட் வந்துருச்சு, இது இப்படி நின்று வருது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வந்து வரலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து ஸ்லீப் வந்து எப்படி கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து இந்த டைம் வேரியேஷன் வந்து ஆகும். பட் இதில் வந்து நம்ம 2 த்ரெட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு 10 த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா 10 த்ரெட்ஸும் நம்மளுக்கு வந்து அட் அ டைமில் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே சீக்வன்ஸாக நம்மளுக்கு வந்து பேரலாக நம்மளுக்கு வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ஃபங்க்ஷன் முடியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் 1 ரன் ஆகிருக்கு. அடுத்து த்ரெட் 2 நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்து த்ரெட் 1 த்ரெட் 1 த்ரெட் 2 த்ரெட் 1 த்ரெட் 2 த்ரெட் 1 அப்படி நமக்கு வந்து மாறி 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 நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து த்ரெட்டை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அண்டர்ஸ்கோர் த்ரெட் அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதான் வந்து உங்களுக்கு வந்து சின்டாக்ஸ் ஒரு த்ரெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு. இன்னும் இந்த த்ரெட்டில் வந்துட்டு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. த்ரெட்டை லாக் பண்ணுறது, லாக் பண்ண த்ரெட்டை அன்லாக் பண்ணுறது, ஸோ த்ரெட்டோட ஸ்டேட் என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது, இப்படி இன்னும் நிறைய வேலைகள் வந்து இந்த த்ரெட்டை வச்சு பண்ணலாம். இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒரு த்ரெட்டுனா என்ன, அது என்ன வேலையை வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமிங்கில் பண்ணுது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷனை மட்டும் தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். பைத்தானில் த்ரெட்டிங் அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி த்ரெட்டை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் த்ரெட்டோட ஓவர்வியூ அண்ட் இன்ட்ரோடக்ஷனை வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ த்ரெட்டை வந்து ஏன் நம்மளுடைய ப்ரோக்ராமிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இனி வந்து த்ரெட்டில் இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸையும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ த்ரெட்டை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து வர்ற ஒவ்வொரு வீடியோலையுமே நான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் த்ரெட்டிங் அப்படிங்கிற அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி ஒரு த்ரெட்டை எப்படி கிரியேட் பண்ணுது, ஸோ கிரியேட் பண்ணியிருக்கிற த்ரெட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நேற்று பார்த்தின வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்கோர் த்ரெட் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி நம்ம வந்து த்ரெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். பட் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் பேக்கேஜ். ஸோ மேக்ஸிமம் வந்து பைத்தானில் இந்த த்ரெட்டிங் பேக்கேஜஸ் தான் மல்டி த்ரெட் பண்ணுறதுக்கோ, ஸோ த்ரெட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த த்ரெட்டிங் பேக்கேஜில் வந்து நம்ம வந்து த்ரெட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். அதே போல் டைம் அப்படிங்கிற அந்த பேக்கேஜையும் இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ டைம் அப்படிங்கிற பேக்கேஜ் ஏன் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நேற்றே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டைம் டாட் ஸ்லீப் போடுறதுக்காக நம்ம வந்து டைம் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து த்ரெட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். டெஃப் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லூப் வந்து போடுறேன். ஃபார் I in range of x. ஸோ இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு எக்ஸ் இல்லை
5. ஸோ 5 டைம்ஸ் வந்து இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுற த்ரெட்டை வச்சு நான் இப்போ ரேஞ்ச் ஆஃப் 5ன்னு கொடுத்ததுனால 5 டைம்ஸ் எனக்கு ரன் ஆக போகுது. அதை தான் நான் வந்து த்ரெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5 அதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டைம் டாட் ஸ்லீப் ஆஃப் 2 அப்படிங்கிற ஒரு டைமிங் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் thread started அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறோம். அந்த ஃபங்க்ஷனில் ஒரு ஃபார் லூப் போட்டு அந்த லூப் வந்து 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு போட்டிருக்கிறோம். அடுத்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் ஸ்லீப்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இப்படி தான் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, உங்களுக்கு எப்படி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அப்படி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த த்ரெட்டிங் பேக்கேஜ் யூஸ் பண்ணும்போது எப்படி ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளில் தான் நம்ம வந்து த்ரெட்டை கிரியேட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா த்ரெட்டுங்கிறதுனால ட்ரீங்கிற ஒரு வேரியபிளை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வேரியபிள் வந்து நீங்கள் வைக்கிறது தான், எந்த வேரியபிள்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து த்ரெட் அப்படிங்கிறதுக்காண்டி ட்ரீங்கிற வேரியபிள் எடுத்துருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் டாட் த்ரெட். ஸோ த்ரெட்டிங் அப்படிங்கிற அந்த பேக்கேஜில் இருக்கிற த்ரெட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ த்ரெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு டி வந்து கேபிட்டல் லெட்டர் போடணும். ஏன்னா பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி நம்மளுடைய டார்கெட்டை நம்மளுடைய அந்த எந்த ஃபங்க்ஷனுக்கு த்ரெட்டை நம்ம அசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத எப்படி மீன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் அப்படிங்கிற ஒரு இது ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து அசைன் பண்ணணும். ஸோ டார்கெட் ஈக்குவல் இப்போ நீங்கள் எதை கால் பண்ண போகிறீங்க, டிஸ்பிளே அப்படிங்கிறத நான் வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ டிஸ்பிளே அப்படிங்கிறத நான் வந்து டார்கெட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து அந்த ஜிங்கிற ஒரு வேரியபிளுக்கு த்ரெட்டில் வந்து டிஸ்பிளே நான் டார்கெட்டாக கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லைனில் டி டாட் ஸ்டார்ட் ஆஃப் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். டார்கெட்ல ட்ரீ மிஸ்ஸிங். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரெட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட் ஸ்டார்டட்னு வருது, அப்புறம் கொஞ்சம் நேரம் ஸ்லீப் ஆகுது, அடுத்து த்ரெட் ஸ்டார்டட், அப்புறம் த்ரெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 5 டைம்ஸ் வந்து அதுக்கப்புறம் அப்படியே நின்றோம். ஏன்னா நம்ம வந்து 5 டைம்ஸ் தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிள் த்ரெட்டை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டிஸ்பிளேங்கிற ஒரு ஃபங்க்ஷனை த்ரெட்டில் பண்ணி நான் இப்படி கால் பண்ணிட்டேன். சப்போஸ் இப்போ இது இந்த இடத்துல நான் வந்து 5 டைம்ஸ் தான் நான் ரன் ஆகணும் அப்படிங்கிறத நான் வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கிறேன். பட் அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு வேல்யூவை வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நான் பாஸ் பண்ணி நான் வைக்கணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணலாம், ஸோ அதை வந்து த்ரெட்டில் இருந்து எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளையும் இன்புட்டாக வாங்கியிருக்குது. அதே மாதிரி T1 அப்படிங்கிற ஒரு வேரியபிளையும் இன்புட்டாக வாங்கியிருக்குது. ஸோ இந்த T1 அப்படிங்கிறது ஸ்லீப்புக்கு நம்ம வைக்கிற டைமிங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸில் வந்து ரேஞ்ச் இருக்கும். ஸோ 2ல் வந்து நம்மளுக்கு வந்து T1 அப்படின்னு இருக்கும். ஸோ ஓகே, இப்போ இந்த வேல்யூவை நம்ம எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் ஈக்குவல் டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ டிஸ்பிளே அப்படிங்கிறதா நமக்கு வந்து டார்கெட்டு. ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆர்குமெண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த ஆர்குமெண்ட் எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா args ஈக்குவல் டு, ஸோ ஆர்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். T1 அப்படிங்கிறது 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது த்ரெட் ஸ்டார்டட். ஸோ 3 டைம்ஸ், 4 டைம்ஸ், 5 டைம்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 டைம்ஸ் 2 செகண்ட்ஸ் ஸ்லீப் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ நம்மளுக்கு அதே போல் வந்துருச்சு. ஸோ இப்போ அந்த ஆர்குமெண்ட்டை நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ இதை வந்து எனக்கு வந்து 10 டைம்ஸ் வேணும், ஸ்லீப் வந்து எனக்கு வந்து 1 minute 1 seconds ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து த்ரெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது உடனே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, இது வந்து ஒரு சிங்கிள் த்ரெட்டை
கிரியேட் பண்ணி நம்ம வந்து பண்ணுறது. இப்போ இது எதுனா மல்டி த்ரெட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் இன்னொரு த்ரெட்டையும் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ T1 ஈக்குவல் டு threading dot thread of target equal to display comma args equal to. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இது வந்து 5 டைம்ஸ் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அதே போல் இந்த இதில் ஸோ செகண்ட் ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணுறேன், அதுவும் வந்து ஒரு 5 டைம்ஸ் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்து ஸ்லீப் வந்து இங்கே வந்து 2 செகண்ட்ஸ் ஒன்ஸ் நான் வந்து ஸ்லீப் ஆகணும்னு கொடுத்துக்கிறேன். அது போக நான் இன்னொன்றும் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இதை வந்து நான் எஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த த்ரெட்டோட நேமும் T1 இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மேபி ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ நான் இதை எஸ்ன்னு சொல்லி மாற்றிக்கிறேன். அடுத்து இன்னொரு வேரியபிள் வாங்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறேன். ஸோ இந்த நேம் அப்படிங்கிறது ஏன் வாங்குறேன்னா, எந்த த்ரெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக நேம் அப்படிங்கிறத வாங்கிக்கிறேன். ஸோ வாங்கிட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் கமா அப்படிங்கிறத போட்டுட்டு, ஸோ இதில் இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட் ஸ்டார்ட் ஆகும்போது thread 1 ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி வரணும். அடுத்த த்ரெட்டாக இருந்துச்சுன்னா thread 2 ஸ்டார்டட் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து காமிக்கணும். ஸோ அப்படின்னா தான் நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்படி பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். thread 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதே போல் இங்கேயும் இங்கே thread 2 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். thread 2 அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து T1 டாட் ஸ்டார்ட் ஆஃப் அப்படிங்கிறது கொடுத்து த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணியும் விட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா thread 1 ஸ்டார்டட், அடுத்தது thread ஸ்டார்டட். ஸோ thread 2 மிஸ் ஆகிருக்கு, அதனால தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனையே. ஸோ இதில் thread 2 போட்டுக்கிறேன். அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து thread 1 ஸ்டார்டட்னு வருது. அடுத்தது வந்து thread 1 ஸ்டார்டட், thread 1 ஸ்டார்டட், thread 2 thread 1 ஸ்டார்டட். ஏன் இது வந்து இப்படி மிக்ஸ் ஆகி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே வந்து 1 செகண்ட் கொடுத்துருக்கோம், இங்கே வந்து 2 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து டூ டைம்ஸ் இந்த த்ரெட் வந்து பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இது வரும். ஏன்னா இதுக்கு வந்து ஸ்லீப் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இதில் இன்னும் /n போட்டோம்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, thread 1 ஸ்டார்டட், அடுத்து பார்த்தீங்கன்னா thread 2 ஸ்டார்டட், thread 1 எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து thread 1ம் thread 2ம் மாறி மாறி பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டைமிங் வந்து சேம் டைமிங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஒரே லைனில் பிரிண்ட் ஆகும். ஸோ ரெண்டுமே அட் அ டைமில் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகும். பார்த்தீங்கன்னா thread 1 thread 2 ஸ்டார்டட், thread 2 thread 1 ஸ்டார்டட். அதாவது என்ன எதுக்கு அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து thread 1 ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து thread 2 ஸ்டார்ட் ஆகுது, அடுத்து உடனே thread 2 ஸ்டார்ட் பண்ணுது, அப்புறம் thread 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு வந்து இது ரெண்டுமே வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் தான் வச்சிருக்கோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு 2 த்ரெட்டை வந்து பாஸ் பண்ணி 2 த்ரெட்டுமே ஒரே ஃபங்க்ஷனில் ஒரே இதுதான் பண்ணுது. நம்ம வந்து ஆர்குமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ இப்படி நம்ம கொடுத்து கூட நம்மளுடைய த்ரெட்டை நம்ம இப்போ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நம்ம வந்து ஒரு பிரிண்ட் மட்டும் போட்டு நம்ம வந்து பண்ணுற மாதிரி வச்சிருக்கிறோம். பட் இதே இது நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த த்ரெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நிறைய ஒரு பெரிய டாஸ்க்கை வந்து ஒரே டாஸ்க்கை வந்து மல்டிபிள் ரிசோர்ஸ் வந்து பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த த்ரெட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக தேவைப்படும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மல்டி த்ரெட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, த்ரெட்டிங் கான்செப்டை யூஸ் பண்ணி ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டரை எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு த்ரெட்டுக்கு எப்படி நேம் கொடுக்கறது, ஸோ கொடுத்துருக்கிற நேமை எப்படி வந்து நம்ம திரும்ப ரிட்ரைவ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு 2 ஃபங்க்ஷன் வந்து பைத்தானில் இருக்குது. ஸோ அது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் இந்த நேம் கொடுக்கறதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படிங்கிறதே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து த்ரெட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க,
மல்டி த்ரெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய லார்ஜ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதில் வந்து நிறைய த்ரெட்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு 100 த்ரெட்ஸோ இல்லைனா ஒரு 1000 த்ரெட்ஸோ இல்லைனா n நம்பர் ஆஃப் த்ரெட்ஸை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு த்ரெட்டும் வந்து ஒவ்வொரு வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஒரு டாஸ்க் இருக்கும். ஸோ அந்த டாஸ்க்கை வந்து எந்த த்ரெட் வந்து பண்ணுச்சு அப்படி எந்த த்ரெட் கம்ப்ளீட் பண்ணுச்சு அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் கூட போகலாம். ஸோ அது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த த்ரெட்டுக்கு நேம் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் சரி, ஜென்ரலாக நம்ம எதை எடுத்துட்டாலுமே ஸோ அதுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை வந்து ட்ராக் பண்ணவோ இல்லைன்னா கண்டுபிடிக்கவோ முடியும். அதே போல தான் இந்த த்ரெட்டுக்குன்னு ஒரு நேம் நம்ம கொடுத்துட்டாதான் அந்த த்ரெட்டை வந்து நம்மளால் வந்து அந்த த்ரெட் என்ன இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபங்க்ஷனை தான் வந்து எழுதுகிறேன். ஸோ டெஃப் டிஸ்பிளே ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ், அதாவது இந்த ஃபங்க்ஷன் டிஸ்பிளே அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து த்ரெட் மூலமாக 5 டைம்ஸ் ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் டாட் ஸ்லீப் வந்து நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ப்ளஸ் 1.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஐ ப்ளஸ் 1.5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி ஐ ப்ளஸ் 1.5 வேண்டாம், எக்ஸ் ப்ளஸ் சாரி 5. ஸோ எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஒவ்வொரு த்ரெட்டும் வந்து எவ்வளோ டைம் வந்து ஸ்லீப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ் ப்ளஸ் 1.5 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு எதுவும் கட்டாயம் கிடையாது, நீங்கள் வச்சுக்கலாம். பட் நான் வந்து இப்படி வச்சாதான் ஒரு கரெக்டான ஒரு வேலை வந்து அது பிரிண்ட் ஆகும், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் போட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ த்ரெட் வந்து ஸ்டார்ட்ல இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து போட்டிருப்போம் த்ரெட் ஸ்டார்ட் அப்படின்ட்டு. ஸோ ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து எழுதி முடிச்சிட்டோம். இனி அடுத்து என்ன பண்ணுவோம்னா ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணி அந்த த்ரெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா த்ரெட்டையே ஒரு லூப்புக்குள்ளே கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் ஐஇன் இல்லை பிஇன் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சரி ரேஞ்ச் ஆஃப் 5. ஸோ ஒரு 5 டைம்ஸ் அந்த லூப் ரன் ஆக போகுது. ஸோ ஒவ்வொரு டைமும் அந்த லூப் ரன் ஆகும்போது ஒவ்வொரு த்ரெட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ டோட்டலாக 5 த்ரெட்டு கிரியேட் ஆகி இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து ஒவ்வொரு த்ரெட்டுமே 5 டைம்ஸ் வந்து கால் பண்ணும். ஸோ ஒவ்வொரு த்ரெட்டும் 5 டைம்ஸ் இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனை ஹிட் பண்ணுறதுனால ஸோ டோட்டலாக 5 × 5 25 டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த த்ரெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆக போகிறது. ஸோ அதான் வந்து ப்ரோக்ராம். ஸோ இந்த ஃபாருக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் வந்து த்ரெட்டை கிரியேட் பண்ணுறேன். ஸோ டி ஈக்குவல் டு த்ரெட்டிங் டாட் த்ரெட் ஆஃப். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாத்துலேயும் பார்த்தது தான். ஸோ அதனால இதை வந்து ஸ்பீடாக பண்ணிட்டு போயிடுறேன். டார்கெட் ஈக்குவல் டு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே கமா ஏஆர்ஜிஎஸ் ஈக்குவல் டு ஸோ ஆர்குமெண்ட்டாக நம்ம வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பியை வந்து நான் ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறேன். ஏன்னா ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து அந்த டைம் வேரியேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பியை வந்து ஆர்குமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு அடுத்து என்ன வரேன்னா டி டாட் ஸ்டார்ட் ஆஃப் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணிட்டோம், அந்த த்ரெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம். ஸோ நான் இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பைத்தான் ஷெல்லில் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து இந்த த்ரெட் வந்து கரெக்டாக லைனில் பிரிண்ட் ஆகாமல் இருந்தது. ஸோ அது வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. அதனால் நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பைத்தன் த்ரெட் நியூ டாட் பை, அந்த த்ரெட் நியூ டாட் பைங்கிறத அந்த நம்மளுடைய ப்ரோக்ராம். நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஓகே, எரர். என்னதை எரர் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் வந்து கமா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், அதான் பிரச்சனை. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து த்ரெட் ஸ்டார்டட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா த்ரெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு வந்து கரெக்டாக 25 டைம்ஸ் வந்து இந்த த்ரெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படி 25 டைம்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆனதும் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஓகே, போய்கிட்டே இருக்குது. ஸோ ஓகே, ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 25 டைம் இல்லையோ. ஓகே, நமக்கு வந்து டோட்டலாக 25 டைம்ஸ் வந்து அந்த
த்ரெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஆகி நம்மளுக்கு வந்து இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு எரர் வந்தது. அது என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது ஒரு சிங்கிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணால் கூட அதுக்கப்புறம் கமா எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஒரு கமா போட்டிருக்கணும். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து எரர் வரும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து முன்னாடி வந்து எரர் வந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலாக இவ்வளோ த்ரெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. இப்போ எந்த த்ரெட் வந்து இந்த த்ரெட் ஸ்டார்டடுங்கிறத பிரிண்ட் பண்ணுச்சு? ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 5 த்ரெட்ஸ் வந்து இதை வந்து இந்த வேலையை பண்ணியிருக்குது. ஸோ எந்த த்ரெட் எப்போ பிரிண்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த த்ரெட் நேம் கொடுக்குற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகிறோம். ஸோ ஒரு த்ரெட்டுக்கு எப்படி நேம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு த்ரெட்டை நீங்கள் கிரியேட் பண்ணதுமே set name of அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த நேம் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அந்த பேரந்தசிஸ்க்குள்ள நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதான் வந்து த்ரெட்டோட நேமாக வந்து செட் ஆகும். ஸோ நான் இங்கே வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன எப்படி கொடுக்குறேன்னா, thread hash ப்ளஸ் str of p அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஸோ பிங்கிறது அந்த ரேஞ்சில் இருந்து ஐட்ரேட் பண்ணி வர்ற ஒவ்வொரு வேல்யூ. ஸோ நமக்கு வந்து எப்படி வரும்னா த்ரெட் 1 த்ரெட் 2 அப்படிங்கிற இதில் நமக்கு வந்து வரும். ஸோ அதுக்காக நான் வந்து இப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு த்ரெட்டுக்கு வந்து நேம் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து இந்த கொடுத்துருக்கிற நேமை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் த்ரெட்டிங் டாட் current underscore thread of dot get name of அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அந்த கரண்ட் த்ரெட்டோட நேம் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன் என்னென்னு பாருங்கள், thread. ஸோ த்ரெட்டிங் டாட் கரண்ட் அண்டர்ஸ்கோர் த்ரெட் ஆஃப் டாட் கெட் நேம் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அந்த த்ரெட்டோட நேம் என்னவோ அது வந்து நமக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரன் பண்ணுறேன். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா த்ரெட் 0 ஸ்டார்டட், த்ரெட் 1 ஸ்டார்டட், த்ரெட் 0 ஸ்டார்டட், த்ரெட் 2, த்ரெட் 3, த்ரெட் 1, 1, 4, 3, 2, 1, 0. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ எந்த த்ரெட் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குது, ஸோ எந்த த்ரெட் வந்து அந்த த்ரெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கரெக்டாக நேம் கூட வந்து நேமும் நம்மளுக்கு வந்து சேர்த்து வந்து காமிக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து ஓகே இப்போ வந்து த்ரெட் 1 வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்குது, த்ரெட் 2 வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா த்ரெட்டுமே 5 டைம்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் த்ரெட் ஒன் வந்து இங்கே 0ங்கிற த்ரெட் வந்து இங்கே ஒரு டைம் பிரிண்ட் பண்ணியிருக்குது. அடுத்து 2, 3, 4, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு த்ரெட்டுமே வந்து நம்ம கரெக்டாக 4 தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து 0 to 4 வரும். ஸோ அதான் நமக்கு டோட்டலாக 5. ஸோ நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு த்ரெட்டுமே வந்துட்டு இங்கே வந்து அப்படி வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு த்ரெட்டுக்கு நேம் கொடுக்குறது, அந்த கொடுத்துருக்கிற நேமை வந்து திரும்ப ரிட்ரைவ் பண்ணி எடுக்கிறது எல்லாத்தையுமே எப்படி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஏன் நம்ம வந்து த்ரெட்டுக்கு வந்து நேம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு த்ரெட்டை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா த்ரெட்டை வந்து கிரியேட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி இந்த த்ரெட்டுக்கு நேம் கொடுக்குற எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிரியேட் பண்ணியிருக்கிற த்ரெட் வந்து உயிரோட தான் இருக்குதா, அது வந்து அலைவாக இருக்குதா, இல்லைன்னா அது வந்து அந்த த்ரெட்டோட டைம் முடிஞ்சு போச்சா, எக்ஸ்பயர் ஆகி போச்சா, ஸோ அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓவர்வியூ வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ எப்போவும் இம்போர்ட் பண்ணுற மாதிரி 2 மாடியூல் பேக்கேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது டிஸ்பிளேங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறேன். அதுக்கு வந்து ஐங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வருது. ஸோ அடுத்ததுல வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டைம் டாட் ஸ்லீப் அப்படிங்கிறதுல வந்து அந்த ஐயை டிபெண்ட் பண்ணி நான் வந்து அந்த ஸ்லீப் வந்து நான் வந்து பண்ணுறேன். வேறு எதுவுமே நான் அந்த ஃபங்க்ஷனில் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு த்ரெட்டை வந்து எவ்வளோ நேரம் அந்த த்ரெட் வந்து அலைவாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் அந்த டைம் டாட் ஸ்லீப் அப்படிங்கிறத நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஒரு த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். T1 அப்படிங்கிற ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த த்ரெட்டில் வந்து டார்கெட் வந்து டிஸ்பிளேங்கிறத கால் பண்ணியிருக்கேன். அதே போல் ஆர்குமெண்ட் வந்து 4 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது T1 அப்படிங்கிற த்ரெட் வந்து 4 செகண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து அலைவாக இருக்கணும். அதே போல் T2 அப்படிங்கிற த்ரெட் வந்து 2.2 செகண்ட்ஸ், இல்லாட்டினா நம்ம வந்து பாயிண்ட் கூட வேண்டாம். ஸோ இதை வந்து வேணா ஒரு 3 செகண்ட்ஸ் எனக்கு வந்து அலைவாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நேம் அப்படின்னு சொல்லி த்ரெட் 1 த்ரெட் 2ங்கிறத நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில்
செட் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து நேம் செட் பண்ணோம். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் இப்படி கூட நம்ம வந்து ஒரு த்ரெட்டுக்கு நேம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் அந்த ப்ரோக்ராமில் பண்ணியிருக்கிறது. இப்போ நான் எப்படி வந்து அந்த த்ரெட் வந்து அலைவாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நான் செக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஃபார் லூப் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃபார் ஐ இன், ஸோ ஐ வேணாம், எக்ஸ் அப்படிங்கிறத ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 5. ஸோ இந்த லூப்புக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த லூப்புக்குள்ளே ஒரு ஸ்லீப் போடுறேன். அதாவது எனக்கு வந்து இத்தனை செகண்ட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து அந்த த்ரெட் வந்து அலைவாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி ஒரு ட்ரிகர் கொடுக்குற மாதிரி. ஸோ செக் பண்ணுறதுக்காக நான் இந்த இடத்துல வந்து ஒரு டைம் டாட் ஸ்லீப் போடுறேன். ஸோ அந்த டைம் டாட் ஸ்லிப் எதை டிபெண்ட் பண்ணி போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸு கூட 0.5 செகண்ட்ஸை நான் ஆட் பண்ணி நான் பண்ணுறேன். ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ரேஞ்சிலேருந்து 1 வரும், அப்புறம் 2 வரும், அப்புறம் 3 வரும். ஸோ அதை வச்சு டிபெண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து அந்த த்ரெட்டை வந்து போய் செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இதை போடுறேன். ஸோ இப்போ போட்டுட்டு நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதை வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ எப்படி செக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃபார்மேட்டை நான் வந்து கொண்டு வந்துக்கிறேன். இந்த ஃபார்மேட் வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணுறேன். ஸோ இந்த டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில், டைம் அப்படிங்கிற பேக்கேஜில் டைம் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ இந்த டைமை நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து கரண்ட் டைம் வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த த்ரெட்டோட நேம் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, t1 டாட் நேமை வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னன்னா, இப்போ தான் நம்ம வந்து அந்த த்ரெட் வந்து எனேபிளாக இருக்கா இல்லைன்னா அலைவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, t1 டாட் இஸ் அண்டர்ஸ்கோர் அலைவ் ஆஃப் அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த த்ரெட் அலைவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு காமிக்கும். கமா அப்படின்னா அந்த ப்ராக்கெட்டை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே இதை நான் வந்து திரும்பியும் பண்ணிக்கிறேன், பிரிண்ட். ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு t1 அப்படின்னு இருக்கிற இடத்துல t2 அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ அந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் 1 ட்ரூ. ஸோ ஃபில்டிங் ஃபங்க்ஷன் ஓகே. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, ஓகே இங்கே வந்து டைம் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை போட்டுக்கணும். ஏன்னா அந்த டைம் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ அதை கால் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங்கோட வருது. த்ரெட் 1 ட்ரூ, த்ரெட் 2 ட்ரூ, த்ரெட் 1 ட்ரூ, த்ரெட் 2 ட்ரூ அப்படிங்கிற மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ அப்படின்னா அந்த த்ரெட் வந்து அலைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபால்ஸ் அப்படின்னா அந்த த்ரெட் வந்து டெட் ஆயிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராமில் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த த்ரெட் 1 வந்து 4 செகண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அலைவாக இருக்கணும். த்ரெட் 2 வந்துட்டு 3 செகண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அலைவாக இருக்கணும். ஸோ நம்ம இங்கே வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து தெரியும். ஸோ 240 சாரி இந்த 26 அப்படிங்கிற செகண்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ த்ரெட் 2 வந்து த்ரெட் 1 எப்போ ஃபால்ஸ் ஆகிருக்குது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230 வந்து நமக்கு வந்து ஃபால்ஸ் ஆகிருக்குது. ஸோ நமக்கு வந்து 4 செகண்ட். ஸோ 26, 27, 28, 29. ஸோ 29 வரைக்கும் இந்த த்ரெட் வந்து ட்ரூவாக இருந்திருக்கும். ஸோ அதுக்குள்ளே 29 வரைக்கும் நம்மளுக்கு ட்ரூவாக இருந்திருக்கும். ஸோ 13 வரும்போது அது வந்து 4 செகண்ட்ஸை தாண்டிடுச்சு. அதனால் நமக்கு வந்து ஃபால்ஸாக மாறிடுச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா த்ரெட் 2க்கு வந்து 3 செகண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ 3 செகண்ட்ஸ்னால் நமக்கு வந்து 26 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ 26, 27, 28. ஸோ 28க்கு நம்மளுக்கு வந்து த்ரெட் 2 வந்து நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் ஆயிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 28 வரைக்கும் தான் த்ரெட் 2க்கு வந்து ட்ரூ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 28க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. ஸோ இந்த அலைவ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு த்ரெட் வந்து
அலைவாக இருக்குதா, அந்த த்ரெட் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, ஸோ அதோட ஒர்க் நடந்துகிட்டு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ இதை வந்து ஒரு 60 செகண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க, 1 மினிட் வரைக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த த்ரெட் வந்து 1 மினிட் வரைக்கும் அதோட வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் 1 மட்டும் நம்மளுக்கு வந்து ட்ரூ 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 ட்ரூன்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா த்ரெட் 1க்கு மட்டும் ட்ரூ வந்துகிட்டே இருக்குது, த்ரெட் 2க்கு வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா த்ரெட் 1 வந்து நம்ம வந்து 1 மினிட் அலைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து த்ரெட் 1 வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி ஒரு த்ரெட் வந்து எவ்வளோ நேரம் வந்து அலைவாக இருக்கணும் இல்லை இருக்கணும், த்ரெட் அலைவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கூட நம்ம தான் செட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி செட் பண்ணணும், அந்த த்ரெட் இப்போ அலைவாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னுட்டு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீமன் த்ரெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு த்ரெட்டிங் கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த டீமன் த்ரெட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து காலேஜ் லெவலில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஸ்டடீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் படிக்கிற பேசிக் லாங்குவேஜஸில் வந்து இந்த டீமன் த்ரெட்ஸ் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க, நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் இந்த த்ரெட்டிங் கான்செப்ட்ல இந்த டீமன் த்ரெட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு லார்ஜ் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இல்லாட்டினா ஒரு ப்ரோக்ராம் நீங்க வந்து நெட்வொர்க்கிங் ப்ரோக்ராமிங் பண்றீங்க, கிளைண்ட் சர்வருக்கு இடையில வந்து டிசிபி கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கா, கீப் அலைவ் ரெக்வெஸ்ட் வந்து சென்ட் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டினா ஏதாவது ஒரு டேட்டாபேஸ்க்கு ஒரு டேட்டாபேஸில் போய் ஒரு 1 மினிட் ஒன்று ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டேட்டா இருக்குதான்னு செக் பண்ணுறோம். இப்படி ஒரு நான் ஸ்டாப்பா ரன் ஆகிக்கிட்டே இருக்கிற, ஸ்டாப் ஆகாம ரன் ஆகிக்கிட்டே இருக்கிற ஒரு ப்ராசஸை உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதை நீங்கள் த்ரெட் மூலமாக பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீமன் த்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டீமன் நீங்கள் வந்து ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணும்போது அந்த த்ரெட்டை வந்து டீமன் த்ரெட்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டீமன் த்ரெட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹோல் ப்ரோக்ராமே ரன் ஆகி முடிகிற வரைக்குமே வந்து அது வந்து டெர்மினேட் ஆகாம வந்து இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு த்ரெட் கொடுக்கீங்கன்னா அந்த த்ரெட் வந்து அதோட வேலை முடிஞ்சதுமே அது வந்து எக்ஸ்பயர் ஆயிரும். பட் இந்த டீமன் த்ரெட்ஸுங்கிறது எப்போ ப்ரோக்ராம் எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் அது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ரோக்ராமோட ப்ராசஸ் ஒன்ஸ் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதை நான் இப்போ வந்து ஒரு ஓரலாக சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து 2 கிளாஸ் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க்கர் ஏ, ஒர்க்கர் பி அப்படி சார் 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் த்ரெட் 1 ஸ்டார்டட், த்ரெட் 1 ஃபினிஷ்ட், அடுத்தது ஒர்க்கர் பிலையும் த்ரெட் 2 ஸ்டார்டட், த்ரெட் 2 ஃபினிஷ்ட் அப்படிங்கிற மாதிரி மட்டும் கொடுத்துருக்குறேன். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 2 த்ரெட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். threading.thread target equal to worker underscore a. ஸோ ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணிட்டேன், அது இன்னொரு த்ரெட் கிரியேட் பண்ணிக்கிறேன். t2 equal to threading.thread target equal to worker underscore b. ஸோ 2 த்ரெட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலாக எல்லா ப்ரோக்ராமிங்கும் பண்ணுற மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணி ரன் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டீமன் த்ரெட்ஸை பற்றி சொல்கிறேன். ஸோ t1 டாட் ஸ்டார்ட் ஆஃப், t2 டாட் ஸ்டார்ட் ஆஃப். ஸோ இப்போ நம்ம நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரி ஒரு 2 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறோம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் ஒவ்வொரு த்ரெட்டை வச்சு கால் பண்ணுறோம். ஸோ ஒர்க்கர் ஏ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஒரு த்ரெட்டை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி த்ரெட் 1 ஸ்டார்டடுங்கிறது பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் 2 செகண்ட் ஸ்லீப் எடுத்துக்குது. ஸோ அந்த 2 செகண்ட் ஸ்லீப் முடிஞ்சதுக்கப்புறம் த்ரெட் 1 வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ ஒர்க்கர் பி வந்து த்ரெட் 2 ஸ்டார்டட் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் த்ரெட் 2 ஃபினிஷ்டுங்கிறது உடனே பிரிண்ட் ஆயிடுது. ஸோ நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா த்ரெட் 1 ஸ்டார்டட், த்ரெட் 2 ஸ்டார்டட், அதுக்கப்புறம் த்ரெட் 2 ஃபினிஷ் ஆயிடுச்சு, த்ரெட் 1 அதுக்கப்புறம் ஃபினிஷ் ஆயிருக்கு. ஏன்னா த்ரெட் 1க்கு வந்து நம்ம வந்து ஸ்லீப் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து டீமன்ஸ் த்ரெட் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். இந்த டீமன் த்ரெட் வந்து நம்ம எப்படி கொடுப்போம்னா ஒரு த்ரெட்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணும்போது அந்த த்ரெட் பக்கத்தில் DEDAEMON டீமன் ஈக்குவல் டு
ட்ரூ அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த த்ரெட்டை வந்து அது வந்து டீமன் த்ரெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த டீமன் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுக்கல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நான் டீமன் த்ரெட்டை வந்து அது வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ நான் இப்போ வந்து T1 அப்படிங்கிற த்ரெட்டை டீமன் த்ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் நம்மளுடைய ப்ரோக்ராமை வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் 1 ஸ்டார்டட்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்குது. அடுத்தது த்ரெட் 2 ஸ்டார்டட்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்குது. அடுத்தது த்ரெட் 2 ஃபினிஷ்டுன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்குது. ஆனால் இங்கே த்ரெட் 1 ஃபினிஷ்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்டே ஆகலை. ஏன்னா அந்த த்ரெட் 1 ஃபினிஷ்டுங்கிறதுங்க வந்து பிரிண்ட் ஆகலை. ஏன்னா அந்த த்ரெட் வந்து எண்ட் ஆகலை. ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த த்ரெட் 1 வந்து ஃபினிஷ் ஆகிருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ இதுதான் வந்து டீமன்ஸ் த்ரெட். ஸோ அந்த டீமன் த்ரெட்டுங்கிறது அந்த ஹோல் ப்ரோக்ராமோட கண்ட்ரோலும் நமக்கு வந்து எண்ட் ஆகிற வரைக்கும், அந்த ஹோல் ப்ரோக்ராமே வந்து முடிகிற வரைக்கும் நமக்கு வந்து இந்த டீமன்ஸ் த்ரெட்டுங்கிறது டெட் ஆகாமல் ஃபினிஷ் ஆகாமல் அப்படியே வந்து அந்த த்ரெட் வந்து ரன்னிங்கில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு சீக்வன்ஸாக ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் இல்லைனா ஒரு ப்ராசஸ் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த டீமன் த்ரெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த டீமன் த்ரெட்டை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த டீமன் த்ரெட் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்குது. பட் அது வந்து அந்த எண்ட் ஆகிறதே நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த டீமன்ஸ் த்ரெட் எப்போ எண்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பைத்தானில் இருக்குது த்ரெட்டுக்கு. ஸோ இந்த ஜாயின் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த த்ரெட் வந்து எவ்வளோ டைம் வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஜாயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து அந்த டீமன் த்ரெட்டுக்கு ஒரு சான்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ நீ எப்போ ஃபினிஷ் ஆகுற அப்படிங்கிறத எங்கிட்ட சொல்லு அப்படிங்கிறத வந்து அது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இங்கே வந்து த்ரெட் 1 ஃபினிஷ்டுங்கிறத பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு பைத்தானோட அந்த ஜாயின் ஃபங்க்ஷன் வந்து த்ரெட்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது. ஸோ அது மூலமாக நமக்கு வந்து அந்த ஜாயின் ஃபங்க்ஷன் வந்து த்ரெட் 1 எப்போ ஃபினிஷ் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு காமிக்கும். பட் உடனே காமிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே காமிக்காது. ஸோ அந்த இதில் வந்து த்ரெட்டோட டைம், அந்த த்ரெட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் நம்ம கொடுத்துருக்கோமோ அதை பொறுத்து காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா T1 டாட் join off, அப்புறம் T2 டாட் join off. ஸோ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் 1 ஸ்டார்டட், த்ரெட் 2 ஸ்டார்டட், த்ரெட் 2 ஃபினிஷ்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரெட் 1 ஃபினிஷ்டுங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. பட் உடனே பிரிண்ட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா உடனேலாம் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இதில் வந்து ஸ்லீப் வந்து 2 செகண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். அதுக்கு பதிலாக நான் இங்கே வந்து ஸ்லீப் வந்து 10 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 செகண்ட்ஸ் வந்து அந்த இது வந்து வெயிட் பண்ணிவிட்டு, ஸோ 10 செகண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் த்ரெட் 1 ஃபினிஷ்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் 1 ஃபினிஷ்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நார்மல் த்ரெட்னா அந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு வந்து ரன் ஆனதுமே நமக்கு வந்து த்ரெட் 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சா, 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சா, 2 ஃபினிஷ் ஆயிடுச்சா, 1 ஃபினிஷ் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல் டீமன் த்ரெட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஸ்டார்ட் ஆகுறது மட்டும் தான் நமக்கு தெரியும். அது எண்ட் ஆகுது எப்போ அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. நார்மலாக நம்ம ஒரு டீமன் த்ரெட்ஸ் கொடுக்கும்போது அந்த டீமன் த்ரெட் எண்ட் ஆகுறது எப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்போ எண்ட் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாயின் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டீமன் த்ரெட்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிசிபி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஸோ இன்னும் வந்து ஒரு ப்ராசஸை வந்து கண்டினியூஸாக நம்ம ரன் ஆகிட்டு இருப்போம், ஒரு த்ரெட்டை வச்சு ரன் பண்ணிகிட்டே இருப்போம், எண்ட்லெஸ்ஸாக ரன் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த டீமன் த்ரெட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ டீமன் த்ரெட்டை வந்து நம்ம வந்து ஒரு த்ரெட்டை டீமன் த்ரெட்டாக மாற்றுறதுக்கு ஒரு ஃப்ளாக் தான் செட் பண்ணுவோம், டீமன் ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிற ஒரு ஃப்ளாக்கு. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து டீமன் த்ரெட்டில் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டீமன் த்ரெட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் த்ரெட்டிங் பேக்கேஜில் வந்து கரண்ட் த்ரெட், எனிமரேட், ஆக்டிவ் கவுண்ட் அப்படிங்கிற ஒரு 3 ஃபங்க்ஷன் வந்து பைத்தானில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனுமே வந்து ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த 3 ஃபங்க்ஷனால் நமக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா நீங்கள் வந்து த்ரெட்டிங் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மல்டிபிள் த்ரெட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது எந்த த்ரெட் ரன் ஆகிட்டுங்கிறதுங்க நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கணும். ஸோ டோட்டலாக எத்தனை த்ரெட் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து த்ரெட்டிங் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே தான் இந்த 3 ஃபங்க்ஷன் நமக்கு வந்து சொல்ல போகுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு த்ரெட்டிங் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன்.
அடுத்தது வந்து எல்லா ப்ரோக்ராம்லையும் பண்ணுற மாதிரி டைம் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கேன், ஒர்க்கர் ஏ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து 5 செகண்ட்ஸ் கொண்டு வந்து ஸ்லீப் ஆகிற மாதிரி மட்டும் உள்ள வந்து டைம் டாட் ஸ்லீப் வந்து போட்டிருக்கேன். அடுத்து இங்கே ஒரு லூப்பிங் பண்ணியிருக்கேன். அந்த லூப்பில் வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 2, ஸோ 2 டைம்ஸ் வந்து அந்த லூப் வந்து ரன் ஆக போகுது. ஸோ ஒரு த்ரெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு டார்கெட்டாக ஒர்க்கர் ஏ கொடுத்துட்டு அப்புறம் த்ரெட் 1 வந்து திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணி வர்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லூப் வந்து 2 செகண்ட்ஸ் ஒன்று தான் ஐட்ரேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டைம் டாட் ஸ்லீப் ஆஃப் 2ங்கிறத கொடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் டைம் இந்த ப்ரோக்ராமை வந்து நான் ஜஸ்ட் ரன் பண்ணி மட்டும் காமிச்சிடுறேன். எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் த்ரெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறது பண்ண ரன் மட்டும் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து த்ரெட் ஸ்டார்டடுங்கிறது ஒன் டைம் பிரிண்ட் ஆகுது. அடுத்தது ஸ்லீப் ஆகி திரும்ப த்ரெட் ஸ்டார்டடுங்கிறது பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்லீப் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகிடுது. ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த ப்ரோக்ராமில் வந்து 2 த்ரெட்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து ரேஞ்சை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதை டிபெண்ட் பண்ணி நமக்கு வந்து த்ரெட்டோட கவுண்ட் வந்து கூடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் த்ரெட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த கரண்ட் த்ரெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தான் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து கிரியேட் பண்ணுறீங்க. நிறைய த்ரெட்டை வந்து கிரியேட் பண்ணும்போது ஸோ கரண்ட்டாக எந்த த்ரெட் ரன் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த கரண்ட் த்ரெட் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ இந்த த்ரெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறதுக்கு அடுத்தால அந்த கரண்ட் த்ரெட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் த்ரெட்டிங் டாட் கரண்ட் த்ரெட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் ஸ்டார்டட்னு போடுது. அதுக்கப்புறம் த்ரெட் வந்து எந்த த்ரெட் ஸ்டார்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் 1. ஸோ அந்த த்ரெட்டோட ஐடி பார்த்தீங்கன்னா 4796 அப்படிங்கிற ஒரு ஐடியில் த்ரெட் 1 ஸ்டார்ட் ஆயிருக்குது. அடுத்து த்ரெட் ஸ்டார்டட்னு போட்டு த்ரெட் 2 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ இப்படி நீங்கள் வந்து மல்டிபிள் த்ரெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. நான் இப்போ இதில் வந்து 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோட்டலாக 5 த்ரெட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ த்ரெட் ஸ்டார்டடுங்கிறது நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது எந்த த்ரெட் ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதுலேயே வந்து எந்த ஐடியில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதே நமக்கு வந்து கம்பைலர் வந்து இன்டர்பிரேட்டர் வந்து கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஒரு எந்த த்ரெட் கரண்டாக எந்த த்ரெட் ஆக்டிவ்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த கரண்ட் த்ரெட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இந்த எனிமரேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த எனிமரேட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். இந்த எனிமரேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம ப்ரோக்ராமில் இல்லைன்னா நம்ம சிஸ்டமில் எவ்வளோ த்ரெட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த எனிமரேட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன். ஸோ நான் இதில் வந்து இப்போ வந்து பிரிண்ட் பண்ணுறேன் threading dot எனிமரேட்டா. ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து டோட்டலாக எத்தனை த்ரெட் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து இன்டர்பிரேட்டர் வந்து காமிக்கும். ஸோ த்ரெட் 1, த்ரெட் 2, த்ரெட் 3, த்ரெட் 4 வந்து பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ த்ரெட் 5 வந்து பிரிண்ட் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஸோ 3 த்ரெட்டோட நேம் தான் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த எனிமரேட் என்ன பண்ணா லிஸ்ட் ஆஃப் த்ரெட்ஸ் எத்தனை த்ரெட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குதோ அதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு லிஸ்ட்டாக நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் த்ரெட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மெயின் த்ரெட் அப்படின்னா என்னன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து த்ரெட்டிங் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுது. அதையே நமக்கு வந்து ஒரு த்ரெட்டாக தான் வந்து நம்மளுக்கு இன்டர்பிரேட்டர் வந்து எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த த்ரெட்டுமே பைத்தானில் கிரியேட் பண்ணலை அப்படின்னா கூட இந்த மெயின் த்ரெட் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா த்ரெட் 4 வந்து இருக்குது, த்ரெட் 5. ஸோ த்ரெட் 4, த்ரெட் 5 மட்டும் தான் ஸ்டார்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சிருக்குது. ஆனால் இந்த த்ரெட் 1, த்ரெட் 2, த்ரெட் 3 இந்த மூணுமே லிஸ்ட்டில் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து டைம் டாட் ஸ்லீப் வந்து 5 செகண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் வந்து 5 செகண்ட்ஸ் தான் அந்த த்ரெட் வந்து அலைவாக இருக்கும். ஸோ அந்த 5 செகண்ட்ஸ் ஆனதுமே நமக்கு வந்து போயிடும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு த்ரெட்டு வந்து கிரியேட் ஆகி அடுத்த த்ரெட்டை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து டைம் டாட் ஸ்லீப் வந்து 2 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ டோட்டலாக இது 5 த்ரெட்ஸுமே ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எத்தனை த்ரெட் வந்து அலைவாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். அதனால் இங்கே வந்து 10 செகண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனிமரேட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து ரீச் ஆகுது. ஸோ 10 செகண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த த்ரெட்ஸ் எல்லாமே வந்துட்டு
டெட் ஆயிருது. ஸோ அதனால தான் நமக்கு வந்து கடைசியில் இருக்கிறது பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம இதை வந்து இன்னும் தெளிவாக பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ இந்த டைம் டாட் ஸ்லீப்பை வந்து எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரெட் 1 ஸ்டார்டட், த்ரெட் 2 ஸ்டார்டட், த்ரெட் 3 ஸ்டார்டட், த்ரெட் 4 ஸ்டார்டட், த்ரெட் 5 ஸ்டார்டட். இது எல்லாமே நமக்கு வந்து எனிமரேட் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை நான் உங்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்துறதுக்காக பிரிண்ட் எனியூமரேட் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கு அடுத்த லைனில் இது வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எனியூமரேட், அதுக்கப்புறம் மெயின் த்ரெட்னு ஒன்று வந்துருக்குது. த்ரெட் 1, த்ரெட் 2, த்ரெட் 3, த்ரெட் 4, த்ரெட் 5. ஏன்னா இங்கே நம்ம எந்த ஸ்லீப்புமே கொடுக்காததுனால 5 த்ரெட்ஸும் உடனே ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ உடனே ஸ்டார்ட் ஆகி 5 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த த்ரெட் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அதனால் நமக்கு வந்து 5 த்ரெட்ஸுமே நம்ம வந்து எனிமரேட் பண்ணும்போது அலைவாக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டிங்க, ஒரு இதுக்கு போட்டிங்க. இப்போ நான் வந்து 1 செகண்ட்ஸ் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ 1 செகண்ட் போட்டுட்டு நான் இதை ரன் பண்ணுறேன். சாரி, டைம் டாட் ஸ்லீப் ஆஃப் 1. ஸோ 1 செகண்ட்ஸ் போடுறேன். ஸோ சாரி ஸோ இங்கே ஆர்குமெண்ட் கொடுத்தது தான் மிஸ்டேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் 1, த்ரெட் 2, த்ரெட் 3, த்ரெட் 4, த்ரெட் 5. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் 1 மட்டும் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து 1 செகண்ட் ஸ்லீப் கொடுத்துருக்கனால டோட்டலாக 5 செகண்ட்ஸ் வந்து அந்த இது வந்து ஸ்லீப் ஆகி நம்மளுக்கு வந்து த்ரெட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 5 செகண்ட்ஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் த்ரெட் வந்து 5 செகண்ட்ஸில் எக்ஸ்பயர் ஆயிருது. ஸோ அதனால் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் த்ரெட் வந்து லிஸ்ட்டில் இல்லை. ஸோ இது வந்து எனியூமரேட். அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் கவுண்ட். இந்த ஆக்டிவ் கவுண்ட் அப்படின்னா என்னன்னா டோட்டலாக எத்தனை த்ரெட் வந்து லைவாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஆக்டிவ் கவுண்ட். ஸோ எப்படி வந்து இந்த எனியூமரேட் அப்படிங்கிறது எத்தனை த்ரெட் வந்து லைவாக இருக்குதோ அதை லிஸ்ட் பண்ணுதோ அது அதே போல இந்த ஆக்டிவ் கவுண்ட் வந்து அந்த டோட்டல் கவுண்ட் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பிரிண்ட் டோட்டல் த்ரெட் கவுண்ட், பிரிண்ட் த்ரெட்டிங் டாட் ஆக்டிவ் அண்டர்ஸ்கோர் கவுண்ட் ஆஃப். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ த்ரெட் 1 ஸ்டார்டட், த்ரெட் 2, த்ரெட் 3, த்ரெட் 4, த்ரெட் 5. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து டோட்டல் த்ரெட் வந்து 5 த்ரெட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்போ வந்து காமிக்குது. ஸோ இப்படி நம்ம வந்து த்ரெட்டை வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம வந்து நமக்கு தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதில் என்னென்ன இதெல்லாம் ஆக்டிவலாக இருக்குது அப்படிங்கிறதே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து த்ரெட்டிங் வந்து எப்படி அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கரண்ட் த்ரெட், எனிமரேட், இந்த ஆக்டிவ் கவுண்ட் இது மூணுமே வந்துட்டு நமக்கு வந்து த்ரெட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க வந்து முடியும். ஸோ அதே போல் டீமன் த்ரெட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த டீமன் த்ரெட் அப்படிங்கிறதே நம்ம வந்து இந்த எனிமரேட் வந்து நமக்கு வந்து கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ நான் வந்து இங்கே வந்து டெஃப் ஒர்க்கர் அண்டர்ஸ்கோர் பி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ இதில் வந்து டைம் டாட் ஸ்லீப் வந்து 10 அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல வெளியே நான் அந்த த்ரெட்டை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ T2 ஈக்குவல் டு த்ரெட்டிங் டாட் த்ரெட் ஆஃப் டார்கெட் ஈக்குவல் டு ஒர்க்கர் அண்டர்ஸ்கோர் பி கமா டீமன் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து T2 அப்படிங்கிற இந்த த்ரெட்டையும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டார்கெட்டுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் 1 ஸ்டார்டட், த்ரெட் 2 ஸ்டார்டட், த்ரெட் 3, த்ரெட் 4, த்ரெட் 5. ஸோ எல்லாமே ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ இந்த மெயின் த்ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து
மெயின் த்ரெட்டு, த்ரெட் 1, த்ரெட் 2, த்ரெட் 3, த்ரெட் 4, த்ரெட் 5, த்ரெட் 6. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 6 த்ரெட்ஸ் வந்து இருக்குது. ஸோ கவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயின் த்ரெட்டையும் சேர்த்து நமக்கு வந்து 7 த்ரெட் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த 6th த்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீமன் த்ரெட்ஸாக இருக்கும், நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ நம்ம இங்கே வந்து டீமன் த்ரெட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஸோ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். என்ன மிஸ்டேக்னா டீமன் ஈக்குவல் டு அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்காக வந்து கொடுத்துட்டேன். ஸோ அப்படி கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸாங்கிறத வந்து ஒரு கீவேர்டாக தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நான் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரெட் 1 ஸ்டார்டட் டீமன் த்ரெட் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாக வந்து காமிக்குது. ஸோ இந்த எனுமரேட் அப்படிங்கிறதுல நம்ம கொடுத்துருக்கிற த்ரெட் வந்து டீமன் த்ரெட்டா இல்லைனா நார்மல் த்ரெட்டா அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு வந்து கேப்சர் பண்ணி இந்த எனுமரேட் அப்படிங்கிறது கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து எனுமரேட்னா என்ன, ஆக்டிவ் கவுண்ட்னா ஏன் யூஸ் பண்ணுறோம், அதே போல் கரண்ட் த்ரெட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்கிளாஸ் த்ரெட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சப்கிளாஸ் த்ரெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து த்ரெட் பண்ணோம். ஸோ மல்டி த்ரெட் பண்ணி ஒரே ஒரு ஃபங்க்ஷனை 10 டைம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு நம்ம வந்து த்ரெட்டை வச்சு கால் பண்ணி நம்ம வந்து பண்ணோம். ஸோ இந்த சப்கிளாஸ் த்ரெட் அப்படிங்கிறதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸையே நம்ம வந்து த்ரெட் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு 10 த்ரெட்டை கிரியேட் பண்ணி விட்டுட்டு, ஸோ 10 த்ரெட்டுமே வந்து அந்த கிளாஸில் போய்ட்டு டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த கிளாஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து சப் கிளாஸ் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சப் கிளாஸ் த்ரெட்டை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் த்ரெட்டிங். ஸோ நம்ம வந்து த்ரெட்டிங் பேக்கேஜில் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ த்ரெட்டிங் பேக்கேஜை வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப் கிளாஸ் த்ரெட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல த்ரெட் டெமோ அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸ் இப்போ நமக்கு வந்து மெயின் கிளாஸு. ஸோ இதான் நம்ம ப்ரோக்ராமோட மெயின் கிளாஸ். பட் நம்ம இந்த த்ரெட்டிங் வந்து நம்ம கிளாஸ்க்கு யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய கிளாஸை இன்னொரு கிளாஸ்லேருந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணணும். ஸோ அந்த கிளாஸோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் டாட் த்ரெட். அதாவது இந்த த்ரெட்டிங் அப்படிங்கிற இந்த பேக்கேஜில் த்ரெட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த கிளாஸை நம்ம வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து அதை வந்து நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராமில் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாதான் நம்ம வந்து த்ரெட்டிங்கை வந்து கிளாஸில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இது வந்து நமக்கு வந்து சைல்டு கிளாஸாக மாறிடுச்சு. ஸோ இப்போ த்ரெட் டெமோ அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சப் கிளாஸ் தான். ஏன்னா அந்த த்ரெட்டிங் டாட் த்ரெட்டில் இருக்கிற த்ரெட்டிங் அப்படிங்கிற பேக்கேஜில் இருக்கிற த்ரெட்டுங்கிற கிளாஸ் தான் நமக்கு வந்து பேஸ் கிளாஸே. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிச்சு. இப்போ இந்த கிளாஸுக்குள்ளே தான் நம்ம வந்து மல்டி டாஸ்கிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த இதில் ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு கிளாஸை வந்து டாஸ்க் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணலாம். இந்த த்ரெட் அப்படிங்கிற இந்த பேக்கேஜில் ரன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ டெஃப் ரன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த மெத்தடுக்கு வந்து ஆர்குமெண்ட்டாக டிஃபால்ட் ஆர்குமெண்ட் செல்ஃப் வந்து இருக்கணும். ஏன்னா த்ரெட் அப்படிங்கிறதுல செல்ஃபுங்கிறது இருக்கும். ஸோ அந்த செல்ஃபோட தான் இந்த ரன் ஆஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். அதனால் நீங்கள் வந்து இதை பண்ணிக்கணும். ஸோ இந்த ரன் ஆஃப்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இந்த இடத்துல இப்போ பிரிண்ட் ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸுக்கு வந்து ஒரு டெமோ ரன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வந்து த்ரெட்டிங் த்ரெட்லேருந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அங்கே இருக்கிறத நம்ம இங்கேயும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இப்போ நான் வந்து ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5. ஸோ இப்போ ஒரு லூப் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா கிளாஸுக்கும் கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த கிளாஸுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ டி ஈக்குவல் டு த்ரெட் டெமோ ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ டாட் ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் ஆஃப் வந்து டேரெக்டாக அந்த ரன் ஆஃபை கால் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டை வந்து கொடுத்துரும். ஸோ நான் இப்போ இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ 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 அப்படிங்கிறது நம்மளுக்கு 5 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்குது. ஏன்னா இங்கே நம்ம வந்து
ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ப்ரோக்ராம் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த லூப் வந்து 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ நம்ம t ஈக்குவல் டு த்ரெட் டெமோ அப்படிங்கிறது வச்சிருக்கோம். ஸோ ஒரு த்ரெட் டெமோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம வந்து த்ரெட் டெமோ அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் tங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கிரியேட் பண்ணிட்டு t டாட் ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு கொடுக்கறதுனால இந்த ஸ்டார்ட் ஆஃப் என்ன பண்ணுன்னா இந்த கிளாஸ், ஸோ இந்த த்ரெட் டெமோ அப்படிங்கிற கிளாஸ்ல ரன் ஆஃப் இருக்குதான்னு பார்க்கும். ஸோ ரன் ஆஃப் இருந்துச்சுன்னா அந்த ரன் ஆஃப்ல இருந்து நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நீங்க இன்னொரு கிளாஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து டெஃப் நியூ அப்படிங்கிற ஒரு கிளாஸை நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸை நீங்க வந்து இப்போ இந்த கிளாஸ்ல வந்து பிரிண்ட் இந்த ஃபங்க்ஷன்ல வெல்கம் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு சேம் கிளாஸ்க்குள்ள வந்துருச்சு. ஸோ நான் இப்போ இங்க இருந்து இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்றேன். ஸோ நியூ ஆஃப் அப்படின்னுட்டு. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வெல்கம் ஹலோ வெல்கம் ஹலோ வெல்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த நம்ம கிளாஸுக்குள்ளே பண்ணுற எல்லா ப்ரோக்ராமுக்கும் அந்த எல்லா ஃபங்க்ஷனுக்கும் செல்ஃப்ங்கிற கீவேர்ட் மறக்காமல் போடணும். ஸோ நம்ம வந்து நான் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமுக்கு ஹேண்டில் பண்ணுறதுனால நமக்கு வந்து செல்ஃப்ங்கிறது அடிக்கடி மிஸ் ஆகும். ஸோ அதில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஸோ எனக்கு இப்போ மிஸ் ஆனது போல. ஸோ இப்போ இதில் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹலோங்கிறது பிரிண்ட் ஆகும். திரும்ப அந்த ஸ்டார்ட் ஆஃப் என்ன பண்ணுன்னா இந்த நியூ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுரும். ஸோ இங்கே வந்து வெல்கம்ங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப ஹலோ பிரிண்ட் ஆகும். திரும்ப வெல்கம். ஸோ அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து மாறி மாறி பண்ணுது. ஸோ இப்படி நீங்கள் வந்து ஒரு கிளாஸுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து மல்டி த்ரெட்டிங் பண்ணணும் அப்படின்னா இப்படி பண்ணலாம். ஓகே, இது வந்து நான் வந்து சிம்பிளாக எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே எந்த ஒரு பேராமீட்டருமே பாஸ் பண்ணாமல் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஆர்குமெண்ட்லாம் பாஸ் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னா எப்படி நம்ம வந்து மல்டி த்ரெட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுத்துட்டுறேன். இப்போ இந்த இடத்துல t ஈக்குவல் டு த்ரெட் டெமோ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கிளாஸுக்கு வந்து ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டை தான் நம்ம பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து args ஈக்குவல் டு, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே சொல்லிடுறேன். ஸோ இந்த கிளாஸுக்கு தான் நம்ம வந்து ஆர்குமெண்ட்டை வாங்க போகிறோம். ஸோ இங்கே நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். டெஃப் அண்டர்ஸ்கோர். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு வந்து மஸ்ட்டு. அதுக்கப்புறம் செல்ஃபுக்கு அப்புறம் நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா args ஆஃப் கமா kwargs ஆஃப். ஸோ இந்த ரெண்டு ஆர்குமெண்ட் தான் நம்ம வந்து வாங்க போகிறோம். இந்த kwargs வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டாக நன்னு செட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து வெறுமனையாக kwargs அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து டிஃபால்ட்டாக நன்னு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செல்ஃப் டாட் args ஈக்குவல் டு args செல்ஃப் டாட் kwargs ஈக்குவல் டு kwargs அப்படி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த 2 வேரியபிளையுமே நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டோம். ஸோ அதே போல இதில் நீங்கள் இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்குமெண்ட்டை நீங்கள் பாஸ் பண்ண போறீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு பேக்கேஜை வந்து நம்ம வந்து மெத்தடு கூட நம்ம வந்து இது பண்ணணும். என்னன்னா அந்த த்ரெட் அப்படிங்கிற அந்த பேஸ் கிளாஸ்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை நம்ம வந்து கால் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணணும்னா த்ரெட்டிங் அப்படிங்கிற பேக்கேஜ், ஸோ அந்த த்ரெட்டிங்கிற பேக்கேஜில் த்ரெட் அப்படிங்கிற கிளாஸு, அந்த த்ரெட் அப்படிங்கிற கிளாஸ்ல இருக்கிற யூனிட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டரை நம்ம வந்து கால் பண்ணிக்கிட்டோம். ஸோ கால் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இருந்து அந்த ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க. args ஈக்குவல் டு 1. ஸோ நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த kwargs, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஆஃப் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்படி சேஞ்ச் பண்ணா பிரிண்ட் த்ரெட் கமா, ஸோ நம்மளுக்கு வந்து 2 வேரியபிள்ஸ் நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் டாட் args கமா, ஸோ த்ரெட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1, ஆர்குமெண்ட் இஸ் கமா செல்ஃப் டாட் kwargs, அதை அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எனக்கு வந்து எப்படி பிரிண்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டு. ஸோ எந்த த்ரெட் ஃபஸ்ட்டு த்ரெட்டா எது அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து 1 வேணாம், இதில் வந்து ஐயை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த ரேஞ்ச் வந்து கரெக்டாக வந்துட்டே இருக்கும். ஸோ த்ரெட் 1 ஆர்குமெண்ட் இஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த ஹலோ அப்படிங்கிறத நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏஆர்ஜிஎஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் நீங்கள் வந்து போட்டுக்கணும். நான் வந்து ப்ராக்கெட் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு டியூப்பில் தான் நமக்கு வந்து இன்புட்டை வந்து வாங்கும். ஸோ வாங்கும், அதனால் இதை வந்து நீங்கள் அப்படி போட்டுக்கணும். இதை ரன் பண்ணுறேன். செல்ஃப் தான் அடிக்கடி நம்மளுக்கு மிஸ் ஆகுது. ஸோ செல்ஃபை நீங்கள் போடும்போது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் 1 ஆர்குமெண்ட் இஸ் ஹலோ, த்ரெட் 0 ஆர்குமெண்ட் இஸ் ஹலோ, த்ரெட் 1 ஆர்குமெண்ட் இஸ் ஹலோ, த்ரெட் 2 ஆர்குமெண்ட் இஸ் ஹலோ, த்ரெட் 3 ஆர்குமெண்ட் இஸ் ஹலோ, த்ரெட் 4 ஆர்குமெண்ட் இஸ் ஹலோ. ஸோ இப்படி நம்ம வந்து ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து த்ரெட்டில் இருக்கிற வேல்யூஸ், இன்னும் நம்ம என்னென்ன ஆர்குமெண்ட்லாம் பாஸ் பண்ணமோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து த்ரெட் எப்படி கிரியேட் பண்ணிடுது, இன்னும் அந்த கிளாஸ்க்கு வந்து எப்படி ஆர்குமெண்ட்டையும் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைமர் த்ரெட்ஸை வந்து பைத்தானில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டைமர் த்ரெட்டை வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டாட் ஸ்லீப் ஆஃப் அப்படின்னு கொடுத்து செகண்ட்ஸ் கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஸ்லீப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டிங் பேக்கேஜை நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது டைம் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ டெமோ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வெல்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து த்ரெட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா டி ஈக்குவல் டு த்ரெட்டிங் டாட் த்ரெட் ஆஃப் டார்கெட் ஈக்குவல் டு டெமோ. ஸோ இப்படி கொடுத்தோன்னா நமக்கு வந்து நம்ம எந்த இதை டார்கெட் பண்ணுறோமோ அது வந்து நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ நம்ம எத்தனை டைம் பண்ணுறோமோ அத்தனை டைம் நமக்கு ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு ஸ்லீப் பண்ணணும், ஒரு டைம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்லீப் பண்ணி இந்த த்ரெட்டை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டைம் டாட் ஸ்லீப் ஆஃப் அப்படின்னு கொடுப்போம். ஸோ டைம் டாட் ஸ்லீப் ஆஃப் இப்போ நான் வந்து 3 செகண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா 3 செகண்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ இந்த இதை எப்படி நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு டைம் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணுறது. ஸோ இதை த்ரெட்டிங் அப்படிங்கிற அந்த பேக்கேஜ்லேயே வந்து டைமர் த்ரெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. ஸோ அது மூலமாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமர் டாட் த்ரெட் அப்படின்னு நம்ம போடுற இடத்துல ஸோ த்ரெட்டிங் டாட் த்ரெட் அப்படின்னு போகிற இடத்துல த்ரெட்டிங் டாட் டைமர் அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கணும். ஸோ த்ரெட்டிங் டாட் டைமர் அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்லீப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ நான் இப்போ 3 செகண்ட்ஸ் அப்படின்னா 3.0 அப்படிங்கிறத நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 3 செகண்ட்ஸு. ஸோ எந்த டார்கெட்டை நம்ம வந்து ஸ்லீப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெமோ அப்படின்னா டெமோ அப்படிங்கிறதான் ஸ்லீப்பு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் டி டாட் ஸ்டார்ட் ஆஃப் நம்ம எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அந்த த்ரெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரன் பண்ணேன் அப்படின்னா டைம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 செகண்ட்ஸ் கழிச்சு அந்த வெல்கம் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம முன்னாடி வந்து டைம் டாட் ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ணோம். ஸோ இதில் வந்து இப்போ வந்து த்ரெட்டிங் பேக்கேஜில் இருக்கிற அந்த டைமர் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைமர் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமர் ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த டைமர் வந்து எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த த்ரெட்டை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஸோ நம்ம இப்போ இந்த த்ரெட்டை வந்து கேன்சல் பண்ணணும், அந்த இப்போ வந்து 3 செகண்ட்ஸுக்குள்ளே அந்த வந்து டெமோ அப்படிங்கிற அந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து ரன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து 2 செகண்ட்ஸ்லேயே வந்து அந்த த்ரெட் வந்து ரன் ஆகலை அப்படின்னா கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ நான் வந்து டைம் டாட் ஸ்லீப் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது 2 செகண்ட்ஸுக்குள்ள அந்த த்ரெட் வந்து ரன் ஆகலைன்னா நான் வந்து அந்த த்ரெட்டை வந்து கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் ஆஃப். ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ நான் அந்த ப்ரோக்ராம் ஆன் பண்ணேன், எனக்கு வந்து வெல்கம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகாமே நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆயிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமர் த்ரெட் வந்து 3 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணும் இந்த டெமோ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து ஹிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 செகண்ட் ஸ்லீப் வச்சு இந்த ட்ரீ அப்படிங்கிற அந்த த்ரெட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த த்ரெட் வந்து ரன் ஆகாமல் நம்மளுக்கு வந்து எக்ஸிட் ஆயிடுது. ஸோ அந்த இது வந்து பிரிண்ட் ஆகாமல். ஸோ இப்படி நீங்கள் வந்து இந்த டைமர் கான்செப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து த்ரெட்டை கூட நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்லீப் யூஸ் பண்ணி த்ரெட்டை வந்து டைமிங் பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டைமர் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா த்ரெட்டில் வந்து ஒரு கான்செப்டாக நம்ம வந்து எடுத்துப்போம். ஸோ இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஏன் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்டில் என்னெல்லாம் இருக்குது, இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நிறைய த்ரெட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் இடையில கம்யூனிகேஷன் நீங்கள் வந்து பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்டில் வந்து நம்ம வந்து மெயினாக வந்து 3 ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று செட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனை தான் நீங்கள் வந்து எப்போவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அண்டர்ஸ்கோர் செட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த 4 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த 4 ஃபங்க்ஷன் தான் இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 த்ரெட்ஸை வந்து உங்கள் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 த்ரெட்டில் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு ஈவெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஈவெண்ட்டை வந்து செட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் ஒரு த்ரெட்டை வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த த்ரெட் வந்து என்ன பண்ணோம்னா அந்த ஈவெண்ட் வந்து கிளியர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். அது கிளியர் ஆகுற வரைக்கும் இந்த த்ரெட் வந்து அதோட வேலையை பண்ணாமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ வந்து அந்த த்ரெட் வந்து கிளியர் ஆகுதோ அப்போ தான் நமக்கு வந்து இந்த வேலை வந்து நடக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து செட் ஆஃப் அப்படிங்கிற இந்த மெத்தடை வச்சு நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ட்ரூ அப்படிங்கிற ஒரு ஃப்ளாக்கை வந்து அசைன் பண்ணிக்கும். ஸோ இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது எது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்கை தான் ஹேண்டில் பண்ணும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த ஃப்ளாக் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கும். அடுத்து நீங்கள் எப்போ வந்து கிளியர் ஆஃப் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்குறீங்களோ அப்போ வந்து அந்த ஃப்ளாக் வந்துட்டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். ஸோ இந்த வெயிட் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் வந்து செட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெயிட் ஆஃப்ல வந்து ட்ரூ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எப்போ வந்து அந்த வெயிட் ஆஃப்ல ட்ரூ அப்படிங்கிறது இருக்கோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த த்ரெட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் கிளியர் பண்ணதுமே அது அந்த ஃபிளாக் வந்து ஃபால்ஸாக மாறுறதுனால இந்த த்ரெட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த செட் ஆஃப் அப்படிங்கிற இந்த மெத்தட் என்ன பண்ணோம்னா அந்த ஃபிளாக் வந்து கரெக்டாக ட்ரூவா இருக்கா இல்லைன்னா ஃபால்ஸா இருக்கா அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு 4 மெத்தட்ஸ். ஸோ இந்த மெத்தட்ஸ் நம்ம எப்படி த்ரெட்ல யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வச்சு என்னெல்லாம் நம்ம எப்படி அதை வந்து ரியல் டைமா எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதை நான் ப்ரோக்ராமில் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே புரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் த்ரெட்டிங், அதே போல் இம்போர்ட் டைம். ஸோ ரெண்டு பேக்கேஜ் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் வந்து ஒரு 2 ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் செட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் மூலமாக தான் நான் வந்து ஃப்ளாக்கை வந்து செட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் எப்படி செட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஈவெண்ட் அப்படிங்கிறதான் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக நான் வந்து கிரியேட் பண்ணேன். இந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்டோட நேம் வந்து நான் வந்து ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட் டாட் செட் ஆஃப் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 2 செகண்ட் வந்து நான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையுமே தெளிவாக ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையுமே வந்து ஸ்லீப் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈவெண்ட் டாட் செட் ஆஃப் அப்படிங்கிற அந்த இதை நான் செட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டை செட் பண்ணிட்டோம். ஸோ நான் அதை வந்து அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஈவெண்ட் இஸ் செட் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா திரும்ப ஈவெண்ட்டை செட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 7 செகண்ட்ஸ்
இல்லைன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் நான் வந்து வெயிட் பண்ண சொல்கிறேன். இந்த இதை அடுத்த கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஒரு 10 செகண்ட் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து நான் வந்து ஆக்டிவ்லேயே வச்சுருக்கேன் கிளியர் பண்ணாமல். ஸோ 10 செகண்ட் கழிச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் டாட் கிளியர் ஆஃப் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஈவெண்ட் வந்து கிளியர் ஆயிருச்சு. அடுத்து நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஈவெண்ட் இஸ் கிளியர் அப்படின்னுட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் தான் செட் பண்ணியிருக்கேன். அடுத்தது அந்த ஈவெண்ட்டை வந்து கிளியர் பண்ணிருக்கேன். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இன்னொரு ஃபங்க்ஷனில் என்ன அப்படின்னு எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஆப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ இது வந்து நானாக எழுதிக்கிற ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஈவெண்ட் டாட் வெயிட். ஸோ ஈவெண்ட்டை வந்து வெயிட் பண்ண வைக்கிறேன். அதாவது நான் வந்து 2 த்ரெட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு த்ரெட் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண போகுது. செகண்ட் த்ரெட் வந்து செகண்ட் ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ண போகுது. ஸோ நான் அந்த ப்ரோக்ராமோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ ஈவெண்ட் டாட் வெயிட் நான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயில் கண்டிஷன் போட்டுக்கிறேன். ஸோ அந்த ஒயில் கண்டிஷனில் நான் என்ன பண்ணேன்னா ஈவெண்ட் டாட் இஸ் செட் ஆஃப் அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஈவெண்ட் வந்து ஆக்டிவ்ல இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்படி ஆக்டிவ்ல இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதை பிரிண்ட் பண்ணுறேன். த்ரெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் சிக்னல் அப்படிங்கிறத நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த த்ரெட் அந்த சிக்னல் அந்த இந்த த்ரெட்டுக்கு வந்து இது நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற சிக்னல் வர்ற வரைக்கும் இது இந்த ஈவெண்ட் ஆப்ரேஷனில் இருக்கிற த்ரெட் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி வெயிட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஒன்ஸ் அந்த ஈவெண்ட் வந்து கிளியர் ஆயிருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் த்ரெட் ரிசீவ்டு சிக்னல் அப்படிங்கிறத நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த த்ரெட் வெயிட்டிங் ஃபார் சிக்னல் அந்த இதை நான் வந்து 1 செகண்டுக்கு ஒன்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இல்லாட்டா நமக்கு நிறைய போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் 1 செகண்டுக்கு ஒன்று பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற 2 ஃபங்க்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து அதை செட் பண்ணுறேன். அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஈவெண்ட்டை செட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்டை கிளியர் பண்ணுறேன். செகண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன்னா ஈவெண்ட்டை வெயிட் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஈவெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பொறுத்து நான் வந்து சிக்னலுக்கு வெயிட் பண்ணுது சிக்னலை ரிசீவ் பண்ணிட்டு அப்படிங்கிற பிரிண்ட்லாம் போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 2 ஃபங்க்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணேன். அடுத்து நான் என்ன பண்ணேன்னா 2 த்ரெட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஈவெண்ட்டுக்கு நம்ம இந்த ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஈவெண்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா ஸோ இந்த ஈவெண்ட்டுங்கிறது நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்ட் நேம். ஸோ இந்த ஈவெண்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் பேக்கேஜில் இருக்கும். ஸோ த்ரெட்டிங் டாட் ஈவெண்ட் ஆஃப் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈவெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அடுத்து நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ நம்ம நார்மலாக த்ரெட் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் த்ரெட்டிங் டாட் த்ரெட் ஆஃப் டார்கெட் ஈக்குவல் டு இஸ் செட். அதே போல் T2 equal to threading dot thread dot target equal to event operation. Okay, so 2 thread create பண்ணிட்டேன். இனி வந்து T1 ஸ்டார்ட் T1 T2 ரெண்டையுமே ஸ்டார்ட் பண்ணி வர்றேன். ஸ்டார்ட் T2 ஸ்டார்ட் T1 dot join அதே போல் T2 dot join. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக த்ரெட் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு 2 த்ரெட்டை கிரியேட் பண்ணி அந்த 2 த்ரெட்டையும் ஒரு ஃபஸ்ட் த்ரெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் த்ரெட்டையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி வர்றேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓகே ஒரு எரர் அடிச்சிருக்குது. டைம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எந்த இடத்துல? ஓகே, இங்கே வந்து டைமுக்கு ஓகே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இப்போ ரன் பண்ணலாம் நம்ம.
ஸோ ஃபஸ்ட் ஏன் நம்மளுக்கு வந்து ஈவெண்ட் இஸ் செட்டுங்கிறது லேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைமர் போட்டிருக்கனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் இஸ் செட்டுன்னு பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. செட்டுன்னு பிரிண்ட் ஆகிட்டு த்ரெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் சிக்னல், த்ரெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் சிக்னல்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்து அங்கே வந்து ஈவெண்ட் வந்து கிளியர் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து 10 செகண்ட் கழிச்சு ஈவெண்ட் வந்து கிளியர் பண்ணுறோம். அந்த ஈவெண்ட்டை கிளியர் பண்ணதுக்கப்புறம் இந்த த்ரெட் வந்து சிக்னலுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஈவெண்ட் வந்து கிளியர் ஆனதுமே நம்மளுக்கு வந்து த்ரெட் ரிசீவ்ட் சிக்னல் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாடியூல் வந்து டெர்மினேட் ஆகிட்டு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டுக்கு இடையில வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து இந்த T2 அப்படிங்கிற இந்த த்ரெட் வந்து செட் ஈவெண்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிற மெத்தடில் போய் ஒரு வேலையை பண்ணணும்னு நம்ம கால் பண்ணி விடுறோம். ஆனால் அந்த த்ரெட் வந்து ஃபஸ்ட்டு த்ரெட் வந்து அங்கே வந்து ஈவெண்ட் செட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த ஈவெண்ட் வந்து கிளியர் ஆகுற வரைக்கும் அது வந்து வெயிட் பண்ணுது. ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஈவெண்ட் இஸ் செட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லைனு ஈவெண்ட் இஸ் செட் பிரிண்ட் ஆனதுமே இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் கொடுத்துருக்கிறதுனால இங்கே த்ரெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் சிக்னல், த்ரெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் சிக்னல் அப்படிங்கிறது இந்த ஈவெண்ட் கிளியர் ஆகுற வரைக்கும் நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ஈவெண்ட் வந்து கிளியர் ஆனதுமே நம்மளுக்கு இங்கே வந்து சிக்னல் வந்து ரிசீவ் ஆயிடுது. ஸோ நம்மளுக்கு வந்து த்ரெட் ரிசீவ்ட் சிக்னல் அப்படின்னு சொல்லி வந்து ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகுது. ஸோ இதான் வந்து ஒரு த்ரெட்டுக்கு இடையில நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இந்த த்ரெட் ஈவெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பைத்தானில் த்ரெட்டிங்கில் லாக் அண்ட் அக்யூர் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அக்யூர் அண்ட் ரிலீஸ், லாக் அண்ட் அக்யூரில் அக்யூர் அண்ட் ரிலீஸ். இந்த அக்யூர் அண்ட் ரிலீஸ்னால் என்னென்னா ஒரு த்ரெட் வந்து ஒரு வேலையை பண்ண போகுது அப்படின்னா அந்த வேலையை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து லாக் பண்ணிவிட்டு அந்த வேலையை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து ரிலீஸ் பண்ணி விடும். ஸோ இதை தான் வந்து லாக் அண்ட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இன்னும் நம்ம சொல்ல போனால் சிங்க்ரனைஸ் த்ரெட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஏன் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரிசோர்ஸ் ஒன்று இருக்குது. இல்லாட்டினா அது காமன் ரிசோர்ஸ் மேபி ஒரு ஃபைலாக இருக்கலாம், ஒரு டேட்டா பேஸாக இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு வேரியபிளாக இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஒரு கிளாஸாக இருக்கலாம். எதுவாக வேணாலும் ஒரு காமன் ரிசோர்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராமில் இருக்குது. உங்களோட ப்ரோக்ராமில் நீங்கள் ஒரு 10 த்ரெட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த 10 த்ரெட்டுமே அட் அ டைமில் அந்த காமன் ரிசோர்ஸவே ஆக்சஸ் பண்ணுது அப்படின்னா மேபி அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு இருக்கலாம். மேபி ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து ஒரு டேபிளில் இருக்குதுன்னா அந்த டேபிளை ஒரு 10 பேர் அட் அ டைமில் போய் எடுக்கிறாங்க அப்படின்னா அது யாருக்குமே லாபம் இல்லாமல் அந்த திங்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அதனால தான் இந்த பைத்தானில் வந்து லாக் பண்ணி நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு த்ரெட்டாக வந்து நம்ம வந்து லாக் பண்ணி இந்த த்ரெட்டுக்கு தனியாக நீ லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணணும், இந்த த்ரெட் தனியாக லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறேன். ஸோ அந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து ஈஸியாக புரியும். ஸோ 2 த்ரெட்டை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். T1 த்ரெட்டு, T2 த்ரெட்டு. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ரன் த்ரெட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனு. அதுக்கு ஆர்குமெண்ட்டாக த்ரெட் 1 கொடுக்குறேன். ஸோ அடுத்து இன்னொரு த்ரெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஆர்குமெண்ட்டாக த்ரெட் 1 கொடுக்குறேன். அப்படி இங்கே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டைம் டாட் ஸ்லீப் வந்து 3 போட்டிருக்கேன். அடுத்து டிஸ்பிளே ஆஃப் நேம் அப்படிங்கிறது ஒரு மெத்தடை நான் கால் பண்ணுறேன். அதாவது டிஸ்பிளே அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் I in range of 5. ஸோ ஒரு லூப் வந்து போட்டிருக்கேன். அந்த லூப் வந்து 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுற மாதிரி அதில் வந்து டைம் டாட் ஸ்லீப் வந்து 2 செகண்ட்ஸ் போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறேன். என்னன்னா நேம் வந்து த்ரெட்டோட நேம் இருக்கும், எக்ஸிக்யூட்டட் வேல்யூ ஆஃப் I. ஸோ எந்த த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகுது அந்த த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகும்போது அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நான் போட்டுருக்கேன். ஸோ இதான் நம்மளுடைய சிம்பிள் ப்ரோக்ராம். இது வந்து த்ரெட்டிங்கில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு லாக் அண்ட் அன்லாக் பண்ணாமல் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் நமக்கு அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் 3 செகண்ட் ஸ்லீப் போட்டதுனால நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட் அவுட்புட் வரது லேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் 1, த்ரெட் 2, த்ரெட் 1, த்ரெட் 2, த்ரெட் 1, த்ரெட் 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து மிங்கிளாகி வந்துகிட்டே இருக்குது. அதாவது எல்லா த்ரெட்டுமே அட் அ டைமில் இந்த ரிசோர்ஸை போய் ஆக்சஸ் பண்ணுது. அதாவது இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை 2 த்ரெட் கொடுத்துருக்கோம். 2 த்ரெட்டை அட் அ சிங்கிள் ஷாட்டில் வந்து ஆக்சஸ் பண்ணுது. அதான் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு தனித்தனியாக பரமொத்தமாக வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதில் வந்து இன்னொரு த்ரெட் போடுறேன். எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு த்ரெட் போட்டு இதோட நேம் வந்து 3ன்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஸோ இதையும் வந்து 3ன்னு சொல்லி மாற்றிக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து T3 ஸ்டார்ட் ஆஃப் கொடுத்துக்கிறேன். அதே போல் இங்கேயும் T3 ஜாயின் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்லீப் வந்து 1 செகண்டாக நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ ஸ்பீடாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதோ த்ரெட் நம்ம புதுசாக கிரியேட் பண்ண த்ரெட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை. ஓகே, இங்கே வந்து T3 டாட் ஸ்டார்ட் அப் பண்ணணும். ஓகே, சாரி. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன் இதை. ஓகே, 1 செகண்ட். ஓகே ஓகே ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன். இந்த இதோட அவுட்புட் எனக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 3 த்ரெட்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கோம். ஸோ அந்த 3 த்ரெட்ஸுமே அட் அ டைமில் இது ரன் ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா த்ரெட் 2, த்ரெட் 1, த்ரெட் 2, 3, 1, 3, 2, 1. ஸோ அப்படி எல்லாமே வந்து அட் அ டைமில் ஒவ்வொரு அந்த காமன் ரிசோர்ஸ் நம்ம வந்து டிஸ்பிளேன்னு வச்சுருக்க அந்த காமன் ஃபங்க்ஷனை 3 த்ரெட்டுமே ஒரே டைமில் போய் இழுக்குது. ஸோ நம்ம இப்போ 3 த்ரெட்ஸ் வந்திருக்கனால நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வரல. பட் நீங்கள் வந்து இதை ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் ப்ரோக்ராம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லாக் பண்ணி இப்போ த்ரெட் 2 தான் ஃபஸ்ட்டு வரணும்னா அந்த த்ரெட் அந்த ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணி அதோட வேலையை முடிச்சதுக்கப்புறம் தான் த்ரெட் 3 பண்ணணும். ஸோ த்ரெட் 3 பண்ணதுக்கப்புறம் த்ரெட் 1 பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து த்ரெட் லாக் அப்படிங்கிறது. இதுக்கு நம்ம வந்து லாகிங் மெக்கானிசம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி கிரியேட் பண்ணால் ஒரு வேரியபிள் நேம் நீங்கள் வச்சுக்கணும், அதாவது ஆப்ஜெக்ட் நேம். அந்த ஆப்ஜெக்ட் நேமில் த்ரெட்டிங் டாட் லாக் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ நீங்கள் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த லாக் அப்படிங்கிற அந்த மெக்கானிசம் வந்து இப்போ லாக் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து அசைன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து காமன் ரிசோர்ஸ். ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த டிஸ்பிளே கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அதை வந்து லாக் பண்ணுறேன். ஸோ லாக் டாட் அக்யூர் ஆஃப். ஸோ அதை லாக் பண்ணி முடிச்சிட்டேன், லாக் பண்ணிட்டேன். இப்போ அந்த டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு லாக் டாட் ரிலீஸ் ஆஃப். ஸோ நான் இப்போ லாக் பண்ணியிருக்கேன், அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இப்போ இதோட அவுட்புட் நம்ம வந்து லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவுட்புட் இங்கே இருக்குது. இப்போ நான் லாக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ லாக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா த்ரெட் 1 எக்ஸிக்யூட்டட், த்ரெட் 1 எக்ஸிக்யூட்டட், த்ரெட் 1 எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிறது வருது. ஸோ த்ரெட் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் த்ரெட் 2 கம்ப்ளீட் ஆகும். ஸோ த்ரெட் 2 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் த்ரெட் 3 வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது நம்ம இப்படி பண்ணும்போது அந்த ஒரு ரிசோர்ஸ், அதாவது அந்த ஒரு டிஸ்பிளே அப்படிங்கிற அந்த காமன் ரிசோர்ஸை எல்லாமே இண்டிவிஜுவலாக ஆக்சஸ் பண்ணுது. ஒரு சிங்கிள் ஷாட்டில் போய் எல்லாமே ஆக்சஸ் பண்ணாமல் ஒவ்வொரு த்ரெட்டாக லைன் பை லைனாக நம்மளுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாகிங் மெக்கானிசம். ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். இதோட அவுட்புட்டுக்கும் இதோட அவுட்புட்டுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து உங்களுக்கு வந்து லாகிங் மெக்கானிசம் பற்றின ஒரு டீட்டெயில் ஐடியா இல்லைன்னா ஒரு டீட்டெயில் தெளிவாக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பைத்தானில் ரீஎன்ட்ரண்ட் லாக் மெக்கானிசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீஎன்ட்ரண்ட் லாக் மெக்கானிசம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லாக் மெக்கானிசம் போல தான். பட் அதுலேருந்து கொஞ்சம் நம்ம வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ரீஎன்ட்ரண்ட் லாக் அப்படிங்கிறத சிம்பிளாக நம்ம வந்து ஆர் லாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி பண்ணலாம், இதுக்கும் நார்மலாக இருந்த லாக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு த்ரெட்டிங் மாடியில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். threading as th or ஓகே, த்ரெட்டிங் மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம நார்மலாக ஒரு லாகிங் மெக்கானிசம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து லாக் பண்ணுவோம். ஸோ எப்படி பண்ணுவோம், th டாட் லாக் ஆஃப் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த நம்ம இப்படி லாக் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த லாக் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்டில் ஒரு லாக்குக்கான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து உங்கள் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து லாக் பண்ண போகிறீங்க, என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் வந்து அக்யூர் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவீங்க. ஸோ லாக் டாட் ACQURE லாக் அக்யூர். ஸோ அக்யூர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரிலீஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அக்யூர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வேணும் அப்படின்னா திரும்ப நீங்கள் இன்னொரு இதை அக்யூர் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இதை அக்யூர் பண்ணிட்டீங்க, பட் அதை ரிலீஸ் பண்ணாமே நீங்கள் வந்து அக்யூர் பண்ணணும். இன்னொரு இதை நீங்கள் அக்யூர் பண்ணுறீங்க, மேபி அது வந்து ஒரு சேம் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், சேம் த்ரெட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு த்ரெட்டாக இருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணாமல் நீங்கள் அக்யூர் பண்ணதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நான் இப்போ அக்யூர் பண்ணுறேன். எனக்கு இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அவுட்புட்டுமே வராமல், ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து லாக் டாட் அக்யூர் கொடுக்கும்போது ட்ரூன்னு வந்தது. பட் இப்போ வந்து எந்த ஒரு இதுவும் வராமல் எனக்கு அப்படியே ஸ்டால் ஆகி நிற்குது. ஏன் அப்படின்னா
நீங்கள் வந்து நார்மல் லாகிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு இதை அக்யூர் பண்ணிவிட்டு அடுத்த இதை நீங்கள் அக்யூர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டே வந்து டெட்லாக் ஆயிரும். ஸோ உங்களால் அட் அ டைமில் ஒரு அக்யூர் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மல்டிபிள் அக்யூர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா உங்களால் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு இதை அக்யூர் பண்ணிவிட்டு அதை ரிலீஸ் பண்ணால் தான் அடுத்த அக்யூர் பண்ண முடியும். ஸோ இதை ஓவர்டேக் பண்ணி அட் அ டைமில் ரிலீஸ் பண்ணாமே நிறைய இதை வந்து அக்யூர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஆர்லாக்குள்ளே போவோம். ஸோ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அடுத்த இது யூஸ் பண்ண முடியும். ஏன்னா த்ரெட் வந்து டெட்லாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் அடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் இம்போர்ட் த்ரெட்டிங் as th அப்படி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே வந்து ஒரு லாக் கிரியேட் பண்ணுறேன். லாக் ஈக்குவல் டு th.rlock. ஸோ அது வந்து நார்மல் LOCKன்னு போடுவோம். இது வந்து RLOCK அப்படின்னு சொல்லி போடுவோம். இப்போ வந்து லாக் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஆர்லாக்கு உண்டான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ லாக் டாட் அக்யூர் ஆஃப் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நான் திரும்பியும் இந்த லாக் டாட் அக்யூரே நான் வந்து திரும்பியும் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போவும் ட்ரூ தான் வருது. ஸோ நான் இப்படி எத்தனை டைம் வேணாலும் நான் வந்து பண்ணலாம். பட் நீங்கள் நார்மலாக ஒரு லாக் மெக்கானிசத்தில் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு டைம் பண்ணிவிட்டு அடுத்த டைம் பண்ணாலே உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து டெட்லாக் ஆயிடுது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து லாக்குக்கும் ஆர்லாக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இங்கேயும் த்ரெட்டிங் இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். த்ரெட்டிங் as th அப்படி சொல்லி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுடைய இதுக்காக நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். த்ரெட் அப்படிங்கிறது கிளாஸு. ஸோ இந்த கிளாஸில் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரோட பேராமீட்டர் என்னன்னா செல்ஃப் மட்டும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நான் என்ன கொடுக்குறேன்னா செல்ஃப் டாட் ஏ ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி கொடுக்குறேன். அதே போல் செல்ஃப் டாட் பி ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ 2 பேராமீட்டர் ஏ அண்ட் பி அப்படிங்கிற 2 வேரியபிள் நான் கொடுத்துருக்குறேன். இந்த 2 வேரியபிள்குள்ளே தான் நான் வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா லாக் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ செல்ஃப் டாட் லாக் ஈக்குவல் டு th டாட் ஆர்லாக். ஸோ ஆர்லாக்கு நான் ஃபஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஆர்லாக் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். டெஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நான் எதை வச்சு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் செல்ஃப் டாட் லாக். ஸோ இதில் வந்து இந்த செல்ஃப் டாட் லாக்குக்கு மீனிங் என்ன அப்படின்னா நம்ம வந்து அக்யூர் பண்ணுறது. ஸோ எப்படி வந்து அங்கே வந்து லாக் டாட் அக்யூர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோமோ அதே போல் தான் இங்கே செல்ஃப் டாட் லாக்குன்னு சொல்லி நான் வந்து வித் செல்ஃப் டாட் லாக் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அக்யூர் பண்ணுறதா நம்மளுக்கு வந்து மீனிங். அடுத்து செல்ஃப் டாட் ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5. ஸோ செல்ஃப் டாட் ஏக்கு வந்து எக்ஸ்ட்ரா 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ மட்டும் ஆட் பண்ணுறேன். அடுத்து செல்ஃப் டாட் செகண்ட். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஆர்குமெண்ட் வந்து செல்ஃபை கொடுக்கணும். இதுக்கும் ஆர்குமெண்ட் வந்து செல்ஃபை கொடுக்கணும். ஸோ இப்போ அடுத்து இங்கேயும் நான் வந்து என்ன பண்ணேன்னா வித் செல்ஃப் டாட் லாக் அதை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து என்ன பண்ணேன்னா செல்ஃப் டாட் பி மைனஸ் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி கொடுக்குறேன். அங்கே வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் அது வந்து ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 5 வேரியபிள் ஏ, இங்கே வந்து மைனஸ் ஈக்குவல் டு 5 வேரியபிள் பி. அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். டெஃப் மெயின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனே வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கும் செல்ஃபு ஆர்குமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். இதுலையும் நான் வந்து செல்ஃப் டாட் லாக்கை வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் இருந்து நான் என்ன பண்ணேன்னா அந்த ஃபஸ்ட்டையும் செகண்டையும் நான் வந்து கால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இல்லை செல்ஃப் டாட் செகண்ட். ஸோ அதே போல் நான் இதில் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுக்கிறேன் எல்லாத்துலேயுமே. ஸோ நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக. ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நம்மளுடைய கண்ட்ரோல் வந்து போயிட்டு வருதா அப்படின்ட்டு. என்டரிங் இன்டு மெயின். அதே போல் இங்கே வந்து பிரிண்ட்ல என்டரிங் இன்டு செகண்ட். இங்கே பிரிண்ட் entering into first.
ஸோ இப்போ 3 இதுக்குமே பண்ணிட்டோம். ஸோ இனி இந்த கிளாஸுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஓபிஜே அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஓபிஜே ஈக்குவல் டு த்ரெட் ஆப். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மெயின் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நான் கால் பண்ணுறேன். ஸோ ஓபிஜே டாட் மெயின் ஆப். ஸோ இப்போ இதை கால் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இடத்துல நான் திரும்ப என்ன பண்ணிக்கிறேன்னா பிரிண்ட். ஸோ செல்ஃப் டாட் ஏல வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண ஆப்ரேஷன்ஸ்லாம் கரெக்டாக அஃபெக்ட் ஆகிருக்குதா அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ ஓகே, என்டரிங் இன்டூ மெயின், என்டரிங் இன்டூ ஃபர்ஸ்ட், என்டரிங் இன்டூ செகண்ட். இப்போ வந்து 3 ஃபங்க்ஷனுக்குள்ளேயுமே போய் நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ரேஷன்ஸும் கரெக்டாக பெர்ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ சப்போஸ் இப்போ இந்த இடத்துல நான் லாக் கொடுத்ததுக்கு பதிலாக வெறும் லாக் கொடுத்து பண்ணுறேன். ஸோ நார்மல் நம்ம லாகிங் மெக்கானிசம் கொடுத்து பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா என்டரிங் இன்டூ மெயின் போகுது, அடுத்தது வந்து என்டரிங் இன்டூ ஃபர்ஸ்ட்டில் போய் அப்படியே ஸ்டால் ஆகி நிற்குது. அதுக்கப்புறம் எதுவும் நடக்கலை. ஏன்னா இங்கே வந்து த்ரெட் வந்து டெட்லாக் ஆயிருச்சு. ஸோ ஏன் டெட்லாக் ஆச்சு அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம இதை கால் பண்ணுறோம். ஓபிஜே டாட் மெயின் வந்துமே இதுக்கு வந்து என்டரிங் இன்டூ மெயின் வருது. இங்கே வந்து ஒரு லாக்கை வந்து அக்யூர் பண்ணிட்டோம். அக்யூர் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். ஸோ இங்கே வருது. ஸோ இங்கே இப்போ என்ன ஆகுது அப்படின்னா என்டரிங் இன்டூ ஃபர்ஸ்ட்டில் பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு அக்யூரை ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னொரு அக்யூரை நான் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு வந்து த்ரெட் வந்து டெட்லாக் ஆயிருச்சு. ஸோ இப்படி ஒரே கிளாஸுக்குள்ளேயோ இல்லைனா ஒரே ஆப்ஜெக்டோ ஸோ எதுவே வேணாலும் இருக்கலாம், நிறையா அக்யூர் நீங்கள் பண்ணணும் ஒரு ப்ரோக்ராமில். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஏங்கிற வேரியபிளுக்கு ஒரு அக்யூரு, பிங்கிற வேரியபிளுக்கு ஒரு அக்யூரு, அந்த ஏ அண்ட் பிஏ ஏ அண்ட் பிக்கு உண்டான ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு ஒரு அக்யூர். ஸோ இப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட் அக்யூர் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேபி அந்த லாக்கிங் மெக்கானிசம் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த லாக் அப்படிங்கிறதுக்கு மூவ் ஆகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல லாக் போட்டுட்டு நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ என்டரிங் இன்டூ மெயின், என்டரிங் இன்டூ ஃபர்ஸ்ட், என்டரிங் இன்டூ செகண்ட், 10, 5 அப்படிங்கிற எல்லா கரெக்ட் ஆன்சரும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து லாகிங் மெக்கானிசமும் அந்த ரீஎன்டர் அண்ட் லாக் மெக்கானிசமும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பைத்தானில் ஸ்ட்ரிங்குக்குன்னு இருக்கிற பில்டின் மெத்தட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பைத்தான் வந்து நம்ம ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் அதில் நிறைய பில்டின் மெத்தட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு வந்து பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரிங் ஹேண்டில் பண்ணுறதுக்குனே நம்மளுக்கு வந்து பைத்தானில் நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 மெத்தட்ஸ் கிட்ட நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக பில்டினாக வந்து பைத்தானில் இருக்குது. ஸோ அந்த மெத்தட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த ஒவ்வொரு மெத்தடில் நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் 50 மெத்தடே நம்மளால் ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலேட்டாக இருக்கிற ஒவ்வொரு மெத்தடையுமே குரூப்பாக வச்சு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்ட்டாக இதுக்கான ஒரு வீடியோ போட போகிறோம். பட் இருக்கிற எல்லா பில்டின் மெத்தடையும் நம்ம வந்து இந்த நம்மளுடைய டுட்டோரியலில் நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஸோ இந்த கேபிட்டலைஸ் மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் பண்ணுற ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா வேர்டையுமே எல்லா வேர்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டரையுமே வந்து உங்களுக்கு வந்து கேபிட்டல் லெட்டராக மாற்றி தரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து எஸ்டிஆர் அப்படிங்கிற ஸோ எஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் நீங்கள் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறத கொடுக்குறீங்க. ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ இந்த ஹலோ வேர்ல்டை வந்து இருக்கிற ஹெச் அண்ட் டபிள்யூ இந்த ரெண்டையுமே நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டரில் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு நம்மளுக்கு வந்து ஒரு டிஃபால்ட் மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கேபிட்டலைஸ் ஆஃப். ஸோ ஸ்டார்ட் கேபிட்டலைஸ் ஆஃப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கோட ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ், அதாவது அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு ஈச் வேர்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெட்டரையுமே நம்மளுக்கு வந்து கேபிட்டல் லெட்டரில் மாற்றி கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த சென்டர் ஆஃப் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எஸ் தான் நம்ம ஸ்ட்ரிங்கு. ஸோ அந்த எஸ்ஸை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. பட் இந்த சென்டர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஒரு லைனை பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த லைனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பேஸை வந்து செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லைனோட லென்த் வந்து 30 இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கலாம். ஸோ 30 ஸ்பேசஸ் இல்லைனா 30 இண்டெக்ஸ் வந்து அந்த லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்களோட ஸ்ட்ரிங்கை வந்து அந்த 30th வந்து சென்டரில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து தியரியாக சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இப்போ பாருங்கள் எஸ் டாட்
சென்டர் ஆஃப் அப்படிங்கிற மெத்தடில் நான் இப்போ வந்து 30 அப்படிங்கிறத நான் வந்து இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ கொடுத்து இப்போ கொடுக்குறேன்னா பார்த்துங்க, எனக்கு வந்து சிங்கிள் கோட்ஸ் இங்கே ஆரம்பித்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சென்டரில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி இந்த சென்டர் ஆஃப் அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்டில் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபோல்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சம்டைம் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணும்போதோ இல்லைனா ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணும்போதோ நீங்கள் வந்து 2 ஸ்ட்ரிங்கை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரிங் வந்து மேபி அதுலேயே வந்து ஒரு ஏங்கிறது ஒரு ஸ்மால் லெட்டரில் இருந்திருக்கலாம். இன்னொரு இதில் வந்து உங்களுக்கு வந்து ஏங்கிறது கேபிட்டல் லெட்டரில் வந்து இருந்திருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மிஸ்மேட்ச் ஆயிருக்கலாம். ஸோ ஒரு நேமை கூட நீங்கள் செக் பண்ணும்போது ஸோ இந்த கேஸ் ஃபோல்ட் அப்படிங்கிற இந்த மெத்தட் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேபிட்டல் லெட்டர் எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டராக வந்து மாற்றிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து S1 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டிக்ளேர் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரிங்கில் ஹலோவில் ஹெச்சை மட்டும் நான் வந்து கேபிட்டலாக வைக்கிறேன். ஸோ கேபிட்டலாக வச்சுட்டு இப்போ S1 டாட் கேஸ் ஃபோல்ட் ஆஃப் அப்படிங்கிறத நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற எல்லா லெட்டருமே எனக்கு வந்து ஸ்மாலில் வருது. ஸோ நான் இப்போ இதில் இருக்க எல்லா லெட்டருமே கேபிட்டலில் மாற்றிக்கிறேன், HLLO அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே எனக்கு வந்து ஸ்மாலில் வந்துடும். ஸோ இப்படி அந்த கேஸ் ஃபோல்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டருக்கு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கவுண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து இருக்குது. ஸோ அந்த கவுண்ட் ஆஃப் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்ட்ரிங்கை கொடுத்து அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து எத்தனை டைம் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து S2 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதில் நான் என்ன கொடுத்துருவேன்னா, திஸ் இஸ் மை லேப்டாப் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் அடுத்த லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S2 டாட் கவுண்ட் ஆஃப் இஸ் அப்படிங்கிறத நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ இஸ் ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது எனக்கு வந்து வந்துருக்குது. இதில் ஏன் இப்போ எனக்கு வந்து 2 வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே திஸ் அப்படிங்கிற அந்த வேர்டுலையும் நம்மளுக்கு வந்து இஸ் இருக்குது. அதே போல் இஸ் அப்படிங்கிற அந்த வேர்ட்லையும் நம்மளுக்கு வந்து அந்த இஸ் இருக்கிறதுனால வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து திஸ் அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். இப்போ எனக்கு வந்து 1 அப்படிங்கிறது வருது. ஸோ இப்போ அதே போல் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் லெட்டர் கூட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வேற என்ன கொடுக்கலாம், ஓகே ஐயை மட்டும் கொடுக்கலாம். ஸோ ஐ கொடுத்தோன்னா நமக்கு வந்து 2 வருது. ஏன்னா திஸ்ஸில் ஒரு ஐ இருக்குது, அதே போல் இஸ்ஸில் ஒரு ஐ இருக்குது. ஸோ இப்படி ஒரு சப்ஸ்ட்ரிங்கை கொடுத்து நீங்கள் அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து அந்த ஹோல் வேர்ட்லையும் அந்த ஹோல் சென்டென்ஸ்லையும் எத்தனை டைம் இருக்குது அப்படிங்கிற அந்த கவுண்ட்டை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், இந்த கவுண்ட் ஆஃப் அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி. அதே போல் என் வித் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து இருக்குது. ஸோ அது என்ஸ் வித் அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ணால், ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்து அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம கொடுக்குற ஒரு சப்ஸ்ட்ரிங்கில் தான் எண்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்து S2 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் திஸ் இஸ் மை லேப்டாப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த S2 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து நான் வந்து என்ஸ் வித் அப்படிங்கிற அந்த மெத்தடை வச்சு நான் செக் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தட் வந்து லேப்டாப் அப்படிங்கிற சப்ஸ்ட்ரிங்கை வச்சு தான் எண்ட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். ஆமாம், அது லேப்டாப் அப்படிங்கிற சப்ஸ்ட்ரிங்கை வச்சு தான் எண்ட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அதுக்கு பிறகு நான் இப்போ இதில் லேப் அப்படிங்கிறத வச்சு எண்ட் ஆகுதான்னு நான் செக் பண்ணுறேன். எனக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த எண்ட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங் வந்து நீங்கள் நினைக்கிற அந்த ஸ்ட்ரிங்கில் தான் எண்ட் ஆகுதா அப்படி இல்லையா அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், இந்த எண்ட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தடை கொடுத்து. அடுத்தது எக்ஸ்பேண்ட் டேப்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பேண்ட் டேப்ஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு டேப் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் S3 அப்படிங்கிற ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் நான் வந்து ஹலோ ஸோ டேப்புக்கு பதிலாக நமக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா /t அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வேல்ட் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து ஹலோ அண்ட் வேல்டு, ஸோ அந்த ஹலோ அண்ட் வேல்டு இந்த ரெண்டுக்கு இடையில நான் வந்து ஒரு டேப் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா S3 டாட் expand tabs of expand tabs அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஹலோவுக்கும் வேல்டுக்கும் இடையில எனக்கு வந்து ஒரு டேப் ஸ்பேஸ் வந்து வந்துருக்குது. ஸோ நமக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஸ்பேஸ் வந்துருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இன்புட்டை கொடுத்து கூட நீங்கள் வந்து வர வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து 3 அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ இப்படி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், நான் இப்போ 10ன்னு கொடுக்குறேன். அது இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாகுது. ஸோ 100 கூட கொடுக்கலாம். ஸோ இப்படி உங்களுக்கு வந்து எவ்வளோ டேப் ஸ்பேஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் இன்னொரு ஸ்ட்ரிங்குக்கும் இடையில வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்து கூட ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது ஒரு வே. அதே போல்
ஃபைண்ட் அப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃபைண்ட் அப் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஒரு ஸ்ட்ரிங்கை அந்த ஹோல் பெரிய ஸ்ட்ரிங்கில் நம்ம ஒரு சப்ஸ்ட்ரிங் கொடுப்போம். அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து அந்த இருக்கிற பெரிய ஸ்ட்ரிங்கில் வந்து இருக்குதா அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்ட்ரிங்கில் எப்போ வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ S4 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த S4 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ S4 டாட் ஃபைண்ட் ஆஃப் இஸ் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து 2 அப்படிங்கிறது வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஏன் 2 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சப்ஸ்ட்ரிங் அப்படி தான். ஸோ இப்போ நம்மளுக்கு சிங்கிறது 0th லொக்கேஷன், ஹெச்ங்கிறது ஃபர்ஸ்ட் லொக்கேஷன், ஐங்கிறது செகண்ட் லொக்கேஷன். ஸோ நம்மளுக்கு வந்து 2 அப்படிங்கிறது வருது. ஸோ அந்த இஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங்கில் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எப்போ வருதுன்னா திஸ் அப்படிங்கிற அந்த இதில் தான் நம்மளுக்கு வருது. ஸோ அதில் பொசிஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் வருது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்குறது. அதே போல் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸ் மெத்தடை என்ன பண்ணுன்னா ஒரு ஹோல் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற நம்ம கொடுக்குற ஒரு ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் S4 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் திஸ் அப்படிங்கிறத நான் வந்து சர்ச் பண்ணுறேன். இல்லாட்டினா ஓகே எஸ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறேன். ஸோ எஸ்ஸோட இண்டெக்ஸ் வந்து எனக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது காமிக்குது. ஸோ ஃபைண்ட் ஆஃப் எப்படி ரிட்டர்ன் பண்ணுதோ அதே போல் தான் நம்மளுக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறதும் அதோட இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதே போல் நம்ம வந்து இதில் நம்ம வந்து இன்னும் நோட் பண்ணோம். இப்போ நான் வந்து இந்த S4 டாட் ஃபைண்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து அங்கே வந்து திஸ் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதில் ஏ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் போகிறேன். ஏ வந்து நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரிங்கில் இல்லை. ஸோ இப்போ போட்டேன்னா எனக்கு வந்து -1 அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து சர்ச் பண்ணுறீங்க, அந்த ஸ்ட்ரிங் வந்து அதில் ஃபைண்ட் பண்ணும்போது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து -1 வரும். அதே போல் இண்டெக்ஸில் நான் வந்து இப்போ இண்டெக்ஸ்லேயும் அதே போல் ஏ போடுறேன். ஸோ இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எரர் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து ஃபைண்டில் வந்து பார்க்கும்போது ஃபைண்டில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னா -1 வரும். அதே இது நீங்கள் இண்டெக்ஸ் வச்சு நீங்கள் பார்க்கும்போது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு எரர் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து த்ரோ ஆகும். ஸோ இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் பார்க்குற ஒரு கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டலைஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் பற்றி பார்த்துருக்கோம், சென்டர்ங்கிற ஒரு மெத்தட் பற்றி பார்த்துருக்கோம், கேஸ் ஃபோல்டுங்கிற ஒரு மெத்தட் பற்றி பார்த்துருக்கோம், கவுண்ட், என்ஸ் வித், எக்ஸ்பேண்ட், டேப்ஸ், ஃபைண்ட், இண்டெக்ஸ். ஸோ இப்படி இவ்வளோ மெத்தட்ஸ் பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட்ஸ் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பைத்தானில் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கிற மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் 2 வீடியோஸ்லையுமே நம்ம வந்து அதை பற்றி பார்த்துருந்தோம். பட் இந்த வீடியோவில் பார்க்க போகிற மெத்தட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நம்ம வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். பட் அதில் இருக்கிற கொஞ்சம் மெத்தட்ஸ் மட்டும் நம்ம எப்போவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எல்லா மெத்தட்ஸுமே நம்ம வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட்ஸு. ஸோ கண்டிப்பாக நல்லா கவனமாக கவனிங்க. அப்படின்னா இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்களும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து ஜாயின் பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிறத எப்படி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, ஸோ அதே போல் ஸ்ட்ரிங்கை அப்பராக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி லோவராக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் எல்லாம் வந்து பூலியன் டைப்பில் வந்து செக் பண்ணுறது, இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதான்னு பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்கில் ஹலோ அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து இருக்குது. ஸோ ஹலோ வேல்டு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ இந்த ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேல்டு இருக்குது. இதில் அந்த ஹலோவுக்கும் வேல்டுக்கும் இடையில ஸ்பேஸ் வந்து இருக்குது. அந்த ஸ்பேஸ் நீங்கள் வேண்டான்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த ஸ்பேஸுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோரோ இல்லாட்டினா எனிதிங் யூ வாண்ட், நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஏ டாட் ரீப்ளேஸ் ஆஃப். ஸோ எதை நீங்கள் ரெப்ளேஸ் பண்ண போகிறீங்க, இங்கே வந்து ஸ்பேஸை ரிப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்பேஸ் கமா எதை வச்சு ரெப்ளேஸ் பண்ண போகிறீங்க, ஸோ நான் அண்டர்ஸ்கோரை வச்சு ரெப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஹலோ வேல்ட் அப்படிங்கிறது அண்டர்ஸ்கோர் வச்சு எனக்கு வந்து ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஏல என்ன இருக்குது, ஹலோ வேல்ட் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அந்த ஹலோ வேல்டை வந்து நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதில் இருக்கிற ஒவ்வொரு வேடையுமே நான் வந்து ஒரு லிஸ்ட்டாக ஒரு பெரிய லிஸ்ட்டுக்குள்ளே நான் வந்து கன்வெர்ட் பண்ணி போட போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஸோ ஏ டாட்
ஸ்ப்ளிட் ஆஃப் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்குது. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ, அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேல்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இதே போல் இந்த ஸ்ப்ளிட் வந்து நான் இப்போ வந்து எந்த ஆர்கியூமெண்ட்டுமே கொடுக்காம யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து நீங்கள் வச்சிருக்க ஸ்ட்ரிங்கை பொறுத்து எதை வச்சு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஹலோ ஸ்பேஸ் வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இப்போ இதில் வந்து ஹலோக்கும் வேல்டுக்கும் இடையில ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கமா இருக்குது. ஸோ இப்போ இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா இதில் நீங்கள் வந்து எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து கமாவை தான் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்கன்னா அந்த கமா அப்படிங்கிறத கொடுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் எதை வச்சுலாம் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து கொடுக்கணும். அடுத்து வந்து ஸ்ட்ரைப் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து இருக்குது. இந்த ஸ்ட்ரைப் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற லீடிங் ஒயிட் ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ ஒயிட் ஸ்பேசஸ் மட்டும் இல்லை, ஒயிட் ஸ்பேஸ் கூட நீங்கள் என்ன கேரக்டர் கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்கையுமே எல்லா கேரக்டரையுமே வந்து நம்மளோட ஸ்ட்ரிங்கில் வந்து ரிமூவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து நான் எப்படி மாற்றிக்கிறேன்னா ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துட்டு ஹலோ அப்படிங்கிறத மாற்றிக்கிறேன். இப்போ நான் ஏ டாட் ஸ்ட்ரைப் ஆஃப் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹலோவுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. சப்போஸ் இப்போ நான் இதில் வந்து ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எந்த ஸ்பேஸுமே கொடுக்காம வெறும் ஹெச் மட்டும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து எதுவுமே டெலிட் ஆகாமல் ஸோ நம்ம ஒரிஜினல் ஸ்ட்ரிங் எப்படியோ அதே மாதிரி வந்திருக்கு. சப்போஸ் இப்போ நான் ஹெச்சுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெச் வரைக்கும் இருக்கிற எல்லாமே வந்து ஹெச்சும் சேர்த்து நம்மளுக்கு வந்து டெலிட் ஆகுது. ஸோ இப்படி இந்த ஸ்ட்ரைப் ஆஃப் வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ரிங்கில் வந்து எதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஏ அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து என்னது இருக்குது, ஹலோ அப்படிங்கிறது இருக்குது. பட் நான் இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஏயை வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங்காக வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஏல வந்து எதுவுமே இல்லை, ஏங்கிற ஸ்ட்ரிங் நம்மளுக்கு வந்து இப்போ எம்டி ஸ்ட்ரிங். ஸோ நான் இப்போ இந்த ஏ அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் நான் என்ன பண்ணேன்னா ஏ டாட் ஜாயின் ஆஃப் ஒரு லிஸ்ட்டை வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். அந்த லிஸ்ட்டில் நான் என்ன வேல்யூலாம் கொடுக்குறேன்னா ஏ கமா பி கமா சி அப்படிங்கிறத நான் அந்த லிஸ்ட்டில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கொடுக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏ டாட் ஜாயின் ஆஃப் ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறேன். அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக நம்மளோட இன்டர்பிரேட்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஏபிசின்னு அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ அடுத்து என்னதுன்னா மின்னு மேக்ஸ் அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஏபிசி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து மினிமம் கேரக்டர் எது அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து ஏன்னு ரிட்டர்ன் ஆகுது. மேக்ஸிமம் கேரக்டர் எதுன்னு ரிட்டர்ன் செக் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து சி அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த கேரக்டர் வந்து ஸோ இப்போ ஏ அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து ஏ டு இசட் நம்ம பார்க்கும்போது ஏங்கிறது வந்து ஸ்மால் லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த சிக்கு பதிலாக கேபிட்டல் ஏன்னு போடுறேன். ஸோ இப்போ நான் மேக்ஸ் பார்க்குறேன், எனக்கு வந்து பி அப்படின்னு சொல்லி வருது. அதே இது நான் இப்போ மின் பார்க்குறேன், எனக்கு வந்து கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இப்படி அந்த மின் மேக்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து இந்த கேரக்டர் இடையில நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மேக்ஸ் அண்ட் மின் அப்படிங்கிற இந்த ரெண்டு மெத்தடு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி லோயராக கன்வெர்ட் பண்ணுறது, அதை எப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி அப்பராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஏங்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து ஏபிஏ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ இதில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து லோயர் ஸ்ட்ரிங்கை நான் வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டாட் லோயர் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் நான் கால் பண்ண போதும் எனக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து லோயராக கன்வெர்ட் பண்ணிடும். அதே போல் அப்பராக கன்வெர்ட் பண்ணால் ஏ டாட் அப்பர் ஆஃப் அப்படிங்கிறத நான் கால் பண்ணினா போதும் எனக்கு வந்து எல்லாத்தையுமே அப்பர் லெட்டராக கன்வெர்ட் பண்ணேன். அதே போல் நான் வந்து டைட்டில் ஸ்ட்ரிங்கில் கன்வெர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ ஈக்குவல் டு வெல்கம் ஹலோ வேல் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த வெல்கம் ஹலோ வேல் தான் எனக்கு வந்து WHW இந்த மூணுமே எனக்கு கேபிட்டல் லெட்டரில் வேணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஏ டாட் டைட்டில் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் நான் கால் பண்ணால் போதும். அது எனக்கு வந்து ஒவ்வொரு வேலோட ஃபஸ்ட்டு லெட்டரையும் வந்து எனக்கு வந்து கேபிட்டல் லெட்டரில் மாற்றி கொடுத்துரும். ஸோ இப்போ இதே போல் இப்படி நிறைய மெத்தட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பைத்தானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் நமக்கு தேவையான மெத்தட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துருக்க மெத்தட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் பற்றி உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.